இந்த எட்ஜ் சாஃப்ட்வேர் மட்டும் இருக்கு இல்லையா, சாஃப்ட்வேர் மட்டும் இந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் எட்ஜ் சாஃப்ட்வேர் லேயர் மட்டுமே வந்து $95 billion மார்க்கெட் சேவ்ஸ். கோயிங் பேக் டு சிம்பிள் மெஷின்ஸ் இன் பிசிக்ஸ் டு வேர் வி ஆர் ரைட் நவ் இஸ் ஆல் அபவுட் ஹவ் யூ மேக்கிங் அ ஹியூமன் லைஃப் பெட்டர். எட்ஜ் இஸ் நத்திங் பட் லோக்கல் கம்ப்யூட். அந்த இடத்துல நடக்கணும். மூர்ஸ்லனா என்னன்னா சிம்பிள் டேர்ம்ஸ், குறுகிய ஒரு ஏரியால நிறைய கம்ப்யூட் நடக்கும். செல்போன் எடுத்துக்கிட்டா முன்னாடி எப்படி இருக்கும், ஒரு பிரிக் மாதிரி இருக்கும். இப்போ எப்படி இருக்கு, ஆக்சுவலி இட்ஸ் சோ காம்பாக்ட். நாளைக்கு வந்து ஒரு ஹேண்ட்செட்டே உங்களுக்கு தேவை கிடையாது, பிகாஸ் இட்ஸ் ஆல் கோயிங் டு பீ இன்டகிரேட். 5G 4G கிடையாது. உண்மைதான், அது உலகத்திலேயே அப்படிதான். யூஎஸ்ல கூட நம்ம யோசிக்கிறோம் ஃபுல்லா கனெக்டட், அதெல்லாம் கிடையவே கிடையாது. there is lot of dark spots. இ-காமர்ஸ் தாண்டி நம்ம திங்க் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நிறைய இ-காமர்ஸ் ஐ திங்க் மாஸ்டர்ட் that whole e-commerce thought process. அதையும் தாண்டி நம்ம பண்றதுக்கு நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு பீயிங் சீனியர்ஸ் வித் ஸ்ரீராம் செல்வன். இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம கூட கார்த்திக், ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் Tinkerblox ஜாயின் பண்ணியிருக்காங்க. கார்த்திக் ஹெல்ப்டு மில்லியன் ஆஃப் டிவைசஸ் டு கெட் கனெக்டட். இந்தியா மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற நிறைய கண்ட்ரீஸோட IoT லான்ச்சுக்கும் கார்த்திக் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. கார்த்திக் இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் ஃபோர்ப்ஸ் டெக்னாலஜி கவுன்சில் where he influenced thought leadership for connected technologies. Tinkerbloxோட கோர் பர்பஸே ஹியூமனைசிங் டிவைசஸ் driven by first principle. இந்த பாட்காஸ்ட்டில் அவங்க அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, எட்ஜ் கம்ப்யூட்டிங்கில் என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிற நிறைய வேல்யூபிளான இன்சைட்ஸ் இந்த பாட்காஸ்ட்டில் கார்த்திக் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காரு. இதில் ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம் என்னன்னா, Tinkerblox இஸ் பேஸ்ட் அவுட் ஆஃப் US ஆனால் அவங்களோட கோர் டெவலப்மெண்ட் டீம் இஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர் only. It's more like made in Coimbatore for the world. So no further delay, let's get into the podcast now. Welcome. Thank you, Sriram. Welcome, Karthi. Welcome to Being Seniors with Sriram Selvan. Pleasure. So third season வந்துடும். third seasonல third episode actually. third season ஸ்பெஷல் தான். இந்த ஒவ்வொரு எபிசோடுமே ரொம்ப ஸ்பெஷலாக போயிட்டு இருக்கு. ஸோ ஐம் ஹாப்பி டு ஹோஸ்ட் யூ ஹியர். ஸோ நம்ம பாட்காஸ்ட்டில் ஸ்ட்ரைட்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். கண்டிப்பாக. உங்களோட வெப்சைட்டில் பார்த்தாலே போன உடனே இருக்கிறது எட்ஜஸ் டுமாரோ. ஸோ உங்கள் டிஷர்ட்லேயே நான் நோட் பண்ணேன், எட்ஜஸ் டுமாரோ தான் போட்டிருக்கீங்க. ஸோ அது கீழே லைனில் போட்டிருப்பீங்க, யூஸிங் அவர் சாஃப்ட்வேர் பிளாக்ஸ் யூ கேன் பில்ட் அண்ட் டெப்ளாய் எட்ஜ் சென்ட்ரிக் ஈகோ சிஸ்டம் அட் ஸ்கேல்னு. ஸோ எட்ஜுங்கிற ஒரு டேர்ம் இருந்துச்சு, நம்மளும் ஃபஸ்ட் கான்வர்சேஷன் இருக்கும்போது எட்ஜுன்னு இருந்துச்சு. ஸோ அந்த விஷயம் எனக்கு க்யூரியஸாக இருந்துச்சு. நான் தான் சேர்ஜபிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டேன், ஓகே எட்ஜ் கம்ப்யூட்டிங்னா என்னன்ட்டு. ஸோ நம்ம Tinkerblox பற்றி பேச முன்னாடி நம்ம எட்ஜ் கம்ப்யூட்டிங் என்னென்னு டிஸ்கவர் பண்ணிடுவோம். ஏன்னா நம்ம கான்வர்சேஷன் பண்ணுறோம், சின்ன கீ டேர்ம் சொல்லுவோம், அது என்ன மீன் பண்ணுதுங்கிறது ஆடியன்ஸுக்கு புரியறதுக்காக ஃபஸ்ட்டு எட்ஜ் கம்ப்யூட்டிங் பற்றி பேசிடுவோம். இந்த பாட்காஸ்டோட ஹோல் தீமை எப்படி வச்சுக்கலாம்னா, எட்ஜ் கம்ப்யூட்டிங்கில் என்ன மாதிரியான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் பார்க்குறாங்க, இல்லைன்னா ஒரு காலேஜ் ஃபஸ்ட் இயர் பையன் பார்க்குறான்னா, ஓகே இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலான்னு மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ல கொண்டு போவோம். அந்த பெர்ஸ்பெக்டிவ்குள்ளே Tinkerblox என்ன மாதிரியான சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த நீங்கள் ரொம்ப நாளாக லைக் 10+ இயர்ஸாக இந்த ஈகோ சிஸ்டமில் இருக்கீங்க. ஸோ இதில் நீங்கள் சாசையும் தாண்டி நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஓவராலாக இந்த பாட்காஸ்டோட தீம் வந்து ஒரு எட்ஜ் கம்ப்யூட்டிங் 101 அந்த தீமில் கொண்டு போய்க்கலாம் கார்த்தி. அது கூடயே Tinkerblox பற்றியும் அப்பப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ த அல்டிமேட் கொஸ்டின், எட்ஜ் கம்ப்யூட்டிங்னா என்னது? ஸோ அது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. கண்டிப்பாக பண்ணுறேன். பிஃபோர் ஐ கோ, ஐ திங்க் யூர் டூயிங் அ கிரேட் ஜாப் தேங்க்யூ bringing these new topics. அதெல்லாம் முன்னாடி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண தான் வந்து இன்ஃபர்மேஷன் ஷேரிங் ஒன்று, ரெண்டாவது வந்து இன்னோவேஷன் அண்ட் பாக்கெட்ஸ் இல்லாமல் இன்னோவேஷன் அட் ஸ்கேல் which is multiplayable is something which is very important. I think you are doing a great job and influencing that. Thank you. So I want to put it out there. ரெண்டாவது, let's get to the topic of edge computing. And then I want to spend some little bit time on edges tomorrow. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து எட்ஜ் கம்ப்யூட்டிங்கிற அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஆர் எனி திங் ஆட்டோமேஷன்ற பாயிண்ட் ஆஃப் வியூக்கு முன்னாடி ஐ திங்க் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஆல் அபவுட் ஹியூமன் பீயிங்ஸ். ஓகே, சரிங்களா? இப்போது வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் அ ஹியூமன் பீயிங்? அவரோட ஸ்டெடி ஸ்டேட் தான் என்ன? when why is actually a human there அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, there are many point of views to this. The Vedas say they are all there to procreate. ஓகேங்களா? இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. இதே தான் நிறைய ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. பட் தென் ஹியூமன் பீயிங்ஸ் ஓட ஸ்டேட் இஸ் சேஞ்சிங் வித் ரெஸ்பெக்ட் டு த ecosystem and scenario which they build it. But there is a fundamental இது என்னன்னா, நம்ம நிறைய மெனக்கிட்டு அது பண்ணுற மாதிரி ஒரு
ஒரு பாடி ஷேப்பும் கிடையாது, பாடி ஃபார்மும் கிடையாது, மென்டல் மேக்கப்பும் அது கிடையாது. வி மோர் சப்போசிட்லி டூயிங் திங்ஸ் இன்டெலிஜென்ட் ஆகவும் சரி, ஒரு விஷயத்த வந்து பெட்டரா பண்றதுக்கு அதுக்கு தான் பண்ணணும். ஆட்டோமேஷனோட ஆரிஜினே இங்க இருந்தா வருது. ஓகே, ரைட், அப்படி கனெக்ட் பண்றீங்க. ஆமா. சோ எதுனா இப்ப நம்ம என்ன பண்ணாலும் அதானே, அது கிளவுடா இருக்கட்டும், எட்ஜா இருக்கட்டும், ரொபாட்டிக்ஸா இருக்கட்டும், ஆட்டானமஸ் டிரைவிங்கா இருக்கட்டும், ஈவியா இருக்கட்டும், எண்ட் ஆஃப் த டே வாட் இஸ் த பர்பஸ்? டு ஆக்சுவலி மேக் லைஃப் ஈஸியர். Exactly. Going back to simple machines in physics to where we are right now is all about how you're making a human life better. Exactly. இங்க இருந்து வருவோம் நம்ம. இப்போ ஹியூமன் பீயிங்ஸோட நேச்சுரல் ஸ்டேட் வந்து டு பி, ரைட்? அதை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி டெக்னாலஜியில் கொண்டு வரும்போது எட்ஜ் கம்ப்யூட் இஸ் நத்திங் பட் ஹவு யூ பிரிங் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஒரு கம்ப்யூட் ரீசோர்ஸஸையும் சரி இன்டெலிஜென்ஸும் சரி, ஒரு லாஸ்ட் மைல் எந்த இடத்துல வந்து அது ஆக்ஷன் நடக்குதோ அந்த இடத்துல நீங்கள் அதை கொண்டு போய் சேர்க்கும் போது தட் டைப் ஆஃப் அ கம்ப்யூட் இஸ் கால்ட் எட்ஜ் கம்ப்யூட். ஓகே, அந்த எண்ட் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அது பேர் தான் எட்ஜ். ஓகே, அதில் வர கம்ப்யூட் இஸ் எட்ஜ் கம்ப்யூட். ஓகே, ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லிடுங்களா, ரிலேட்டபிள் ஆகிற மாதிரி? ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு ட்ரோன் எடுத்துக்கோம். ட்ரோன் இஸ் வெரி ஃபேமஸ், ப்ராமினென்ட் டுடே. ஒரு ட்ரோன் இப்போ பறந்துட்டு இருக்கு அப்படின்னா இன்னைக்கு வந்து the drone has a capability to take actions அந்த இடத்துலயே. அந்த இடத்துலயே ஆக்ஷன் எடுக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரோன் வந்து 10 பிக்சர்ஸ் எடுக்குது. அந்த 10 பிக்சர்ல ஒரு பிக்சர் வந்து சரியா வரல, திடீர்னு காத்தடிக்குது, ட்ரோன் இப்படி மாறி எடுத்து இப்படி வருது. ஸோ அந்த டைம் அப்போ என்ன ஆகும்னா அந்த ட்ரோன் ஹேஸ் டு டேக் த நெக்ஸ்ட் பிக்சர். ஆமா. ஸோ அடுத்த பிக்சர் போகாம அந்த எடுக்காத போன அந்த பிக்சரை திரும்ப எடுக்கும், அது எடுத்து ஸ்டிச் பண்ணோம். ஓகேயா? இப்போ அது யார் சொல்றது? ஓகே, அது சொல்றது வந்து ஒரு கிளவுட்ல இருந்து வரதுக்குலாம் நேரம் கிடையாது. காத்தடிக்குது, ட்ரோன் இப்படி மாறுது, வருது. மேட்டர் ஹேப்பன்ஸ் இன் லைக் ஃபியூ மைக்ரோ செகண்ட்ஸ். அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு லோக்கலா ஒரு கம்ப்யூட்டிங் ரிசோர்ஸ் தேவைப்படுது. அது உடனே சொல்லும், ஏ இந்த சரியா இந்த பிக்சர் எடுக்கல, திரும்ப எடுத்துரு அப்படின்னு சொல்லும். இன்டர்னலா நடக்கும் அந்த ட்ரோனுக்குள்ளேயே. ஏன்னா ட்ரோனுக்குள்ள கம்ப்யூட் பவர் இருக்கு. ஓகே 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 அது வந்து இங்க கனெக்டடா இருந்து இங்க நீங்க கிளவுட்ல இருந்தெல்லாம் பண்ணா நீங்க கிளவுட் போயிட்டு வரதுக்குலாம் நேரம் கிடையாது. ஸோ எட்ஜ் இஸ் நத்திங் பட் லோக்கல் கம்ப்யூட். ஓகே, அந்த இடத்துல நடக்கணும். ஓகே, இது வந்து ட்ரோன் மாதிரி ஒரு சினாரியோல அப்ளிகபிள். நீங்க ஒரு காமன் மேன் பெர்ஸ்பெக்டிவ்ல லைக் ஒரு டே டு டே ஒரு மேன் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றதா இருந்தா எட்ஜ் கம்ப்யூட்டிங் எங்க இருக்கு இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல? எட்ஜ் கம்ப்யூட்டிங் வந்து இப்போதான் ப்ராலிஃபரேஷன் அதிகமாயிட்டு இருக்கு. ஓகேங்களா? எட்ஜ் கம்ப்யூட்டிங் ஆனா 1990s இருந்தே இருக்கு ஆஸ் அ கான்செப்ட். நீங்க எனி கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ஜினியர் ஆர் ஈவன் எனிபடி ஹூஸ் இன்ட்ரெஸ்டட் பிசிக்ஸ் பார்த்தா சம்திங் கால் மூர்ஸ் லா அப்படின்னு ஒன்று இருக்கு. மூர்ஸ் லானா என்னன்னா, சிம்பிள் டேர்ம்ஸ் என்னன்னா, குறுகிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், குறுகிய ஒரு ஏரியால நிறைய கம்ப்யூட் நடக்கும். ஓகே. முன்னாடி வந்து நம்ம செல்போன்ஸ் எப்படி இருந்துச்சு, ஒரு பிரிக் மாதிரி இருக்கும். நான் வந்து டிஜிட்டல் நேட்டிவ் கிடையாது. நான் டிஜிட்டல் இப்ப யாராவது ஃபோன் பண்ணுங்க அப்படின்னா நான் இப்படிதான் சொல்லுவேன். ஆனா இப்ப பசங்க கிட்ட இப்படி சொல்லுவாங்க. ஓகே, தட்ஸ் தி டிஜிட்டல் நேட்டிவிட்டி. யூ நோ வாட் ஐ அம் சேயிங்? சோ இப்போ ஒரு செல்போன் எடுத்துக்கிட்டா முன்னாடி எப்படி இருக்கும், ஒரு பிரிக் மாதிரி இருக்கும். இப்போ எப்படி இருக்கு? ஆக்சுவலி இட்ஸ் சோ காம்பாக்ட். நாளைக்கு வந்து ஒரு ஹேண்ட்செட்டே உங்களுக்கு தேவை கிடையாது, பிகாஸ் இட்ஸ் ஆல் கோயிங் டு பீ இன்டகிரேட்டட். இதெல்லாம் எப்படி நடக்குது? ஓகே, பிகாஸ் the infrastructure is becoming so small and more compute is happening in smaller infrastructures. ஓகே 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 அந்த கம்ப்யூட்டிங் வந்து அந்த ட்ரோனுக்குள்ள நடக்கிற மாதிரி இப்போ மொபைல்லேயே எல்லாத்துக்கும் மொபைலுமே ஒரு எட்ஜ் கம்ப்யூட்டிங் டிவைஸ். ஃபண்டமெண்டலி இட்ஸ் a very powerful edge கம்ப்யூட்டிங் டிவைஸ். ஓகே 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 ஓகேங்களா? ஸோ ஒரு சின்ன ஒரு ஏரியால நிறைய கம்ப்யூட் நடக்குது. ஓகே, இதுதான் வந்து மூர்ஸ் லாக்கு வந்து பேக்வர்ட் போகவே போகாது. தட்ஸ் த தியரி. ஓகே, ரிவர்ஸ் ஆகாது, பெருசா ஆகாது. மூர்ஸ் லாவோட நேச்சரே அதான். நம்ம எல்லாமே வந்து நிறைய விஷயங்கள் குயிக்கா நடக்கணும், சின்ன விஷயங்களுக்கு நடக்கணும், அதானே? நிறைய விஷயம் முன்னாடி எல்லாம் பேபேஜஸ் கம்ப்யூட்டர், சார்ல்ஸ் பேபேஜஸ் கம்ப்யூட்டர் இந்த ஃபுல் ரூமுக்கு வந்துரும். ஆமா, ரைட்டா? இப்போ அவ்வளவுதான். ஆக்சுவலி மொபைலே இட்ஸ் ஆக்சுவலி a watch. வாட்சா, ஸ்மார்ட் வாட்ச் இல்ல. ரீசன் இஸ்
fundamental reason is computing is getting more ஓகே localized. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் கம்ப்யூட்டிங் சுச்சுவேஷன், காம்ப்ளெக்ஸான மேத்தமேட்டிக்ஸாக இருக்கட்டும், இல்லை அவுட்கம்மாக இருக்கட்டும், இல்லை யூஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு ஃபார்ம் ஃபேக்டர்லையும் ஆர் ஒரு லோக்கலாக பண்ணும்போது தான் வந்து தட்ஸ் கால்டு எட்ஜ் கம்ப்யூட்டிங். இட்ஸ் கால்ட் டிவைஸ் நேட்டிவ் எட்ஜ் கம்ப்யூட்டிங். எட்ஜ்லேயே நிறைய எட்ஜ் இருக்கு, பட் தட்ஸ் வாட் வி ஆர் டாக்கிங் ஓகே டிவைஸ். ஓகே, மற்றதெல்லாம் இருக்கு. கிளவுட் எட்ஜ்னு ஒன்று இருக்கு, நெட்வொர்க் எட்ஜ்னு ஒன்று இருக்கு, ஃபார் எட்ஜ்னு ஒன்று இருக்கு. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எட்ஜஸ். இட்ஸ் நத்திங் பட் அந்தந்த இடத்துல கிளவுட் கான்டெக்ட்ல அங்க ஒரு எட்ஜ் கான்டெக்ட் வரும்போது அதுக்கு பேரு கிளவுட் நேட்டிவ் எட்ஜ். ஓகே, நெட்வொர்க்ல நடந்துச்சுனா அது நெட்வொர்க் எட்ஜ்னு சொல்றோம். ஃபைன் ஃபைன் ஃபைன். ஸோ அந்த சைடெல்லாம் நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்தாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிளவுட் கான்டெக்ட்ஸ், வர்ச்சுவலைசேஷன், இதெல்லாமே நிறைய எட்ஜ் யூஸ் பண்றாங்க. நம்ம மூவிங் ஃபார்வர்ட் நிறைய ஆட்டோமேஷன் நடக்கும்போது இந்த டிவைஸ், இந்த எண்ட் பாயிண்ட், இதை நம்ம வந்து we can't keep them away. They also need to come into the game. Tinkerblox is a company which is a device native edge company. Okay. We bring intelligence onto devices. அந்த கான்டெக்ட்ல நாங்க இருக்கோம். That is our clear space where we operate. ஓகே, நான் படிச்சிருந்தேன் நேத்திக்கு. லைக் இதனால ஓவரால் பிக்சர் இருந்துச்சு. நீங்க சொல்லும்போது அந்த பாயிண்ட் கனெக்ட் ஆகுறது ரொம்ப ஈஸியா இருக்கு. ரைட். ஓகே, நீங்க சொன்ன மாதிரி அந்த லா படி எல்லாமே முன்னாடி கிளவுட்ல இருந்து ஒரு கம்யூனிகேஷன் இருந்துச்சு. அந்த லா படி அது சுருங்கி அந்த டிவைஸ்க்குள்ளேயே அந்த கம்யூனிகேஷன் போகுது. கரெக்ட். ஓகே, இன்னுமே அது அட்வான்ஸ் ஆகிட்டே தான் போகுது. கரெக்ட். நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 175 zettabytes ஆஃப் டேட்டா வந்து ஜென்ரேட் ஆகுது எவ்ரி இயர். அப்போ ஜென்ரேட் ஆகும்போது இதெல்லாம் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டான்னு சொல்கிறோம். நம்ம வந்து யோசிச்சு பிளான் பண்ணி, இதுதான் என்டர்பிரைஸ்லாம் நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்லாம் போடும், அது கம்ப்யூட்டர் சயின்ஸில் தெரியும். அதெல்லாம் போட்டு வர டேட்டா கிடையாது. இது இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்சஸ் அண்ட் இட் இஸ் நாட் அனலைஸ்ட், இட்ஸ் நாட் கண்ட்ரோல்டு. அப்படி வர டேட்டா தான் இப்போ நிறைய. ஓகே, இட் இஸ் க்ரோயிங் பை 80% ஆனுவல் ரேட். இது க்ரோ ஆகுது எவ்ரி இயர். 80% ஜாஸ்தி. 175 zettabytes தாண்டி இப்போ வளருது at 80% CAGR, காம்பவுண்ட் annual growth rate. அப்படி வரும்போது இந்த டேட்டா வந்து இன்னைக்கு அனலைஸ் பண்றதுக்கு யாருமே கிடையாது. இதுல அட்லீஸ்ட் ஒரு 30% ஆஃப் டேட்டா வந்து இந்த மாதிரி டிவைசஸ்ல இருந்து வருது. அது உங்களோட செட்டாப் பாக்ஸா இருக்கட்டும், அது ஒரு மொபைலா இருக்கட்டும், அது ஒரு கனெக்டட் டிவைஸா இருக்கட்டும், இதுல இருந்து வர டேட்டா இதெல்லாம் நம்ம லோக்கல்ல அனலைஸ் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணிதான் ஆகணும். நம்ம ரியல் டைம்ல ஷோ பண்ணி தான். எக்ஸாக்ட்லி. ஸோ மோர் ஆட்டோமேஷன் ஹேப்பன்ஸ். அது ஆக ஆக இதாகுது. இப்போ நீங்க நிறைய யூஸ் கேசஸ் பாக்குறீங்க. அட்டானமஸ் டிரைவிங்கா இருக்கட்டும், இது ரோபோட்டிக்ஸா இருக்கட்டும், இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் சேஃப்டி கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். இப்போ ஆயில் அண்ட் கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சைட்ஸ் எல்லாம் ரிமோட் ஏரியாவில் இருக்கும். அங்கேருந்து ஒரு ஆள் போய் அதை அட்டென்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 2 நாள் 3 நாள் கூட ஆகலாம். அங்கேருந்து போய் அதை வந்து ஒரு இஷ்யூ இருக்குன்னு தெரிஞ்சு அதை பண்ணுறதுக்கு வரத்துக்கு அவ்வளோ டைம் ஆகிடும். அதுக்குள்ளே இன்சிடென்ட்ஸ் ஹேப்பன். For example, if there is a gas leak, if there is a methane gas leak, it has to be arrested at the point of action. ஒரு ஆள் போய் அது பண்றதெல்லாம் கிடையாது. இப்போ எப்படி அதெல்லாம் பண்றதுக்கு தான் நம்ம லோக்கல் கம்ப்யூட் அதிகமாயிட்டு இருக்கு. ஓகே 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 ஓகே. நீங்க அதுக்கெல்லாம் கிளவுடுக்கு போயிட்டு வரதுக்குலாம் நேரம் கிடையாது. அது மாதிரி ரிமோட் லொகேஷன் இருக்கும்போது அந்த கம்ப்யூட்டேஷன் பவர் எல்லாமே அந்த டிவைஸ்க்குள்ளே நடந்துரும். ஓகே, எக்ஸ்டர்னலா ஒரு கனெக்டிவிட்டி நெட்வொர்க் அந்த மாதிரி அந்த இதுமே அது மாதிரி இல்லாத இடத்துல பண்றது தான் எட்ஜ் கம்ப்யூட்டிங். எட்ஜ் கம்ப்யூட்டிங்கோட ஒன் ஆஃப் த perspectives. Okay, okay, okay. Not all are disconnected. Some can operate without connectivity. Certain parts மட்டும். Correct. Fine, fine, fine. எல்லா இடத்துலயும் 5G 4G கிடையாது. உண்மைதான். அது உலகத்திலேயே அப்படிதான். இப்போ நிறைய யூஎஸ்ல கூட நம்ம யோசிக்கிறோம் ஃபுல்லா கனெக்டர், அதெல்லாம் கிடையவே கிடையாது. There is lot of dark spots there also where but critical things நடந்துட்டு இருக்கும். So அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றோம். Recently we are seeing a lot of action in the defense space. இப்போ நீங்க two wars are happening today in front of our eyes. Whether I support war or not is a different point of view. In a podcast la when we talk about those two types of war, if you take Israel
the assumption was that day 3 they gonna கம்ப்ளீட்டாக அவங்க வந்து வின் பண்ணிடுவாங்க, அவங்க வந்து கம்ப்ளீட்டாக அந்த அப்ரைசிங்கே அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தான் ஒரு அசம். பிகாஸ் இஸ்ரேல் வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் அண்ட் த மோஸ்ட் சொஃபிஸ்டிகேட்டட் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ். பட் ஈவன் நவ் இட்ஸ் கோயிங் ஆன். அதே மாதிரி தான் நம்ம ரஷ்யா அண்ட் யுக்ரைன் கான்ஃப்ளிக்ட் கூட நம்மலாம் என்ன நினச்சோம், ஜஸ்ட் 2 weeks. Right? In fact, I remember, I think he was talking about 9 days or something, 6-7 days or something. But இப்போ வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா டிஃபென்ஸ்லையுமே கூட it's supposed to be very advanced. The context of how you have conflicts change ஆயிருக்கு. ஹியூமன் பீயிங்ஸ் கிடையாது, எல்லாம் ட்ரோன்ஸ் தான் நிறைய பண்ற வேலை எல்லாம். நிறைய நீங்க வீடியோ எல்லாம் பாக்குறீங்க, யூடியூப்லாம் பார்க்கும்போது they're all like drone shots. ஸோ அவங்கள உள்ள கொண்டு வந்துடுறாங்க. ஸோ டைரக்ட் மேன் டு மேன் இல்லாமல் தேர் இஸ் மோர் ஆட்டோமேஷன் கம்மிங் இன் டு த பிளே விச் இஸ் லோக்கல் அண்ட் சினாரியோ டிபெண்ட். இப்போ ஒரு சினாரியோவில் நிறைய மேகமூட்டத்தோடு இருக்கு அண்ட் தெர் இஸ் லாட் ஆஃப் விசிபிலிட்டி இஷ்யூஸ். You can't fly into that area and try to make your mission an operation. Drones can do it because they are self-aware and they are context-aware. ரெண்டுமே தனக்கும் தெரியும், தன்னோட அது மாதிரிலாம் வச்சு அவங்க பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது? இதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து லோக்கல் கம்ப்யூட் அதிகமாக இருக்கணும், ஆர் இருக்கிற கம்ப்யூட்டர்ல இன்டெலிஜென்ஸ் அதிகமாக இருக்கணும். ஓகே, அப்போ ஒரு கம்ப்யூட்டர் விஷன் அது ஒரு டெக்னாலஜி தான். கரெக்ட். ஸோ அது கேமரா ஆக்சஸ் பண்ணிச்சுன்னா அது டிசிஷன் எடுத்துரும் அந்த இடத்துல. ஓகே, திஸ் இஸ் த சினாரியோ, நம்ம இந்த டைம் இது மாதிரியா தான் பிஹேவ் பண்ணணும். அதெல்லாமே அந்த டைம்ல நடக்கும், ரியல் டைம்ல. கரெக்ட். கம்ப்யூட்டர் விஷன் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் யூஸ் கேசஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பாஸ் ஈல்டு இன் a manufacturing shop floor. போயிட்டே இருக்கும் வேகமா, காம்பனன்ட்ஸ் போயிட்டே இருக்கும், அந்த ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. டிடெக்ட் பண்ணி கேமரா இஸ் டிடெக்டிங் இட். the moment it sees a anomaly அத உடனே அது புஷ் பண்ணி flop. how does it do it? அவ்வளவு டைம் ஸ்பீட்ல. exact. so you need processing at the end point. ஓகே. இது நீங்க போயிட்டு இப்போ நம்ம வேற எங்கேயாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருமோ மேனுவல்ல விட்டுருவோம், பிகாஸ் மேனுவல் இஸ் நாட் ஈவன் அப்ளிகபிள் ஹியர். ஒரு கிளவுட்ல போயிட்டு ஈவன் ஒரு அல்காரிதம் வேற எங்கேயாவது ரன் ஆகுது, அதுக்கெல்லாம் டைம் கிடையாது. ஓகே, இங்க இருந்து போட்டோ எடுத்து அது அல்காரிதம் ஹிட் பண்ணி அது ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் கொடுத்து வெளியே தரதுக்கு டைம் இருக்காது. doesn't work. ஸோ உங்களோட ஈல்டு, ஃபர்ஸ்ட் பாஸ் ஈல்டு is your outcome there. so you do better products efficiently. ஓகே. சரிங்களா? so these are all some very evident examples of edge computing. ஓகே. இதெல்லாம் தனித்தனியா பார்த்திருப்போம், லைக் என்ன சொல்றதுக்கு அந்த இண்டஸ்ட்ரி ஆட்டோமேஷன், ட்ரோன் டெக்னாலஜி தனித்தனியா பார்த்துப்போம். ஆனா எல்லாம் கனெக்ட் ஆகிற காமன் பாயிண்ட் வந்து எட்ஜ் கம்ப்யூட்டிங். ஒன் ஆஃப் த கம்ப்யூட்டிங் ரிசோர்சஸ் இஸ் எட்ஜ்னு வச்சுக்கலாம். அதுவும் தேவை. எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து at the point of actionல உங்களுக்கு இம்பாக்ட் இருக்கணுமோ, at the point of data generationல உங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கணுமோ, அங்கெல்லாம் உங்களுக்கு எட்ஜ் தேவை. ஓகே கார்த்தி. so at the point of data, action at the point of data, அங்க நம்ம ஆக்சுவேட் பண்ணணும். அண்ட் தேர்ட் வந்து ரொம்ப டைம் கிடையாது, வேற எங்கேயா போயிட்டு that's called low latency. so latency இல்லாத இது மூணுமே வந்து டிரைவிங் ஃபேக்டர்ஸ். ஓகே, இதை அடாப்ட் பண்றதுக்காக. கரெக்ட். ஓவர் த ட்ரெடிஷனல் வேல இருந்து ஒரு டிஃப்ரெண்டா இது பண்றதுக்காக. கரெக்ட். ஸோ இதெல்லாம் இப்போ கன்வர்ஜ் ஆகுது. இப்போ நாங்கள் தனியாலாம் எங்களை we handshake with cloud. ஏன்னா இன்னுமே கூட கிளவுட்ல தான் பிகஸ்ட் கம்ப்யூட்டிங் ஆப்ரேஷன்ஸ் கேன் ஹேப்பன். ஏன்னா அங்கதான் நிறைய ரிசோர்ஸஸ் இருக்கு, பவரா இருக்கட்டும், ஸ்டோரேஜா இருக்கட்டும், இதெல்லாம் கிளவுட்ல நடக்குது. கிளவுடும் தனியா இயங்க முடியாதுங்கிறதா எங்க பாயிண்ட். உங்களுக்கு அட் த பாயிண்ட் ஆஃப் ஆக்ஷன் தேவை அப்படின்னா cloud and edge need to handshake. ஓகே. இப்போ டேட்டா சென்டர்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த டேட்டா சென்டர் பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு பேசும்போது தோணுது, அதுக்குள்ள ஒரு டெக்னாலஜி அதில் எட்ஜ் தானே வரும். எட்ஜ் இருக்கு, அதில் எட்ஜ் இருக்கு, டேட்டா சென்டர்ஸ்குள்ள இருக்கு. எஸ், நெட்வொர்க் எட்ஜ் இருக்கு. நீங்க சொல்லும் போது டிபெண்டன்சி அங்கே தான் கிரியேட் ஆகுது. ஓகே. ஸோ நீங்க கிளவுடும் டிவைசஸ் அண்ட் எட்ஜும் ஒன்றா வேலை பண்ணணும். ஒன்றா வேலை பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேஷன் இஸ் சீம்லெஸ். ஓகே, நம்ம டேட்டா சென்டருக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் ஆனாலுமே அந்த டிசிஷன் உடனே அங்கே எடுக்கிற மாதிரி எட்ஜ் கம்ப்யூட்டிங் இருக்கும். ஓகே. So that's the future. Fine. That's a future. and நிறைய பேர் கேட்பாங்க, ஏன்பா இட்ஸ் டுமாரோ போட்டிருக்கீங்க, டுடே என்ன அப்படி. இட்ஸ் a very obvious question. எல்லாரும் கேட்பாங்க. What you are saying is
யூ ஆர் ரெடி ஃபார் த டுமாரோ வித் தி எட்ஜ் ஆஃப் டுடே. ஓகே, இன்னைக்கு நாங்க பண்ணிட்டு இருக்கோம், இன்னைக்கு நீங்க வந்து ரெடி ஆயிக்கங்க. நிறைய பேர் தேர் அடாப்டிங் திஸ் ரைட் நவ். ஆட்டோமேஷன் போகும்போது இதை அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் நாங்கள் வந்து டிவைசஸ்குள்ளே போய் உட்காரோம், ரைட். ஸோ வி ஒர்க் வித் டிவைஸ் ஓஇஎம்ஸ். அவங்க கூட போய் ஒர்க் பண்ணி நாங்கள் அவங்களோட இன்ஜினியரிங் டீம்ஸோட ஒர்க் பண்ணி நாங்கள் உள்ள உட்காந்துக்கோம். ஓகே. So we are under OEM-னா அது ஒரிஜினல் equipment manufacturer. For example, ஒரு manufacturing பண்ற டைம்லயே நீங்க அசோசியேட் பண்ணிருக்கீங்க. நாங்க உள்ள அவங்கள எடுத்துக்குவாங்க as a component. ஓகே. அதுவும் இன்டர்னல் அந்த ப்ராசஸ்லயே லைக் அது ஆரிஜின் ஆகிற இடத்துல நீங்க வந்து அசோசியேட் பண்ண வச்சிருவீங்க. கரெக்ட். ஃபைன். ஸோ அப்படி போறதுனால உங்களுக்கு டிவைசஸ் பிகம் இன்டெலிஜென்ட். அங்க இருக்கிற நிறைய சேலஞ்சஸையும் சால்வ் பண்றோம். ஓகே. மேனுஃபேக்சரிங்ல இருக்கிற மேனுஃபேக்சரிங்ன்றது அவுட்கம். டிவைசஸ்குள்ளேயே ஒரு உலகம் இருக்கு இல்லையா, அந்த வேர்ல்ட்லயே நாங்கள் நிறைய இந்த மாதிரி சால்வ் பண்றோம். ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன நினைச்சோம் அப்படின்னா, இந்த மாதிரி லோ லேட்டன்சி நான் இவ்வளோ சொன்னேன் இல்லையா, இந்த அட் தி எண்ட் பாயிண்ட் நம்ம டேட்டா பண்றது, இதெல்லாம் வந்து தான் வந்து ஆப்வியஸ் எட்ஜ் கம்ப்யூட் யூஸ் கேசஸ். ஓகே. பட் இதை நாங்கள் ஒரு போக போக என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு ஓஇஎம் ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர், ஒரு டிவைஸ் மேனுஃபேக்சரர் வந்து அது என்ன டிவைஸாக இருந்தாலும் சரி, அப்ளையன்ஸ் ஒரு வாஷிங் மெஷினாக இருந்தாலும் சரி, ஒரு ஏசியாக இருந்தாலும் சரி, ஒரு காராக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாம் வந்து ஒரு ப்ராடக்டை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் வந்து 1 year இருக்குந்தா அது வந்து 3 months or half பண்ணணும் அவங்களுக்கு. ஏன்னா மோர் ப்ராடக்ட்ஸ் இன் ஷார்ட் டைம் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ திஸ் ஏரியா ஆர் தி ஸ்பேஸை வந்து நாங்கள் யோசிக்கவே இல்லை. பட் நவ் வாட் வி ஆர் ஹெல்பிங் அ லாட் ஆஃப் அவர் கஸ்டமர்ஸ் இஸ் டு ஆக்சுவலி டூ ஃபாஸ்டர் ப்ராடக்ட் லான்ச்சஸ் விச் ஆர் ஸ்மார்ட் ப்ராடக்ட்ஸ். ஓகே. கனெக்டட் ப்ராடக்ட்ஸை நாங்கள் வேகமாக அவங்க ஹெல்ப் பண்ண லான்ச் பண்ணுறோம் பிகாஸ் ஆஃப் த ப்ரீபில்ட். எங்ககிட்ட இந்த ப்ரீபில்ட் பிளாக்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் டிங்கர்பிளாக்ஸோட பிளாக்ஸ். எட்ஜ் பிளாக்ஸ் வச்சு சேர்த்து அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 60% ஆஃப் தேர் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிளை நாங்கள் எங்களால் ஷார்டன் பண்ண முடியுது. ஓகே. அட் அ பெஸ்ட் கேஸ். வர்ஸ்ட் கேஸ் சினாரியோ அட்லீஸ்ட் ஒரு 8 to 9 months அவங்களுக்கு ஷார்டன் பண்ண முடியுது. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா நாங்கள் ப்ரீபில்ட் அது பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு ஓஇஎம் இருக்காங்கன்னா அவங்க பில்ட் பண்ற டிவைஸ்லயும் நீங்க இன்கார்பரேட் பண்ணுவீங்க. அந்த ஹோல் ப்ராசஸையுமே உங்களால ஷார்டன் பண்ண முடியுது. ஃபைன் கார்த்திக். Yeah. So these are some of the indirect outcomes. ஓகே. வேற என்ன மாதிரி அசோசியேஷன்லாம் இருக்கு? நாங்க எதிர்பார்க்காதது இதெல்லாம். ஓகே. நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இல்ல. அதுக்கப்புறம் நாங்க வந்து when we start working with customer ecosystem, அப்புறம் எங்களை நாங்களே நிறைய வேலிடேட் பண்ணிக்குவோம். அப்போ வேலிடேட் பண்ணும்போது என்ன தெரியுதுன்னா, பிளாட்ஃபார்மைஸ் கான்செப்ட். ஸோ இப்போ நீங்கள் கல்ச்சரெல்லாம் இது நிறைய இருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ see the products like Samsung, LG, to take some brand names as examples, they launch faster products. Right? ஒரு வருஷத்துல அவங்க அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 products launch பண்ணுவாங்க. எல்லா டிவைஸ் மேனுஃபேக்சராலும் இது பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட இன்ஜினியரிங் கான்டெக்ட்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் வேற. பட் நீங்க அதே மார்க்கெட்ல தான் கம்பீட் பண்றீங்க, ரைட்டா? ஸோ அப்படி பண்ணும்போது யூ ஆர் ஃபோர்ஸ் டு லான்ச் மெனி பட் குட் ப்ராடக்ட்ஸ். ஆமா, அந்த மாதிரி குவாலிட்டிலயுமே இருக்கு. கரெக்ட். அந்த மாதிரி ஒரு சினாரியோ தான் இப்போ மார்க்கெட் சினாரியோ. ஸோ மோர் ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ண போகும்போது யூ பிகம் அஸ் ஸ்டாண்டர்டைஸ்ட். நிறைய பிளாட்ஃபார்மைசேஷன் அதெல்லாம் நடக்கும். அதுக்கெல்லாம் நாங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணுறோம். பிகாஸ் அது பண்ண தான் வந்து உங்களுக்கு ஃபாஸ்டர் லான்ச்சஸ் கிடைக்கும். எவ்ரி டைம் நீங்கள் கீழேந்து பில்ட் பண்ண முடியாது எல்லாத்தையும். ஸோ யூ வில் ஸ்டார்ட். நம்ம ஃபஞ்சிபிள்னு சொல்லுவோம், அது பேர் ஃபஞ்சிபிள்னா it is replaceable, it is extendable அப்படின்னு சொல்லுவோம். கான்செப்ட் இன்டர்சேஞ்சபிள் பட் யுவர் ஃபண்டமெண்டல் வந்து அப்படியே தான் இருக்கும். ஓகே. உங்க ஐபோன் மாதிரி எவ்வளோ வெர்ஷன்ஸ் வருது இல்லையா? ஆமா, மாதிரி அப்டேட் பண்ணிட்டே தான் அப்டேட் பண்ணிட்டே. பட் they are having this strategy.
ஓகே 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 ஓகே. சாரி ஃபார் த இன்டரப்ஷன். நீங்கள் இந்த பாட்காஸ்ட்டை யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மேக் ஷுர் யூ சப்ஸ்கிரைப் டு ஸ்ரீராம் செல்வன் ஃபார் மோர் சச் கான்டென்ட். இஃப் யூ லிசனிங் டு திஸ் பாட்காஸ்ட் ஆன் ஸ்பாட்டிஃபை, மேக் ஷுர் யூ ஃபாலோஸ் அண்ட் லீவ் அ ரேட்டிங் ஆன் ஸ்பாட்டிஃபை விச் ஹெல்ப் அஸ் டு ரீச் மோர் பீப்புள். நவ் ஓவர் டு த பாட்காஸ்ட். ஸோ மொபைல் பார்த்ததுக்குன்னா ரீசெண்டாக ஒருத்தவங்களை கனெக்ட் பண்ணியிருந்தேன். நான் ஒரு காலேஜ் பையன் பண்ண ஒரு மொபைல் அப்ளிகேஷன் பற்றி சின்ன ஒரு ரீல் மாதிரி இன்ஸ்டாகிராமில் ஸோ லிங்க்டின்ல ஷேர் பண்ணும்போது ஒருத்தர் கனெக்ட் பண்ணார், ரயன்னு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அவங்களோடதே இப்படி தான் இருந்துச்சு, இந்தியன் டிஃபென்ஸ் கம்பெனின்னு இருந்துச்சு, ரயன் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு. சரி, அப்போ ரொம்ப ஏன்னா அந்த மாதிரி அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தது இல்லை. சரி, கனெக்ட் பண்ணாமல் பார்த்தா நாகர்கோயிலே அவங்க கன்னியாகுமரி. சரி, கன்னியாகுமரின்னு சொன்னோன்னே கால் பண்ணி பேசினேன். பட் ரொம்ப சின்ன பையன் ஆக்சுவலி. ஸோ அவன் பெர்ஸ்பெக்டிவ் என்ன இருக்குன்னா, காலேஜ் ஆக்சுவலி ஒரு பேருக்கு ஒரு டிகிரி போட்டுக்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு தேவையான எல்லா ஒரு வேர்ல்ட் கிளாஸ் லெக்சர்ஸ் எல்லாமே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, எம்ஐடிஸ்லேருந்து எல்லாமே அவைலபிளாக இருக்குது, அதுலேருந்து கற்றுக்கிறேன்னு சொல்லி இன்ஜினியரிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டான பசங்க தான். ஆக்சுவலி நேரில் போய் மீட் பண்ணல, இங்கே வரதுக்கு முன்னாடி பார்த்தேன், இன்னும் மீட் பண்ணல. ஸோ அவங்க சொன்னாங்க இது மாதிரி டிஃபென்ஸ்க்காக டிஃபென்ஸ்க்கான இது மாதிரி யூஏ இந்த போட்டிருக்காங்கல்ல, ஸோ இதெல்லாமே நாங்கள் பில் பண்ணுறோம் மாதிரி சொன்னாங்க. லைக் ரொம்ப புது பசங்க தான், ஆனால் இன்ஜினியரிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பேசிக்கலி ட்ரோன் ஏரியா. ஆமாம். ஸோ நீங்கள் அந்த கான்டெக்ட் பார்த்துக்கோங்க, நான் கரெக்டாக சொல்லலைன்னா கன்ஃபியூஷன் ஆயிரும். ஸோ இதுதான் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த பையன் கொஞ்சம் டெக்னிக்கல் ஸ்ட்ராங்கு போல் ஒரு Web3 கம்பெனி ஒரு சிங்கப்பூர் கோஃபவுண்டரோட ஸ்டார்ட் பண்ணி அதில் நல்லா ஒரு எக்ஸிட் எடுத்து நல்ல அமௌண்ட் இருக்குது கையில். ஸோ அதை வச்சு தான் இது ஸ்டார்ட் பண்ணுறான் ஆக்சுவலி. ஸோ டெக்னிக்கலாக ஸ்ட்ராங் தான், அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து இன்ஜினியரிங் சைடில். ஸோ அதனால் அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு இது பில்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ எப்படி மீட் பண்ண போவேன் நான். ஸோ இவனுக்கு இது ஃபர்ஸ்ட் பையன், சின்ன பையன் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ அவங்க டீம் ஃபோட்டோஸ் கூட பார்த்தீங்கன்னா இதாக இருக்கும். ஆக்சுவலி நானே இதில் இமேஜஸில் போடுறேன். ஸோ இது ஏதோ யூஎஸ் மாதிரி ஏதோ பில்ட் பண்ணுறாங்க போல. ஸோ எனக்கு இந்த ஆமாம் ஏர் ஃப்ரேம், அது ஏர் ஃப்ரேம் இது சொல்கிறீங்க. ஆமாம் இது ஆமாம் கரெக்ட். ஓகே, ஃபியூவல் ஏர் ஃப்ரேம். ஸோ ஓகே, இவர் நம்ம பாட்காஸ்ட்டை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வெரி நைஸ். ஸோ தட்ஸ் குட். ஸோ எனக்கு எப்படின்னா பாட்காஸ்டோட அல்டிமேட் கோல் என்னன்னா, ஸோ இது மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க, எனக்கு உங்களோட கான்டாக்ட் இருக்கு. ஸோ அதுதான் அல்டிமேட் கோல். லைக் இந்த ஈகோ சிஸ்டம் இன்னும் கொஞ்சம் நல்லா த்ரைவ் ஆகணும்ட்டு. ஸோ இது உங்களுக்காகவே பார்த்தது மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இவருக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ இவருக்கு என்ன மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ல கொஸ்டின் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் இதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசலாம்னா நீங்கள் என்ன மாதிரி விஷயம் சொல்லுவீங்க? லைக் இது மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாரு, புது சின்ன பசங்க தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் என்ன மாதிரியான விஷயம் சொல்லுவீங்க? ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் இன்னொருத்தர் கூட இருக்கலாம். ஸோ அவருக்கு நீங்கள் சொல்கிற சில விஷயங்கள், நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் கவனிச்சுக்கோங்க, லைக் இதெல்லாம் நீங்கள் தாட் ப்ராசஸ் வச்சுக்கோங்க, முன்னாடி உங்களுக்கு இருக்கிற என்ன விஷயங்கள் இருக்கும். ஒரு அவர் வந்து ஒரு யூஏவி விச் இஸ் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள், அதோட இது பண்ணுறாரு அவர். அந்த ஏரியா வந்து நான் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி ஐ ஹவ் நாட் டன் இட். பட் தெர் ஆர் சம் ஹைஜீன் ஃபேக்டர்ஸ் ஃபார் எனி என்ஜினியரிங் ஸ்டார்ட்அப்ஸ். ஓகே. நிறைய வந்து இனிஷியல் கான்செப்ட்லாம் ரொம்ப ஃபர்கிவிங்காக இருக்கும். அதாவது நம்மளோட காமன் சென்ஸ் வச்சும் ஒரு என்ஜினியரிங் ஒரு அவுட்கம்மை நம்ம கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுவோம். பட் மேலும் போக போக ஒரு ஏர்வர்தி ப்ராடக்ட் கொண்டு போகிறதுக்கு நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ், நிறைய இட்ஸ் அ ரெஸ்ட்ரிக்டிவ் பாத். ஓகே. ஸோ அதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும். ஸோ தட்ஸ் அ கான்டெக்ட் ஃபார் எனி என்ஜினியர்ட் ப்ராடக்ட். அண்ட் நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் பாசிபிலிட்டிஸ் ஒன்று, திஸ் இஸ் ஒன். செகண்ட் வந்து நம்ம நிறைய ஓவர்லுக் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வி ஓவர்லுக் இந்த கனெக்டிவிட்டி பேஸ்ட் இதெல்லாம் நமக்கு வந்து அசியூம் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சில கனெக்டிவிட்டி மெக்கானிசம்ஸ் இருக்கும், அதுக்கு வந்து சில சர்டிஃபிகேஷன்ஸ் தேவைப்படும். இதெல்லாம் நிறைய டைம் எடுக்கும். இது என்னன்னா நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. ஓகே. அதெல்லாம் நம்ம ப்ராசஸை விட்டு வெளியே, இன்ஜினியரிங்கை விட்டு வெளியே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து some fundamental challenges for any engineered product, irrespective of whether it's a drone or whatever. இன்னொன்று வந்து ஐ திங்க் ஸ்டிக்கிங் வித் the quicker launches of products, quicker launches of variations are important. என்னோட one of the big lessons in Tinkerblox கூட என்ன அப்படின்னா, there is no perfect product. ப்ராடக்ட் வந்து இவால்வ் ஆகிட்டே தான் இருக்கும். ஒரு பர்ஃபெக்ட் ப்ராடக்டை பண்ணுறதுக்கு தான் ஒரு ஃபவுண்டரோட ஆஸ்பிரேஷன் இருக்கும். அட் ஒன் பாயிண்ட் யூ ஹேவ் டு லெட் தட் கோ. ஓகே. ஏன்னா அது ஒரு அப்சஷன். இந்த அப்சஷன்லேயே இருந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு ப்ராடக்டை மார்க்கெட்டுக்கு எடுத்துப்போ நிறைய டைம் ஆகும்.
as latest as day before yesterday கூட ஒரு discussion inside my company was all about நீங்க how fast will you launch a product and what do you call a product itself, ஒரு final product னா என்ன. So my point is there's no final product, it's a evolving point. அந்த எவல்யூஷன்ல ஒரு கஸ்டமர் செக்மெண்ட் இருப்பாங்க, அவங்கள நம்ம அட்ரஸ் பண்ணணும். இது ஒரு பிக் லெசன். ஸோ ஒரு பர்ஃபெக்ட் ப்ராடக்ட் கிடையாது. அதை பர்சீவ் பண்ணுறதும் வந்து ஒரு டிஸ்டன்ட்னு சொல்ல மாட்டேன், இஸ் அன் அப்ரோச் விச் வில் டேக் அ லாங் டைம். பீப்புள் மே பிகம் இம்பேஷண்ட் நடக்கிற வேலைக்கு. ஸோ இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அது வந்து த டீம், I already saw a picture where they're like already like-minded people, teams அதெல்லாம் இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு டீம் ஃபார்ம் ஆகிறது வந்து இஸ் ஹிட் ஆர் மிஸ். ஓகே, நம்ம ஆரம்பிக்கும் போது நம்ம எப்பயுமே வந்து நம்ம லைக் மைண்டட் பீப்புள்ஸ் தான் ஆரம்பிப்போம். தட்ஸ் எனி ஸ்டார்ட் அப். யூ வில் நெவர் ஸ்டார்ட் வித் யுவர் ஃபோ ஆர் யூ வில் நெவர் ஸ்டார்ட் வித் சம்படி ஹூ யூ ரியலி டோன்ட் நோ. யூஸ்வலாக வந்து லைக் மைண்டட் பீப்புள்ஸ் தான் ஆரம்பிப்போம். அதுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது அட் த இனிஷியல் ஸ்டேஜ். But quickly you have to bring in challenging flavors into the equation. Otherwise what will happen is you may launch a product which is very sweet for you, but we may be irrelevant for somebody else. அதோட ரிஸ்க் இருக்கு. So as soon as possible ஒரு ஆனால் அது ரொம்ப முன்னாடியும் கொண்டு வந்துட்டா என்ன ஆகிடும்னா டிஸ்டர்ப் பண்ணும். ஒரு ப்ராடக்ட் ஃபேஸே அதை டிஸ்டர்ப் பண்ணும். அது கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ் வந்து நீட் டு கீப் தட் இன் ஃபோக்கஸ். ஓகே, இந்த ஃப்ளேவரை உள்ள கொண்டு வருது. ஸோ இது ஒரு லெசன். நான் இதெல்லாமே வந்து ஒரு லெசன்ஸ்ல இருந்து நான் ஷேர் பண்றேன். அதான் கேட்குறேன், உங்களுக்கு 10+ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அந்த ஒரு கேப் இது இருக்கு. அப்புறமா வந்து நல்ல அட்வைசர்ஸ் தேவை. இப்போ இந்த ஃபீல்டு வந்து இஸ் a நியூ ஃபீல்டு. ஆமாம், ஓகே. நியூ ஃபீல்டில் வந்து நிறைய ஹாப்பி இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் நாங்கள் சொல்லுவோம். என்னென்னா சூப்பர் கான்செப்ட் செம்மையாக இருக்கும், இன்ஜினியரிங் காலேஜ் கான்செப்ட் மாதிரி இருக்கும், ஆனால் மார்க்கெட்டில் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ ஒரு ஹாப்பி இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்லேருந்து ஒரு சீரியஸ் ப்ராடக்ட்டுக்குள்ளே எப்போ அது போகும் அப்படின்னா when you bring in that industry flavor in it. ஓகே. இப்போ இண்டஸ்ட்ரி ஃப்ளேவர் எப்படி வரும் அப்படின்னா, ஒன்று நம்ம போய் ஒரு கஸ்டமர்கிட்ட சொல்லி வேலிடேட் பண்ணணும், இல்லை அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒருத்தரை நம்ம வந்து எடுத்துட்டு அட்வைசரியாக வேலிடேட் பண்ணிக்கணும். அது எவ்வளோ ஏர்லியாக பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. அண்ட் ஆக்டிவாக இருக்கிற இப்போ நிறைய ஈகோ சிஸ்டம்ஸ் இருக்கு, ஹெல்ப் பண்ணுறாங்க. நிறைய கம்பெனிஸ் கூட ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ that I think is very valuable. ஓகே, இவங்களும் ஏர்லி ஸ்டேஜில் அந்த டொமைனில் இருக்கிற ஒரு தர அட்வைசராக உள்ள கொண்டு வரது பெட்டர் 100%. I'm sure they would already be doing it. ஓகே, நான் நினைக்கிறேன். ஆமாம், நான் இன்னும் நேரில் பார்க்குற சான்ஸ் இல்லை இங்கே. ஸோ இந்த ப்ரிப்ரேஷனால இதாகிடுச்சு. ரைட். ஸோ அது வந்து நிறைய ஹெல்ப் பண்ணும். I think these are some of the factors. கரெக்டான எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணோம் டு an investor. அவங்களுக்கும் correct. If there is somebody who's investing, you should set the right expectations of revenue. You should set right expectations of where this is, because the space is like that. Okay. In the space is in the whole domain is an exploratory space. Okay. Definition இல்ல. Correct. இனிமே தான் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ரைட். இப்பதான் வந்து privatized ஆகுது. Thanks to probably it's a SpaceX revolution. Okay. Right? So a lot of people got inspired from it. But SpaceX is a computer science company. Okay. It's not a UAV company. Because SpaceX drives everything as a computer, as a computer science approach. Which is, for that matter, anything of Mr. Elon Musk's approach is like that. So அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஆமாம், இவங்களே பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் டிஃபென்ஸ்க்குன்னு அவங்க எய்ம் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரியாலிட்டி பார்த்துருப்பாங்க போல், லைக் அதை கிராக் பண்ணி உள்ளே போயிடுறது டாஸ்க்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க பேக்கப் பிளான் என்ன வச்சுருக்காங்கன்னா, அந்த ஹாபிஸ்டிக் ஃப்ளையர்ஸ் இருப்பாங்க, லைக் அந்த மார்க்கெட்டை டேப் பண்ணி. ஆக்சுவலி பேசுனதுலேயே அவ்வளோ யங் ஃபவுண்டர்கிட்ட ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியாக பேசுனதுன்னா இந்த பையனை தான் சொல்லுவேன் நான். ஸோ கேட்கும்போது சொன்னேன், இது மாதிரி கவர்மெண்ட்டில் போய் அப்ரோச் பண்ணி நீங்கள் சொன்னால் எல்லாமே டைம் எடுத்துக்கும்னு தெரியுது. ஸோ அது வரைக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஃபண்டு வேணும்னால
இன்னொரு மார்க்கெட் டேப் பண்ணியிருக்கான் யூரோப்ல. சரி சொல்லலாமான்னு தெரியல. ஆமாம், யூரோப்ல ஓகே ஒரு மார்க்கெட் இருக்கு, ஹாபிஸ்டிக் ஃப்ளைங். ஸோ அதில் வந்து சைனீஸ் ப்ராடக்ட் தான் இருக்கு போல. அவங்க ஏதோ ஸ்டைரோஃபார்மில் தான் அந்த இதெல்லாம் பண்ணுறாங்க போல, அந்த ஹாபிஸ்டிக் ஃப்ளைங் டிவைசஸ்லாம் பண்ணுறாங்க போல, லைக் பெரிய மார்ஜினில். அவன் என்ன யோசிக்கிறான்னா அந்த மார்க்கெட்டை பிடிக்கலாம். ஸோ அந்த மார்க்கெட்டை டேப் பண்ணுறதுக்கு அதை விட பெட்டர் ஸ்டைரோஃபார்மோட பெட்டரான ப்ராடக்ட்ஸில் பண்ணி அந்த மார்க்கெட்டில் டேப் பண்ணி அதில் வர ரெவன்யூ வச்சுட்டு இது சைடில் பில்ட் பண்ணலாம் மாதிரியான தாட் ப்ராசஸ்லாம் இருக்குது. ஸோ ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இதில் நிறைய நான் இதுவுமே கேட்டேன், சர்டிஃபிகேஷன் நிறைய இருக்குமே ப்ரோ, ஏன்னா இது மாதிரியான விஷயங்களுக்கு நிறைய ரெக்ஸிபிஷன்ஸ் இருக்குமேன்னு. ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சிருக்கேன் மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஃபவுண்டராக போகிற பார்ட் கரெக்ட் தானே? இப்போ எனக்கு ஒரு ஃபேவரட் டாபிக் இருக்கு, எஸ்பெஷலி ஃபார் பீப்புள் ஹூ ஆஸ்பயர் ஹார்ட்வேர் பேஸ்ட் ப்ராடக்ட். சரிங்களா? நம்ம நேச்சுரல் அப்ரோச் என்னவா இருக்குன்னா, ஒரு ப்ராடக்டை பில்ட் பண்ணுவோம், அந்த ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணுவோம். அது வந்து ஒரு காராக இருக்கலாம், ஒரு ஈவியா, ஒரு ரொபோட்டிக் டிவைஸாக இருக்கலாம், இந்த இதில் யூஏஆ இருக்கலாம். ஐ வுட் திங்க் அ லிட்டில் மோர். எப்படின்னா, இந்த ஃபிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ், அதாவது இந்த விங்ஸு, மெட்டீரியல், ஹார்ட்வேர், இதெல்லாம் ஒரு சைடாக இருக்கவே there is something called a reference architecture. For example, இப்போ if I am able to build a reference architecture which is for UAV, அப்படின்னா என்னன்னா, UAVக்கு தேவையான சாஃப்ட்வேர் எலிமெண்ட்ஸ் எல்லாமே போட்டு அதை நான் ஒரு ஆர்கிடெக்சர் மாதிரி பில்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, this company is not the only company which wants to build UAV. There are many companies who want to put a product around the reference architecture. So start positioning reference architectures instead of the UAV itself. So what happens is, இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, ரைட்? இதை அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பட் இந்த ரெஃபரன்ஸ் ஆர்கிடெக்சரை எடுத்துட்டு போகும்போது என்னன்னா, நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து அந்த ஸ்கில் இருக்காது. இஸ் மை பிஸ்னஸ் டு சென்ட் திங்ஸ் அப் இன் த ஏர், ஆர் இஸ் மை பிஸ்னஸ் டு ரைட் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸ் டு சென்ட் திங்ஸ் அப் இன் த ஏர்? My business is to send things up in the air for whatever reasons. ஏன்னா அதோட அவுட்கம்ஸ் எல்லாம் வந்து அதோட இன்டென்சிட்டி எல்லாம் வேற மாதிரி இருக்கலாம், அதோட ஸ்கில்ஸ் வேற மாதிரி இருக்கலாம். பட் இஃப் யூர் ஏபிள் டு ஆஃபர் திஸ் ஆஸ் அ ரெஃபரன்ஸ் ஆர்கிடெக்சர், ஆஸ் அ ஃபினிஷ்ட் பிளாட்ஃபார்ம் டு எனிபடி ஹூ வாண்ட்ஸ் டு டூ UAV, whether that is a hobby flying, whether that is a drone which is for use for defense purposes, or whether there is a drone used for agriculture, whether there is a flying object used for maintenance of buildings, large buildings, scan பண்ணி maintain, அவங்க எல்லாத்துக்குமே fundamental architecture is this. Okay. So if there is an opportunity to create a fungible reference architecture where people can build things around it, I think that will be a great business model. Okay. இந்த பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு வேணும். இந்த பெர்ஸ்பெக்டிவ்ங்கிறது இது என்னோட தாட் ப்ராசஸ். இப்போ அதுக்கு வயபிலிட்டி இருக்குமா அந்த இண்டஸ்ட்ரியில அப்படின்னா, ஐ திங்க் ஒன் கேன் எக்ஸ்ப்ளோர். ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியா எவ்ரி டைம் வரும்போது ஃபுல் ஆஃப் EVs, ட்ரக்ஸ், ஸ்கூட்டர்ஸ், எவ்வளோ ஸ்கூட்டர்ஸ் வருது. Is there anybody who is having a reference architecture for a EV for scooters? Potentially that's a great space to be in. Okay. Because mechanical engineering and battery systems of scooters இதெல்லாம் வந்து தனி டெக்னாலஜி. ஆனால் இது எல்லாத்தையும் புட் டுகெதருக்கு ஒரு ஆர்கிடெக்சர் மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னா, அதை விற்கிறது வந்து ஒரு காம்பனண்ட்டாக விற்கலாம், இல்லை அதை வந்து ஹெல்ப் பண்ணலாம் கஸ்டமருக்கு. ஏன்னா that takes the maximum amount of time. ஒரு ப்ராடக்டோட லான்ச் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு EV ப்ராடக்ட் லான்ச் 1 year ஆகுதுன்னு வச்சுக்கோம். Just for example 6, it will take a little bit more, but 1 year ஆகுது அப்படின்னா அதில் 6 to 8 மாதம் வரைக்கும் இந்த வேலை தான். ஓகே. ஸோ இந்த வேலையை ரெடிமேடாக கொடுத்துட வேண்டியதானே. ஸோ யூ கோ இன் ஆஸ் அ ஒயிட் லேபிள் பார்ட்னர். ஓகே. அல்டிமேட் கோலுங்கிறது அதுதான் இல்லை. ஸோ யூ ஆர் எனேபிளிங் the whole operations and the compute. They will be amazing in sending propulsion and things up there. Okay. The motor systems, whatever, right? On the component system la they may be. But that whole point of bringing these all together வந்து யாரோ ஓன் பண்ணலாமே, அது ஒரு ஸ்பேஸ் தானே. ஓகே. அவங்களுக்கு அல்டிமேட் கோல் ஹார்ட்வேருக்குள்ள தான் இருக்கணும்னா இந்த பெர்ஸ்பெக்டிவ் நல்ல பெர்ஸ்பெக்டிவா இருக்குல்ல. இது எதுவுமே வந்து சாஃப்ட்வேர் இல்லாம இல்லையே, இப்ப எல்லாமே ஹார்ட்வேர் மட்டும் இல்லையே. ஓகே. ஸோ அதை 1 or 2 partners can own it.
ஸோ யூ கேன் ப்ரிப்பேர் ஃபார் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஏரியல் ஃப்ளையிங் எக்ஸ்பீரியன்ஸ் versus building everything from scratch again and again and again. ஓகே. So you're helping with faster product launches. ஒன்று. ரெண்டாவது பெஸ்ட் இன் கிளாஸ் ஒருத்தர் ஃபோக்கஸ் பண்ணுங்களே. ஓகே, அதுக்கான சொல்யூஷனும் அதுக்கான ப்ராப்ளம் இங்கே இருக்குல்ல. கரெக்ட். லார்ஜ் கம்பெனிஸ், நிறைய லார்ஜ் கம்பெனிஸ், some of which I worked for, they all work on sharing technology. அதை சுற்றி இருக்கிற டப்பா வந்து ஒரு இன்சிடென்டல் தான், உள்ள இருக்க டெக்னாலஜி தான் வேல்யூ. பிகாஸ் இட்ஸ் அ டிப்ரிஷியேஷன், physical things depreciate over the period of time, right? But moving forward it's more evident. நிறைய நியூ சாஃப்ட்வேர் தான் புது வேரியன்ட்ஸை கொண்டு வருது. உங்க ஐஃபோன், நீங்க ஆண்ட்ராய்டு யூஸ் பண்றீங்க, ஸோ யூ பிலாங் டு டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் குரூப். பட் நீங்க ஐஃபோன் எடுத்துட்டீங்கன்னா எவ்ரி அப்டேட் ஆஃப் அன் ஐஃபோன் மேக்ஸ் த ஃபோன் பிஹேவ் டிஃப்ரெண்ட்லி. இப்போ கார்ல கூட அப்டேட்ஸ் வந்துருச்சு, ரைட்? இப்போ எவ்ரி திங் விச் இஸ் கனெக்டட் ஹேவ் அவதார்ஸ், different avatars or different behaviors based on software differences, not hardware differences. ஓகே, அது சேமா தான் இருக்கு. Exactly. So அது மாறுது. மாறும்போது somebody has to own that ecosystem. அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அது சுற்றி இருக்கிற மெட்டல் பார்ட்ஸு, அது அதில் இருக்க ப்ரெசிஷன் இன்ஜினியரிங், இதெல்லாம் வந்து இது எல்லாமே ஒரு ஸ்கில்லு தான். ஆனால் இது ரெண்டுமே சேர்ந்து ஒரே கம்பெனி பண்ணுமான்னு நான் கேட்குறேன். ஓகே. One is fungible. The other one is personalized. Just keep replicating this. Okay, ரொம்ப பெஸ்ட் கிஃப்டா இருக்கும்னு நினைக்கிறேன் மீட் பண்ணும்போது. So actually நான் ஷேர் பண்றேன் உங்க கூட. This could be a point of view which will help with faster product launches, consistent product launches, best of breed technology gets into this. நாலாவது வந்து you're able to hold a good support market and build a ecosystem around it more than anything else. Fine. So இது ஒரு பாயிண்ட். ஓகே, ஆக்சுவலி அவனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கனெக்ட் பண்ணுறேன் உங்களுக்கு கூட. நோ ப்ராப்ளம். டைமில் ஷோர். இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அதில் இருக்கு, இதில் வேற நுவான்சஸ் இருக்கா அப்படின்னா அவர்கிட்ட நான் பேசி நானும் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறேன். ஓகே. இப்போ வேற ஏதாவது சேலஞ்சஸ் இருக்கலாம் இதுக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் சேலஞ்ச் இல்லை, ஏன்னா நாங்கள் அந்த செக்டரில் ஒர்க் பண்ணுறோம், நாங்கள் சில சாஃப்ட்வேர் எலமெண்ட்ஸ் தரோம் அந்த செக்டரில். எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை, பட் இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு தெரிஞ்சே ஒரு 4-5 கம்பெனிஸ் நான் வந்து ஒரு பாஸ்ட் 3 வீக்ஸில் 4-5 கம்பெனிஸ் வந்து ஃபவுண்டர்ஸ் வந்து பார்த்தேன். தி அதர் ஒன் ஐ சா இன் ஹைதராபாத். ஒரு அதே மாதிரி ஒரு கம்பெனி, ஐ திங்க் இட்ஸ் அ உமன் ட்ரிவன் கம்பெனி, ஐ ஃபர்காட் த நேம், சாரி, பட் வெரி இம்ப்ரெசிவ். வாட் ஐம் சேயிங் இஸ், இது நிறைய வரப்போக கிரியேட் தோஸ் ரெஃபரன்ஸ் ஆர்கிடெக்சர்ஸ். ஓகே, அது எல்லாத்துக்குமான ஒரு பிளாட்ஃபார்ம். ஆமா, அந்த ஸ்பேஸ்ல they don't need to put time in it. ஓகே, எல்லாத்துக்குமான ஒரு சொல்யூஷன் அவங்க கையிலே இருக்கு. Yes. Fine. I think that's where the meat is. And the data is another whole different ocean of it. ஒரு ப்ராடக்ட் நீங்க என்ஜினியர் பண்றீங்க, என்ஜினியர் பண்றதுக்கு சில டேட்டா செட்ஸ் தேவை. என் ப்ராடக்ட் இப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு பர்சனலைஸ் டேட்டா செட் இருக்கும். அந்த டேட்டா செட்டை இந்த கம்பெனி ஓன் பண்ணிக்கிட்டோம். பட் பிஹேவியரை இயக்குவிக்கிறோட டெக்னாலஜியை வேற யாரும் ஓன் பண்ணலாமே. ஓகே, அது எங்க யூஸ் பண்றோங்கிற பெர்ஸ்பெக்டிவ் ஒருத்தங்க மாத்திக்கலாம். ஜியோ டேகிங்கோ சர்வேயிங்கோ எது வேணா பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து குவாலிட்டி பெட்டர் ப்ராடக்ட்ஸ் கம் ஃபாஸ்டர். ஓகே, அண்ட் கன்சிஸ்டன்ட். உங்களால் அப்பதான் ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ண முடியும். இல்லை ஸ்டாண்டர்டைசேஷன் இஸ் பிக் சேலஞ்ச் இன்னைக்கு. ஓகே, ஒவ்வொருத்தங்களும் அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல வேற வேற விஷயங்கள் கரெக்ட். இப்போ நீங்க பாருங்க, ஒரு இப்போ இந்த யூஏவிலேருந்தே இந்த இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரு ட்ரோன் எடுத்துக்கங்க. ஒரு ட்ரோன் வந்து ஒரு டிப்பிக்கலாக ட்ரோன்ஸ் இஸ் ஆல்சோ யூஸ்ட் ஃபார் மெயின்டெனன்ஸ் மாதிரியெல்லாம். இப்போ லார்ஜ் பில்டிங்ஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ஹியூமன் பீயிங்ஸ்னால போய் பார்த்துக்க முடியாது. இப்போ எங்கேயாவது ஒரு ப்ரெடிக்டிவாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு சம் ட்ரோன்ஸ் ஈவன் ஹெல்ப் டு ரீப்ளேஸ் பார்ட்ஸ் இன் பிளேசஸ் வேர் யூ கான்ட் ஆக்சஸ். அதுக்கு ஃபர்ஸ்ட் மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணணும். இப்போ ட்ரோன் ஒரு தனி சிஸ்டம், இந்த பில்டிங்ல இருக்க டெக்னாலஜி எல்லாம் தனி சிஸ்டம். இவங்க 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. பேசிக்க வைக்கிறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, தட் ஆப்பர்ச்சுனிட்டி ஹேப்பன்ஸ் ஒன்லி when there is standardization. Standardization is a big another one big challenge today. எதுவுமே ஸ்டாண்டர்ட்ஸ்ல கிடையாது, எல்லாம் சைலோஸ். ஸோ இன்ஃபேக்ட் இது நாங்கள் Tinkerbloxல முன்னாடியே
we realize because we come from that industry, standardization ரொம்ப கஷ்டம். ஓகே, எல்லாமே வந்து தனித்தனியா டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ்ல பேசுவாங்க. But then when you want to humanize devices, when you want to humanize the behavior, they have to interact with you have to interact seamlessly, not one time. நீங்க என்கிட்ட சொல்லிட்டீங்க, ஆனா நான் உங்ககிட்ட சொல்லணும், நீங்க அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுவீங்க. இதை நம்ம so you have to at least bring this closer. எதனால இந்த பாயிண்ட் நடக்காம இருக்கு அது மாதிரியான ஒரு விஷயம் ஸ்டாண்டர்டைசேஷன் தான். வேற யாரும் இது இந்த ஸ்பேஸை வந்து மெனக்கெட்டு ஒரு நிறைய பேர் ட்ரை பண்றாங்க, பண்ணிட்டு தான் இருக்காங்க. லார்ஜ் கிளவுட் கம்பெனிஸ்லாம் வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் அச்சீவ் ஆயிட்டா பிகெஸ்ட் அவுட்கம் அவங்களுக்கு அதெல்லாம். ஸோ வி பர்சியூ தட். நாங்கெல்லாம் வந்து அது ஸ்டாண்டர்டைசேஷனை பண்றதுக்கு வந்து நாங்க வந்து ஒரு லேயர் வச்சிருக்கோம். வி அப்ளை தட் லேயர் எவ்ரி டைம். இப்போ நாங்கள் அது மாதிரி ஸோ டூ disparate systems talk to each other, two different devices talk to each other. நாங்கள் அதுக்கு ஒரு டிரைவர் லேயர் வச்சுப்போம். ஆனால் நாங்கள் வச்சுருக்க டிரைவர் லேயர் it varies from domain to domain. There is a lot of opportunity in that too. ஓகே, அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டின்னு டேப் பண்ண. கண்டிப்பாக அது மட்டுமே. ஓகே, ஸோ அதை டேப் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க என்ன மாதிரி எக்ஸ்போஷர்லாம் தேவைப்படுமோ? லைக் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் தேவை. ஃபர்ஸ்ட் I'm a big fan of first principles. ஓகே, இன்னும் பாட்காஸ்ட்ல யாரோ ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் அந்த வார்த்தையை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சொல்றீங்க. ஸோ அது என்னங்கிறதும் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம அப்படி போயிடலாம். ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ்னா என்ன அப்படின்னா, இஃப் யூ ஹவ் நோட்டிஸ்ட் மூர்ஸ் லாவாக இருக்கட்டும், ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எனி திங். ஓகே, நம்ம ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மைக் இருக்கு. இந்த மைக் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் $1,000 அப்படின்னு எடுத்துக்கோ. இதுன்னா ஒரு $500 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, why do you have to pay $500 for this? Yeah, there is a foam, there is a metal part, something, there will be a capacitor inside. அதெல்லாம் இருக்கும். அதோட மெட்டீரியலுக்கு நீங்கள் ப்ளே பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோல்ட் கெப்பாசிட்டர்ஸ், காப்பர் கெப்பாசிட்டர், பெட்டர் கண்டக்டிவிட்டி, அப்படி இப்படின்னு போகும் உள்ள இன்ஜினியரிங். First principles are working upwards, which is what is the cost of gold? What is the cost of copper? Okay. Why would it அதை ஸ்டாம்ப் பண்ணுறோம் ஒரு கெப்பாசிட்டர் ஆக்கிறதுக்கு? அது ஏன் வந்து $1 ஆகுது செய்யறதுக்கு? இட் ஷுட் பி ப்ராப்ளி 10 cents. ஸோ ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள்ஸில் டெவலப் பண்ணும்போது யூ ஆர் ஏபிள் டு டெவலப். ஃபர்ஸ்ட் ஆஃப் யூ நோ வாட் யூர் டெவலப்பிங் ஃபர்ஸ்ட். ஓகே. ரெண்டாவது, அதை நீங்கள் கான்டெக்ஸ்டுவலாக பண்ணும்போது உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் உங்களுக்கு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யூ கோ டு த மெட்டீரியல்ஸ் அண்ட் தென் யூ பில்ட் இட் அப். ஓகே, அந்த அளவுக்கு டீப் டவுனா, அந்த அளவுக்கு நீங்க பேசிக்கா எடுத்து படிச்சு வச்சிடணும், வச்சுட்டு பில்ட் பண்ணணும். அப்படி பில்ட் பண்ணும்போது என்ன போகுதுன்னு தெரியும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் யூ நோ வாட். ஓகே. தென் யூ நோ வை யூ ஆர் டூயிங் இட். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கா இல்லையா? எக்ஸாக்ட்லி. Do you really need to use gold? அது வேற ஏதாவது அதே ப்ராப்ளம் for a 10% more performance? It's a question. So maybe some customers need it. Maybe customers like you who are professional podcasters may need it. உங்களுக்கு நீங்க $500 கொடுத்து வாங்கலாம். But for a hobby singer like me, like a bathroom singer, I don't need it. ஆமா, ஆக்சுவலி இந்த மைக் அவங்க 2500 3000 வாங்கியிருக்காங்க. நான் 25,000 வாங்கி வச்சிருக்கேன் மைக். எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ். ஸோ உங்களால் மார்க்கெட் செக்மெண்டேஷன் பண்ண முடியும். ஏன் அதை நீங்கள் பில்ட் பண்ண முடியுங்கன்னு சொல்ல முடியும். ஸோ திஸ் லாட் அந்த ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ். ஓகே ஓகே ஓகே. So I believe that first principles are a great way to fundamentally approach any problem for that matter. இது நம்ம காலங்காலமாக வீட்டில் சொல்லி கொடுத்ததான். அண்ட் இது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ்னு ஒரு ஃபேமஸ் ஒரு டெர்மினாலஜி ஆயிடுச்சு. பட் தென் திஸ் இஸ் வாட் education system also tries to tell us. But we all focus on something else in the education system. I get it, why you're doing it. Let's not go there. But then the point is to know why you're doing what you're doing. Okay. ஸோ அதுக்கு தனியாக புக்ஸ் இருக்கு, அதை அப்ரோச் பண்ணுறதுக்கு. இப்போ ப்ராடக்ட் மேனேஜர்ஸ் எல்லாம், இப்போ எங்கள் கம்பெனியில் இருக்க ப்ராடக்ட் மேனேஜர்ஸ்லாம் வந்து we fundamentally believe in first principles. இன்னைக்கு மார்னிங் கூட எனக்கு ஒரு கால் இருந்தது. The call was all about talking to one of my product lead who is responsible for cloud. அவர்கிட்ட நான் என்ன பேசிட்டு இருக்கேன்னா, ஸ்க்ராட்ச்லேருந்து டெவலப் பண்ணுங்க. ஸ்க்ராட்ச்லேருந்து டெவலப் பண்ணும்போது நீங்கள் ஃபாஸ்டராக கூட பண்ணலாம். ஆமாம், ரீயூசபிலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு, தெரியாம இல்ல இருக்கு. பட் வை டு யூ ஹேவ் டு ரீயூஸ் தட் அண்ட் மேக் இட் $10 மோர்
okay to start with first principles. Okay. So first principles for any product build-up, Okay. for engineered product build-up. ஓகே. அப்போ அந்த பையனமே யோசிக்கும் போது அந்த என் கோல் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பிரின்சிபலாக பேசிக்லேருந்தே. இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் இப்போ நீங்கள் பண்ணீங்க, ஒரு எண்ட் ப்ராடக்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் பண்ணும்போது நீங்கள் எங்கே டைம் போடுறீங்கன்னு தெரியும். நீங்கள் சாஃப்ட்வேரில் போடுறீங்களா, ஹார்ட்வேரில் போடுறீங்களா, இது எல்லாமே தெரியும். ஸோ இட் பிகம்ஸ் it will help you also to decide what you will do with it. And if you're able to even have different business models around it, you can do it. So it's an approach. Okay. One can think of. Okay. ஸோ அப்போ நம்ம டிங்கர் பிளாக்ஸ் பற்றி பேசுவோம். ஸோ அங்கே என்ன மாதிரி லைக் டே டு டே லைஃப்பில் என்ன மாதிரியான ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறீங்க? ஸோ சாரி ஃபார் த இன்டரப்ஷன். நம்ம பாட்காஸ்ட்டோட 3rd சீசனில் இருக்கோம். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே. ஸோ அடுத்தடுத்த சீசன் போக சேனல் க்ரோ ஆகிற மாதிரியும் கான்டென்ட் க்ரோ ஆகிற மாதிரியும் டீமும் க்ரோ ஆகுறாங்க. ஸோ இந்த பாட்காஸ்ட்டுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீராம் பாட்காஸ்ட் @ybl யூபிஐ ஐடியில் நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன சப்போர்ட்டுமே பாட்காஸ்ட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நவ் ஓவர் டு த பாட்காஸ்ட். வாட் Tinkerblox is all about? Tinkerblox, இவ்வளோ நம்ம எட்ஜை பற்றி பேசணும். Tinkerblox is a company where we orchestrate edge compute. Okay. அப்படின்னா என்ன அப்படின்னா, orchestrate edge computeனா இந்த டிஃப்ரெண்ட் அவுட்கம்ஸ் எல்லாம் நம்ம பேசணும். இந்த லோ லேட்டன்சியாக இருக்கட்டும், இல்லை டிவைஸ் எட்ஜாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம பேசும்போது somebody has to make that work and make that possible. ஸோ நாங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் கம்பெனி. we are a SaaS company by business. அண்ட் எட்ஜ் பிளாக்ஸ் அப்படின்னு எங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, சாஃப்ட்வேர் ப்ராடக்ட். இந்த எட்ஜ் பிளாக்ஸுங்கிற சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் வந்து இஸ் அன் எட்ஜ் ஆர்கெஸ்ட்ரேஷன் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட். நாங்கள் என்ன பில்ட் பண்ணி வச்சுருப்போம்னா பிளாக்ஸ் விச் ஆர் பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி. நம்ம சின்ன வயசில் லெகோ மாதிரி நம்ம பில்டிங் பிளாக்ஸ்லாம் இருக்க லெகோ பிளாக்ஸ் மாதிரி நாங்கள் இண்டிவிஜுவல் ஸ்மாலர் பிளாக்ஸ்லாம் பில்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஃபார் எனிபடி ஹூ வாண்ட்ஸ் டு லான்ச் அ கனெக்டட் ப்ராடக்ட் இன் த வேர்ல்டு. And for anybody who want to bring edge manifestations. இது ரெண்டுத்துக்குமே நாங்கள் அப்ளை ஆகும். So we don't want to call ourselves as a platform company. We want to call ourselves as a meta platform company. அதாவது எங்கள் பில்டிங் பிளாக்ஸை வச்சு நீங்கள் பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணிக்கலாம் உங்களோட பர்பஸ்க்கு. எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபார் ஆயில் அண்ட் கேஸ் ஃபார் எட்ஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், பிளாட்ஃபார்ம் ஃபார் டிஃபென்ஸ் அண்ட் ட்ரோன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் இது எல்லாத்துக்குமே வந்து ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் ஆர் ஃபண்டமெண்டல் பில்டிங் பிளாக்ஸ் குட் பி சிமிலர் ஆர் இஸ் சிமிலர், பட் தெர் ஆர் சம் லோக்கல் ஃப்ளேவர்ஸ் விச் நீட் டு பி பில்ட் ஃபார் த ரெஸ்பெக்டிவ் டொமைன். அதுதான் அவங்களோட எக்ஸ்பர்டீஸ். எங்களோட எக்ஸ்பர்டீஸ் என்னன்னா, that whole point of view of building that edge and the connectivity and that whole operations வந்து நாங்க ரெடி பண்ணி பிளாக்ஸா வச்சிருவோம். வைக்கும்போது ஆர்கிடெக்சர் மாதிரி. கரெக்ட். நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன ஆர்கிடெக்சர் மாதிரி. ஸோ அவங்க அதெல்லாம் போட்டு they can build a local flavor. We'll help them with that also, but our software is helping them with it. Like ஒரு API மாதிரி, like maybe ஒரு API is part of that one layer. Okay. இல்லை நான் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்லணும்னா ஒரு API இருக்கும், அதை வச்சுக்கிட்டு நம்ம யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஓகே. ஸோ அது மாதிரியான ஒரு விஷயங்கள் மாற்றிக்கலாம். நாங்கள் என்ன அசியூம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, the customer needs to need not know the embedded programming skill அப்படின்னு நாங்கள் அசியூம் பண்ணுறோம். You are in the business of oil and gas. You are not in the business of building embedded products. We are in the business of helping you to build those. அதை நாங்கள் ப்ரீபில்ட்டாக கொடுத்துருவீங்க. ஓகே. அதுக்கு மேலே வர லேயர் வந்து அது அவங்களோட டொமைன் எக்ஸ்பர்டீஸ். ஓகே. டொமைன் எக்ஸ்பர்டீஸ். அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி அதுக்கு நாங்கள் வந்து அதை நாங்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு எங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கும். ஆனால் நாங்களாம் ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்பர்ட்டா அப்படின்னு சொன்னால் கிடையாது. ஓகே. ஸோ வி ஆர் அ எட்ஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரொவைடர். சாஃப்ட்வேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்துருவோம். அது வந்து டே 0 எங்களுக்கு ஒரு கான்செப்ட் இருக்கு, டே 0 கான்செப்ட். அது நீங்கள் வெப்சைட்டில் பார்த்துருப்பீங்க. அர்த்தம் என்னன்னா, நீங்கள் வந்து ஃப்ரம் ஸ்க்ராச் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் மாதிரி அது பண்ண வேண்டாம். யூ ஆர் ஆல்ரெடி ஹேவிங் தோஸ் ப்ரீபில்ட் மெட்டா பிளாக்ஸ் விச் யூ கேன் ஸ்டார்ட் யூசிங், விச் ஆக்சுவலி கட்ஸ் யுவர் இன்ஜினியரிங் சைக்கிள் பை பிக் டைம். ஓகே. அதுதான் அந்த 60% டைமை கட் பண்ணுறது, மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் சேவ் பண்ணலாம் இதனால. அண்ட் பெஸ்ட் ஆஃப் ப்ரீடாக இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இதோட இன்ஸ்பிரேஷனுமே கூட எங்களோட பழைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து தான் வருது. ஒரு லார்ஜ் கம்பெனியில் ஒரு
காம்ப்ளெக்ஸ் ஈகோசிஸ்டம் லீட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த நாலேஜ் வந்துடும். அந்த இன்ஸ்பிரேஷன்லேருந்து இதை நம்ம வந்து கஸ்டமர்ஸ்க்கு ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாக அவங்களுக்கு லான்ச் பண்ணுறதுக்கும் கனெக்டிவிட்டியை நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கும் டிவைஸ் அக்னாஸ்டிக்காக பேசிக்கிறதுக்கும் நாங்கள் பில்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஆக்சுவலி எங்கேயோ உங்களை பற்றி ரிசர்ச் பண்ண படித்தேன். ஸோ உங்கள் முன்னாடி இந்த கம்பெனியில் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பாயிண்ட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியாக மாற முடியாது. அவங்க இன்னுமே ஒரு ஹார்ட்வேர் ரிலேட்டடாக இல்லைன்னா அவங்க ட்ரெடிஷ்னலாக என்னவா ப்ரொஜெக்டாக இருக்கணும் அதில் தான் இருக்க முடியும். அவங்க நாளைக்கே ஒரு சாஸ் கம்பெனியாக மாதிரி அது சொல்யூஷனாக கொடுக்க முடியாது. தட்ஸ் வை ஸ்டார்டட். அதுவும் உண்மைதான். அது ஈவன் நவ் தே ஆர் வெரி குட் இன் சாஃப்ட்வேர். பட் சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு ஒரு பிஹேவியர் இருக்கு. அந்த பிஹேவியர் அவங்க அடாப்ட் பண்ண முடியாது, கஷ்டம். இப்போ உண்மை அதுதான். இப்போ அதோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ்லாம் இப்போ நாங்கள் வெளியே வந்து உட்காந்துருக்கோம். ஓகே, நீங்கள் அந்த இனோவேஷன் அந்த பாட்டு அந்த இனோவேஷன்றது ஒன்று, சாஃப்ட்வேர் கம்பெனியாக இருக்க முடியாதாங்கிறது இஸ் அ பிஸ்னஸ் மாடல் ப்ராப்ளம். ஓகே, இப்போ நீங்கள் இப்போ சாஸ் கம்பெனியாக இருக்கீங்க. நீங்கள் நாளைக்கு அந்த கம்பெனி மாதிரி மாறுவீங்களா? லைக் நீங்கள் ப்ராடக்ட்டுக்குள்ளே போவீங்களா? ஃபிசிக்கல் ப்ராடக்ட்லாம் நாங்கள் போக மாட்டோம். ஓகே, டிங்கர்பிளாக்ஸாக நாங்கள் வந்து சாஃப்ட்வேர் தான் பண்ணுவோம். ஓகே, நீங்கள் அதில் தெளிவாக ஓகே, நாங்கள் சாஃப்ட்வேர் தான் பண்ணுவோம். அந்த பாயிண்ட்ல போய் இனோவேட் பண்ணுற மாதிரி அந்த பாயிண்ட்டுக்கு நாங்கள் வந்து வருவோம். வரும்போது இனோவேட் பண்ணோன்னா கண்டிப்பாக எங்களுக்கும் அந்த சேலஞ்ச் இருக்கும். ஓகே, அது அந்த லாவே என்ன டிஃபைன் பண்ணுதுன்னா அந்த பாயிண்ட் வரும்போது கண்டிப்பாக சேலஞ்ச் உண்டு. ஓகே, அது ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் கம்மி. ஓகே, ஸோ ஐ பிலீவ் தட் ப்ராப்ளம்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து கம்ப்ளசண்ட்டாக இருந்துட்டு ஒரே ப்ராப்ளம் ஸ்டேட்டை சால்வ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது கஷ்டம்தான். ஓகே, நம்மளும் கொஞ்சம் என்ன ஆகிடும்னா ஒரு பாயிண்டில் ஃபார் எக்ஸாம்பிள் சக்ஸஸ் வரும் சில இதில், அதை நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு ஃபுல் கம்பெனியோட ரிசோர்ஸும் போடுற மாதிரி ஆகிடும். இதுதான் நேச்சுரல் ஸ்டேட். ஏன்னா உங்களுக்கு ரெவென்யூ வரும், உங்களுக்கு உங்கள் பீப்புளை பார்த்துக்கணும், நிறைய இதில் இருக்கு. இனோவேஷன்றது வந்து அந்த கம்பெனிக்குள்ளேயே வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அமேசிங் பீப்புள் R&D ஹெட்ஸ்லாம் இருக்காங்க. ஆனால் அது ஒரு காஸ்ட் சென்டர் தான். சரியா? இட்ஸ் நாட் அ ப்ராஃபிட் சென்டர். செலவு. அதனால என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்னா என்ன, அதை டைட்டன் பண்ணுவாங்க. R&D கொஞ்சம் கம்மி பண்ணலாம். இதுதான் நேச்சுரல் ரியாக்ஷன் ஃபார் எனி லார்ஜ் கம்பெனி. ஓகே, ஸோ யூ ஆர் ஃபண்டமெண்டலி செட் அப் டு நாட் டு இனோவேட் ஃபாஸ்ட். தோ ரிசோர்சஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். அவங்களால நம்ம வேர்ல்ட்ல இருக்க பெஸ்ட் டேலண்ட் கூட அவங்க வச்சுக்கலாம், இருப்பாங்க, உள்ளே இருப்பாங்க. ஆனால் அந்த மொமெண்டம் ஆஃப் யுவர் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸே அவ்வளோ இருக்கும். உங்களுக்கு அதை டீகப்பிள் பண்ணி அதை தனியாக பண்ணுறது ரொம்ப ஒரு நியர்லி இம்பாசிபிள். நீங்கள் இதெல்லாம் நிறைய கம்பெனிஸ் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸாம்பிள் அதான் கேட்க வந்தேன். லைக் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சிஸ்கோ எடுத்துக்கோங்க. சிஸ்கோ வந்து ஃபண்டமெண்டலாக எனக்கு நிறைய பேர் சிஸ்கோவில் தெரியும். ஒரு இனோவேஷன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, அவங்கள தனி கம்பெனியாக பிரித்து அவங்கள ஃபண்ட் பண்ணி அவங்கள தனியாக இயக்க வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி அதே கம்பெனியை அவங்க அக்வயர் பண்ணிக்க வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த கம்பெனியோட இனோவேஷன் ஸ்டாப் ஆக போகிறது கிடையாது. It will happen at the speed of innovation. So examples like this, Xerox has a company called Park. அந்த கம்பெனி அதே மாதிரி தான். They are largely focused on future readiness for Xerox. ஓகே, அந்த இனோவேஷன் நடக்கணும்னா அந்த கம்பெனி வந்து அந்த கம்பெனியோட அட்டாச் ஆகணும், தனியாக தான் இருந்தா பெட்டர். ஏன்னா otherwise you become part of a cost center of the larger problem. ஓகே, நீங்கள் டிப்பிக்கலி ஒரு தனியாக வந்த கம்பெனிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா they all reasonably succeeded and they have let innovation happen. ஆனால் அந்த பாட்டாக இருந்தாங்கன்னா அது நடக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி, ரொம்ப சேலஞ்சிங்னு வச்சுக்கலாமே. ஓகே, சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும், பட் they are less. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் எதுவும் இருக்கா? லைக் இந்த லாவே இது இனோவேட் பண்ணி சக்ஸஸ் ஆன மாதிரி, லைக் ஓல்டர் கம்பெனி. இம்மீடியட்டாக எனக்கு மைண்டுக்கு எதுவும் வரல. ஓகே, ஆனால் அது நம்பர் ஆஃப் சான்சஸ் கம்மி தான் அந்த லா பொறுத்த வரைக்கும். அந்த லாவே அதான் சொல்லுது. நீங்கள் யூ ஹேவ் டு ஸ்ட்ராட்டஜைஸ், நீங்கள் தனியாக வந்து அதுக்கு எஃபர்ட் போடணும்னு தான் சொல்லுது. ஓகே, ஸோ தானாகவே ப்ராசஸ்லேயே உங்களுக்கு வந்துடாது. ஓகே அப்படின்னு சொல்கிறோம். அந்த பாயிண்ட்டுக்கு மேலே நிறைய எஃபோர்ட் போட வேண்டியது இருக்கும். கரெக்டு. நீங்கள் ஆல்சோ இட்ஸ் காட் அ மேட்டர் ஆஃப் மனி ஆல்சோ. நீங்கள் பாருங்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரைட், நீங்கள் ஒரு கார் கம்பெனி ஒரு காரை லான்ச் பண்ணுறாங்க. ஸோ காரை லான்ச் பண்ண உடனே என்ன,
ஸோ யூ வில் ஸ்டார்ட் பில்டிங் ஆன் த கார், ரைட்டா? இப்போ கார் இருக்கும், காருக்கு நியூ ஃபீச்சர்ஸ் கொடுப்பீங்க, நியூவர் வேரியன்ட்ஸை கொடுக்கலாம், அதெல்லாம் கொடுக்கலாம். பட் ஒரு கார் கம்பெனி வந்து ஒரு flying car or are you occupying 10 feet above, rather 20 feet above the traffic காக சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கம்பெனி கூட இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு எடுக்கல. இல்ல. பட் யூ ஆர் இன் த பிசினஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டிங் பீப்புள். ஆமா, கரெக்டா? ஓகே. ஸோ ஹவு டு யூ, why is it not happening? Because you have to focus on that product. அதான் ரியாலிட்டி. ஃபைனைட் ரிசோர்ஸஸ் இருக்கு, அந்த ஃபைனைட் ரிசோர்ஸ் நீங்க அப்படி பண்ணி தான் ஆகணும். So that is why there is a separate company who will do this. Okay. Potentially நாளைக்கு வந்து அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிற ஒரு கான்டெக்ட்ல இந்த கார் கம்பெனியோ இல்லை இந்த கம்பெனியோ மர்ஜ் ஆகலாம். ஓகே, அதான் நடக்கிற வாய்ப்பு இருக்கு. தனித்தனி என்டிட்டியா போறது. ஆமா, ஓகே ஓகே. இது நம்ம நிறைய பார்க்குறோமே. இப்போ பேட்டரி, இப்போ டெக்னாலஜி ஆஃப் ஆட்டோமோட்டிவ் தனியா இருக்கும், ஆட்டோமோட்டிவ் கம்பெனி தனியா இருப்பாங்க. ஆமா, ஆனா ப்ராடக்ட்ஸ் ஒன்னா இருக்கும். ஏன் வந்து இந்த ஆட்டோமோட்டிவ் கம்பெனியே டெக்னாலஜி பண்ணிட்டு போயிடலாமே? எக்ஸாக்டா. ஏன்னா ஏத்தருமே அவங்க பேட்டரி டெக்னாலஜி ஆரம்பிக்கணும்னு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. எக்ஸாக்ட்லி. ஆனா ஒரு பாயிண்ட்ல அந்த டெக்னாலஜி இருந்து அதை யூஸ் பண்ற மாதிரியான வெஹிக்கிள் இல்லை. ஸோ அவங்க வந்து மேனுஃபேக்சரிங்குள்ள வந்துட்டாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ திஸ் இஸ் வாட் வில் ஃபோர்ஸ். ஸோ அந்த கன்வர்ஜென்ஸ் இஸ் அ கிரேட் பாயிண்ட் டு மீட், டு அப்சர்வ். ஓகே 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 ஓகே, ஃபைன் ஃபைன். ஸோ அது வந்து சில இடத்துல தான் நடக்கும். எல்லாமே ஏத்தர் மாதிரி இருப்பாங்களா சொல்ல முடியாது. ஆமா, ஆக்சுவலி அவங்களுமே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஆமா, அந்த டிசிஷன். எஸ். ஆமா, ரிக்ரெட்னு சொல்ல முடியாது, ஆனாலும் அவங்க நிறைய ஸ்ட்ரகிள் பார்த்தாங்க அந்த டிரான்சாக்ஷன்ல. கரெக்ட். ஃபைன் ஃபைன் ஃபைன். ஸோ அப்போ நீங்கள் SaaS தான் ப்ரொவைட் பண்ணுறீங்கன்னா லைக் மோரோவர் டெக்னாலஜி தான் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி? வி ஆர் அ சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் கம்பெனி. நாங்கள் இந்த ப்ரீ பில்ட் மெட்டா பிளாக்ஸ் தருவோம். SaaSன்றது எங்கள் பிஸ்னஸ் மாடல். நாங்கள் வந்து ஆஸ் ஐ செட் பே பர் யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளஸ் வி ஆர் வெரி வெரி யூனிக் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் ஆஃப் வியூ. என்னன்னா மைக்ரோ சர்வீஸ்ன்னு சொல்லுவோம். எங்களோடது வந்து மைக்ரோ சர்வீசஸ் கம்பெனி. அதாவது எட்ஜியே வந்து அது மேலே யூ கேன் ஆக்சுவலி பிக் அண்ட் சூஸ் அண்ட் யூ கேன் ரன் யுவர் பர்சனலைஸ் மைக்ரோ சர்வீஸ் ஆன் இட். அப்படி நீங்க பண்ணும்போது இட்ஸ் வெரி யூனிக் ஃபார் அஸ். எங்களோட ஒன் ஆஃப் த யூஎஸ்பிஸ் வந்து மைக்ரோ சர்வீசஸ் அட் தி எட்ஜ். ஃபைன் ஃபைன். ஓகே. ஸோ இந்த ஃபீல்டில் நாளைக்கே ஒருத்தங்க கிராக் பண்ணி வரணும்னு நினைக்கிறாங்க, லைக் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காம்படிட்டராக வரணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. ஸோ அவங்க எந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணலாம்? ஸோ என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இந்த ஸ்பேஸில் இருக்கு? இப்போ டேரெக்டாக SaaSலன்னு இல்லாட்டாலுமே எட்ஜ் கம்ப்யூட்டிங்கில் ஓவராலாக SaaSங்கிறது ஹவு யூ டேக் தட் ப்ராடக்ட் டு யுவர் கஸ்டமர். சரிங்களா? அது பிஸ்னஸ் மாடல். ஆமாம். ஸோ ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டோட சொல்யூஷன் எட்ஜ் கம்ப்யூட்டாக இருக்கலாம். SaaSங்கிறது வந்து ஒரு பிஸ்னஸ் மாடல். இட் கேன் பி அப்ளைட் டு ஈவன் எனிபடி ஹூ செல் சாஃப்ட்வேர். ஆமா, சரிங்களா? ஸோ அதை வந்து இது பண்ணிக்க வேணாம், அது தட் இஸ் அ பிஸ்னஸ் மாடல் விச் யூ கேன் சூஸ் ஆர் நாட். பட் மோஸ்ட் கம்பெனிஸ் கோ த SaaS way today because கஸ்டமர்ஸ் தெளிவா இருக்காங்க இன்னைக்கு. எனக்கு தேவையா இல்லாததை நான் வாங்க மாட்டேன். சரியா? எனக்கு தேவையானதுக்கு மட்டும் நான் பே பண்ணுவேன், அந்த அளவுக்கு தான் நான் பே பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். எல்லாமே அப்படிதான் இப்ப ஆயிடுச்சு. அது நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல இருந்து சரி, இல்ல வீட்டுல இருக்கிற நெட்ஃபிளிக்ஸ் பிரைமா இருந்தாலும் சரி, ஓகே, நம்மளுக்கு என்ன தேவையோ அதான் வாங்குறோம். ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, எனக்கு இந்த படம் வேணும், இந்த படத்தை நான் வாங்கிக்கிறேன். மஞ்சு மேல் பாய்ஸ்னா அந்த படம் மட்டும்தான் நான் வாங்குறேன். ரைட்டா? ஸோ இதுதான் வந்து இந்த SaaS கான்செப்டோட அவுட்கம். ஸோ அது பிஸ்னஸ் மாடல், அதை நம்ம தனியாக வச்சுருவோம். ஆனால் எட்ஜ் கம்ப்யூட்டிங்கிற ஒரு உலகத்துல நிறைய ப்ராப்ளம்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்னமும் இருக்கு. லைக் இப்போ நான் சொன்னேன் கோடிங்லேயும் சரி, இல்லைன்னா டெக்னிக்கலா லைக் எம்பெடா அது மாதிரி கேட்குறேன். என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி சொல்கிறேன். ஸோ சேலஞ்ச் என்ன? ஒரு 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 சின்ன குறுகிய இதில் பண்ணுறதுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. நீங்கள் எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக பண்ணணும். ஒன் ஆஃப் அவர் பர்சியூட்ஸ் நான் சொல்கிறேன், தட்ஸ் அ சேலஞ்ச் டூ, ரைட்? நாங்கள் என்ன பர்சியூ பண்ணுறோம் அப்படின்னா, வி வாண்ட் டு எனேபிள் சஸ்டைனபிலிட்டி as an outcome. ஓகே. நீங்கள் எட்ஜ் கம்ப்யூட் பண்ண உடனே கூட நீங்கள் வந்து யூஆர் ஆக்சுவலி யூஸிங் லெஸ் ரிசோர்ஸஸ், யூஆர் யூஸிங் லெஸ் எனர்ஜி. Because it's a microcomputer. It's happening எல்லாமே அந்த இடத்துல. And it's distributed. It's not happening in a large cloud form, isn't it? அது நீங்க பண்ண one of the outcomes is actually a sustainable way to compute. Okay, actually lead தான் பாருங்க, sustainability தான் அடுத்த क्वेश्चன் எழுதி வச்சிருக்கேன். Yeah, perfect. So அந்த சஸ்டைனபிலிட்டியோட அவுட்கம் வரணும்னா நீங்க இந்த இடத்த நீங்க அந்த கம்ப்யூட்டிங் லேயர்ல வந்து நீங்க அவ்வளோ
அதை வந்து நீங்கள் செலக்டிவ் கம்ப்யூட் பண்ணணும், செலக்டிவ் எனர்ஜியை மட்டும்தான் நீங்கள் பிக் பண்ணணும். இது எப்படின்னா ஒரு பக்கெட் இருக்கு சரியா, ஒரு ஒரு 100 rupees இருக்கு அந்த பக்கெட்லன்னு வச்சுக்கோமே. தேவையானப்போ தான் அதுலேருந்து நான் ஒன்று ரூபாயை எடுப்பேன். நான் எடுத்தோடனே அந்த 100 ரூபாயை நான் கன்சியூம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், அது முடிஞ்சிடும். ஸோ தேர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆக்சுவலி செலக்டிவ்லி கிரியேட் தட் கம்ப்யூட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். செலக்டிவாக அந்த என்வாயன்மெண்ட்டை டக்குன்னு செலக்ட் பண்ணுற மாதிரி அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, விச் இஸ் ஆக்சுவலி எம்பெடட் ஸ்கில்ஸு, எனர்ஜி ஸ்கில்ஸ், எனர்ஜி அட் லோ கம்ப்யூட் ஸ்கில்ஸு, இதெல்லாம் தேவைப்படும். ஓகே. ஸோ இதெல்லாம் இப்படி பார்ட் ஆஃப் த கரிக்குலமில் இருக்குமா, இல்லை தனியாக எஜுகேட் பண்ணிப்பாங்களா? இப்போது இது வந்து ஃபண்டமெண்டல் அங்கே போயிடும். பவர் எலக்ட்ரானிக்ஸ் போய் என்ஜினியரிங்கில் போய் போனோன்னா இசிஇ, எலக்ட்ரானிக்ஸு, ட்ரிபிள் இங்கெல்லாம் இதை நம்ம நிறைய பேசுவோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ்லையும் நிறைய பேசுவோம். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் இதெல்லாம் நான் நிறைய டைம் யோசிச்சது உண்டு, இன்ஜினியரிங்கில் இதை ஒழுங்காக படிச்சுக்கலாமே. உண்மை, அது நிறைய டைம் யோசிச்சிருக்கேன் நான். ஓகே. அந்த டைம் நமக்கு இந்த கனெக்ட் இருக்காது, தெரியாது, லைக் லார்ஜர் பிக்சரே இருக்காது. கரெக்ட். ஸோ அது நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா, இப்போ உங்களால் வந்து மினிமம் ரிசோர்ஸஸில் மேக்ஸிமம் கம்ப்யூட் கொடுக்கணும். அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இதுக்கு மார்க்கெட் அண்ட் இண்டஸ்ட்ரி வந்து சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னா பெருசாக சப்போர்ட் பண்ணுது. ஓகே. இப்போ நீங்கள் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஸ்டாக்ஸ் என்ன, என்விடியா. எவ்ரிபடி கோஸ் கிரேசி ஆன் என்விடியா, ரைட்? சென்சன் அவர் வந்து பேசினாலே வந்து நிறைய அப்சர்வர்ஸ் உண்டு. அவங்களோட மிஷனும் என்ன, லோ கம்ப்யூட்டில், அதாவது லோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஹை கம்ப்யூட் கிரியேட் பண்ணதான் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இந்த இண்டஸ்ட்ரி இஸ் புஷிங் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது எட்ஜ்லேயே. அப்புறமா நியூரல் நெட்வொர்க்ஸ் அட் எட்ஜ். ஓகே. இட்ஸ் அ பிக் டாபிக் வேர் யூஆர் நீங்கள் ரிசோர்ஸை வந்து டைனமிக்காக அலோகேட் பண்ணணும். அதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஓகே. அந்த பார்ட் நீங்கள் அதை பார்த்துப்பீங்களா, நியூரல் நெட்வொர்க் ஆன் இன்டர்நெட், ஸோ நியூரல் நெட்வொர்க் ஆன் திங்ஸ் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் நீங்கள் உங்கள் இதில் வந்துடும்ல, லைக் நாங்கள் வந்து இப்போது நாங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணுறது இல்லை. ஓகே. நாங்கள் அதுக்கு பார்ட்னர் வச்சுருக்கோம். ஓகே. சரி, நாங்கள் ஒரு தனி ஆள்லாம் கிடையாது. ஃபண்டமெண்டலாக நாங்கள் என்ன பிலீவ் பண்ணுறோன்னா, இட்ஸ் அன் ஈகோ சிஸ்டம் பிளேன்னு பிலீவ் பண்ணுறோம். நாங்களே எல்லாம் வச்சுக்கணும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. The ecosystem will succeed or the problem statement எப்போ வந்து சால்வ் ஆகும்னா, அது ecosystem-ஆ நம்ம அட்ரஸ் பண்ணும்போது தான். ஓகே. என்னோட ஒரு நாளில் 40% of my time goes on to building partnerships. 40% of the time பார்ட்னர்ஷிப் பில்டிங்கே போகுது. ஏன்னா இதை நாங்கள் இன்னொருத்தவங்க கூட சேர்ந்து நிறைய பண்ணுற மாதிரி இருக்கு. ஓகே. 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 ஏன்னா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டும் அப்படி தான் வருது. ஓகே. இப்போ நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுறவங்க கூட இதில் ஒரு லேயர் அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா அவங்க கூட அசோசியேட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக. அண்ட் இந்த எட்ஜ் சாஃப்ட்வேர் மட்டும் இருக்கு இல்லையா, சாஃப்ட்வேர் மட்டும், இந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் எட்ஜ் சாஃப்ட்வேர் லேயர் மட்டுமே வந்து $95 billion மார்க்கெட் சேவ்ஸ். ஓகே. இட்ஸ் நாட் அ ஸ்மால் மார்க்கெட் சைஸ், க்ரோயிங் at 30% CAGR. So it's not இது obtainable market. Total addressable market. So I believe in serviceable market. அதுக்கு நான் அதெல்லாம் அதை நம்ம போக வேண்டாம். பட் டோட்டல் அட்ரஸபிள் மார்க்கெட் வந்து ட்ரில்லியன்ஸ்ல இருக்கு. ஓகே. அவ்வளோ பெரிய மார்க்கெட் இது. ஸோ சின்ன கம்பெனி வி டோன்ட் நீட் டு வரி அபவுட் தட் மார்க்கெட் சைஸ்லாம். பட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுல இருக்கு. ஸோ இப்போ எங்களுக்குமே கூட நிறைய அந்த மாதிரி ஸ்லிவர்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் கம்பெனி இருந்துக்கலாமே அப்படிலாம் தோணும் சம்டைம்ஸ். அந்த மாதிரி தான் ஒரு 2 எக்ஸாம்பிள் நான் இப்போ கொடுத்தது, இந்த நியூரலும் சரி, எனர்ஜி. ஓகே. ஸோ அவங்க ஒரு எக்ஸ்பர்டைஸ் இருக்குன்னா அவங்க இந்த சுற்றி இது ரிவால்வ் ஆகிற மாதிரியான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஃபிகர் அவுட் பண்ணும்போது ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே ஓப்பனாக தான் இருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் என்ஜினியரிங்கை நம்ம இன்னும் கொஞ்சம் கோராக படிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு சர்வீஸ் கம்பெனி ஃப்ளேவர் ஒன்று இருக்குது, ஒரு ப்ராடக்ட் கம்பெனி ஃப்ளேவர் இருக்குங்க. நம்ம என்ஜினியரிங் இப்போ எப்படின்னா ஓரளவுக்கு தெரிஞ்சால் போதும் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். மூவிங் ஃபார்வர்ட் என்னன்னா, கம்ப்யூட்டர் கோட் வந்து எழுதிடுது. இப்போ நீங்கள் சாட் ஜிபிடியோ வாட் எவர் இட் இஸ் எழுதிடுது. பட் யுவர் டிஃப்ரென்ஷியேஷன் கம்ஸ் இன் ஒன்லி வென் இட் பிகம்ஸ் யுவர்
ஓன் ஒரிஜினல் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். ம். அதுக்கு உங்களுக்கு ஃபண்டமெண்டலாக இன்ஜினியரிங் நீங்கள் அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே. இன்னைக்கு நம்மளோட ஈகோசிஸ்டம் எல்லாரும் ஏஐ பேசுறதுனால எல்லாரும் ஏஐ கோர்ஸ் ஒன்று பண்ணுறாங்க. ஆக்சுவலி இன்ஜினியரிங் காலேஜில் எல்லாமே ஒரு தனியாக ஒரு புது டிபார்ட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏஎன்டிஎஸ்ன்னு ஒன்று ஆரம்பிச்சிடுறேன். கரெக்ட். இப்போது அதோட ஃபோர்ஸ் வந்து எங்கே இருந்தது இன்னமும் பிஸ்னஸ்லேருந்து தான் வருதுன்னு தாண்டி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹாவ் அ ஆப்பர்ச்சுனிட்டி டு திங்க் பியாண்ட் இட். நான் பிஸ்னஸ் இருந்து அதை நான் புஷ் பண்ணாமல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கேன் கிரியேட் ஸ்கில்ஸ் அஹெட் ஆஃப் டைம் டு லீட் தட் இன் டு த பிஸ்னஸ் ஸ்கில்ஸ். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கம்பெனி பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு அடுத்த ஒரு 5-10 வருஷத்துக்கான ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான ஸ்கில் செட்டுன்னு போகணும். கரெக்ட். அவங்க இந்த டிமாண்ட் இருக்குது, அதுக்கான சப்ளை ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்குறாங்க. கொஞ்சம் மாற்றலாம், அது கொஞ்சம் மாற்றினா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பிகாஸ் இங்கேருந்து ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஏஐ வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இப்போ நாங்கள் எட்ஜ் ஏஐ ஒர்க் நிறைய நாங்கள் பண்ணுறோம். ஆனால் எட்ஜ் ஏஐயோட ரியல் சென்ஸ் இன்டு தட் ஸ்மால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணுறது ஒரு சேலஞ்ச். ஓகே. ஏஐ அண்ட் க்ளவுடு இது இப்போ எல்லாம் இப்போ ஜென்ரேட்டிவ் ஏஐ இதுக்கெல்லாம் உங்களுக்கு லார்ஜ் கம்ப்யூட்டிங் பவர் தேவைப்படுது. எல்எல்எம்ஸ்ன்னு எல்லாம் பண்ணுறோம், அதெல்லாம் ஓகே. பட் அதை வந்து நீங்கள் பாயிண்ட் ஆஃப் ஆக்ஷனில் அது போடும்போது அவ்வளோ உங்களுக்கு டைனமிக்காக அது ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணி உங்களுக்கு அந்த அவுட்கம் அது கொடுக்கணும். புரியுது. இப்போ நடக்கிறதோட டைரக்ட் ஆப்போசிட் நடக்கணும். அந்த லா படி அதுவுமே சின்னதாகிட்டே வரணும். கம்ப்யூட்டேஷன்ல இருந்து. கரெக்ட். அந்த இதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஓகே. எல்லாமே டூல்ஸ் தான் இன்னைக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் அதில் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே 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 ஓகே. அவங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, சரி அது ஒன்று இருக்குது, ஸோ அதுலேயே அடுத்தடுத்த விஷயங்கள் பண்ணாமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நீங்கள் பாருங்க, லுக் அட் இட், டேக் NVIDIA, NXP, ஆல் தீஸ் செமிகண்டக்டர் கேஸ். அவங்களோட கோர் வேலை தான் என்ன? கோர் வேலை என்னன்னா கம்ப்யூட்டிங் பவரை இன்க்ரீஸ் பண்ணணும், சிப்பு ப்ரொடியூஸ் பண்ணணும். இதானே உலகத்துல இருக்க எல்லா ப்ராடக்ட்லயும், அந்த கேமராலேருந்து எல்லாத்துலயும், மைக்கில் கூட இருக்குது, எல்லாத்துலயும் அதான் இருக்கு ப்ராசஸஸ். ஸோ ஹூஸ் ஃபோக்கஸிங் ஆன் திஸ்? இட்ஸ் a big opportunity. இப்போ தான் நம்ம ஃபர்ஸ்ட் பேசினது கனெக்ட் ஆகுது, இந்த பாயிண்ட்ல தான் கனெக்ட் ஆகுது. கரெக்ட். ஸோ அதுவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆக்சுவலி இந்த பெர்ஸ்பெக்டிவ் நான் இது என்ன சொல்றதுக்கு, மெயின் ஸ்ட்ரீமாக நான் கண்டென்ட் கன்சியூம் பண்ணும்போது இந்த பெர்ஸ்பெக்டிவ் போனதே இல்லை எங்கேயுமே. ஸோ உங்களுக்கு அது போகும்போது உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே ஆட்டோமேஷன் இஸ் வாட். ஓகே. ஆட்டோமேஷன் cannot come to you tomorrow. நாளைக்கு வந்து ஸ்ரீராம் ஒன்று நினைச்சேன் நான் இன்னைக்கு, ஒரு 2 நாள் கழிச்சு அது ஆட்டோமேட்டாகவும் வரணுங்கிறது ஆட்டோமேஷன் கிடையாது. when I tell you something, நீங்க அதுக்கு இமீடியட்டா எனக்கு ரியாக்ட் ஆமா, எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு பெட்டர் சொல்யூஷனா இருக்கு அப்படிங்கிறது அங்கே தான் வரும். கரெக்ட். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்க் பண்ணோம், ஐ வாண்ட் மை பார்க்கிங் ப்ராப்ளம் டு பி சால்வ் ahead of me arriving. ஆமாம், ஆக்சுவலி நாங்கள் வர வேண்டியது இருக்கு, நம்ம ஒரு மேனுவல் 3 பேரோட ஒர்க் அங்கே தேவைப்படும். கரெக்டா? அது வந்து நீங்கள் காரை வந்து ஆட்டோனமஸாக பார்க் பண்ணலாம், இல்லை ஒரு வேலை பார்க்கிங் ஆட்டோனமஸாக பண்ணலாம். நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கு. பட் ப்ரெடிக்டிவாக வேணும் எனக்கு, ப்ரிஸ்கிரிப்டிவாக வேணும் எனக்கு ப்ராப்ளம் சால்விங். இதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னா வெறும் க்ளவுடில் மட்டும் பண்ண முடியாது. ஓகே. நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த இப்போ யூஎஸ்லேருந்து நிறைய தமிழ் அவங்க வீடியோ போடுவாங்களா, ஸோ அவங்க எங்கேயோ ஷாப்பிங் பண்ணிட்டு வந்து நிற்கிறாங்க, டெஸ்லாக்கும்னா ஆட்டோமேட்டிக்காக டெஸ்லா வருது அவங்க கிட்டேயே. ஓகே, அது ஒரு ப்ராப்ளம் தான், அதுக்கான சொல்யூஷன் தான். ஓகே, அந்த கம்ப்யூட்டேஷன் எல்லாமே அந்த காருக்குள்ள தான் இருக்கும். எக்ஸாக்ட்லி. அது வந்து போய் கிளவுட்ல கனெக்ட் பண்ணி அதெல்லாம் பண்ணும் அது. ஆனால் பண்ணும் இல்லை இந்த பண்ணும். ஓகே. ஸோ இதோட அவேர்னஸ், நீங்கள் இந்த எட்ஜ் கம்ப்யூட்டுங்கிற ஒரு அவேர்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம இவ்வளோ ஒரு 30,000 feet ஹையில் நம்ம பேசுகிறோம். அதே நம்ம அதே லெவலில் பேசினால எக்ஸாம்பிள்ஸ் இப்படி இருக்கு. இன்னும் நீங்கள் போக போக உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் நிறைய கிளியர் ஆகிட்டே வரும் உங்களுக்கு. மைண்ட்ல பயங்கர எக்ஸைட்மெண்ட் இருக்கு, ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பேசுனது இங்கே கனெக்ட் ஆகுதா, ஓகே இவ்வளோ விஷயம் இங்கே இருக்கான்ட்டு. கரெக்ட். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள் இன்னும் நிறைய பேச தான் இந்த வே ஆஃப் திங்கிங் வந்து நார்மலைஸ் ஆகும். ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இதை பற்றி யாருமே நான் இது வரைக்கும் அந்த மாதிரி கன்சியூம் பண்ணதில்லை. ஏன்னா இது எல்லாமே அண்டர் த ஹுட். ஓகே. அண்டர் த ஹுட்னா என்ன சொல்றேன்னா, நடக்கும் ஆனால் உங்களுக்கு வெளிப்படையாக இதெல்லாம் நடக்கும். ஏன்னா இதெல்லாம் உள்ள நடக்கிறது விஷயம். ஓகே. உங்களுக்கு வெளியே என்ன தெரியுது? நல்ல டிஜிட்டலா ப்ராசஸ் ஆன ஒரு கேமரா, ஒரு விஷன், ஒரு வியூ, ஒரு பிக்சர், அதான் உங்க அவுட்கம். ஆமா, எனக்கு அதுதான் வேணும். பட் த கம்ப்யூட் பிஹைண்ட் இட் இஸ் ஓகே 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 ஓகே. எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்ட இதில் சொல்கிறேன். இப்போ நம்ம ஏஐ பூமு எல்லாம் அது இதுன்னு அங்கே போயிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு எல்லாம் நடக்கிறதுக்கு என்னன்னா, NVIDIA வந்து எவ்வளோ குவாலிட்டியாக சின்ன சைஸில் கம்மி பண்ணி, லைக் நான் ரொம்ப நார்மல் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன்,
மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கிறது தான் மெயின் கோலே. அது அவங்க பண்றாங்க, அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்றாங்க. ஸோ அது வந்து அவங்க எவ்வளோ எஃபிஷியண்டாக பண்ணுறாங்களோ இந்த ப்ராசஸ் அவ்வளோ ஈஸியாக இருக்கும். கரெக்ட். ஆமாம், இந்த சிப்ஸ்லாம் இன்னும் எவ்வளோ எஃபிஷியன்ட் ஆகிட்டே தான் இருக்கும். நான் சொன்ன மூர்ஸ் லா தான், அதை மறக்க வேண்டாம். இன்னும் அந்த சைஸும் சின்னதாகிட்டே தான் வரும். அதனால தான் எல்லாம் ஃபியூச்சர் பற்றி பேசும்போது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய மூவிஸ்லாம் பார்க்குறோம்ல. இந்த மைனாரிட்டி ரிப்போர்ட் இஸ் a very famous movie. நீங்க அந்த மூவி பத்தி நீங்க பார்த்துருக்கீங்க. மைனாரிட்டி ரிப்போர்ட், go see that movie. மைனாரிட்டி ரிப்போர்ட், I think it's Tom Cruise movie. They find crimes before the crime happens. Okay. அதை எப்படின்னா கண்ணில் ஆர் அதர் பிரெயின் ப்ளஸ் ஐஸ் வந்து அவங்க சிப்ஸ் எம்பெட் பண்ணிடுறாங்க. அதுலேருந்து உங்களுக்கு அவங்க நியூரல் அவங்க திங்க் பண்ணுற பேட்டர்ன்லேயே இது எப்படின்னா நான் வந்து இன்னைக்கு ஒருத்தர் ஐ இன்டென்ட் டு கில் சம்படி, ஓகே, ஆர் ஐ இன்டென்ட் டு ஹார்ம் சம்படி, அதுக்கு முன்னாடியே நான் உங்களை கேட்ச் பண்ணணும். ஓகே, அதுக்கு முன்னாடி ப்ராபபிலிட்டி சொல்லிரும். லைக் 60% ப்ராபபிலிட்டி இருக்கு, 90% ப்ராபபிலிட்டி இருக்கு, தெரிஞ்சிருவாங்க. இந்த மூவிஸ் வந்து ஐ திங்க் இட் வாஸ் லேட் 90s or early 2000s நினைக்கிறேன், கரெக்டா சொல்ல முடியல. பட் that movie fascinated me. ஓகே, அந்த ப்ராப்ளம் இன்னைக்கு பேசுறோம் நம்ம. ஓகே, எம்பெடட் சிப்பு அதெல்லாம் பேசுறோம்ல, காதுல எம்பெடட், பல்லுல எம்பெடட். ஸோ யுவர் ஃபோன், உங்க ஃபோனுங்கிற ஒரு அந்த ரெக்டாங்குலர் பீஸ் வில் கோ அவே. இருக்காது. இப்போமே ஒரு சின்ன டிவைஸ் மாதிரி சக்ஸஸ்ஃபுல் இல்லை, சின்ன டிவைஸ் மாதிரி கொண்டு வந்துடுறாங்கல்ல, கையில ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம், அது கூட பேசிக்கலாம். உங்களோட ஃபேக்கல்டிஸ் நீங்க, அதாவது உங்களோட என்ன சென்சஸ் நீங்க யூஸ் பண்றீங்க ஃபோனுக்கு? ஆமா, கெஸ்டர்ஸ் அதெல்லாமே, கை, ஆமா, கண்ணு, காது, of course brain you use for everything. இந்த மூணு ஃபேக்கல்டி தானே. why do you need it when everything is near that faculty? பேசுறதுக்கு வாய், of course. ஓகே. ஸோ பல்லு. ஸோ அதனால தான் வந்து டீத்துக்குள்ள எம்பெட் பண்ண மைக்கு, அப்புறம் கண்ணில் லேயர் ஆகிற லென்ஸ், தேர் ஆல் ரியல் நவ். காதுக்குள்ள. ஓகே. ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது? இதுல எல்லாம் மைன்யூட் ப்ராசஸிங் நடக்குது. ஓகே. ஸோ அப்போ இனிமேல் வர இனோவேஷன் இந்த சைட்ல இல்லாமல் இந்த சைட்ல இருந்து, இந்த சைட்ல இருந்தும் வரும். இந்த சைடும் உங்களுக்கு தேவை, ஏன்னா டேட்டா எக்கச்சக்கமா போகுது, அதுல இருக்க இன்சைட்ஸும் நம்ம சொல்லணும். கிளவுட் இஸ் இம்பார்ட்டன்ட், பட் we are a uncloud company. கிளவுட் கூட வேலை பண்ணுவோம், பட் we are a uncloud company. அது இல்லாமலும் நிறைய வேலை இருக்குப்பா, அதையும் நிறைய விஷயம் இருக்கு, நிறைய சால்வ் பண்ண இருக்கு அப்படின்னு நாங்க சொல்றோம். ஸோ அதனால தான் நாங்க பார்ட்னர் பண்ணிட்டோம் கிளவுட் கம்பெனிஸ் கூட. ஓகே. ஸோ நீங்க சொன்னீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேசுறது இல்லை. அங்கே என்ன மாதிரி இனோவேஷன் நடந்திருக்கு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம்ல? எங்க அந்த எட்ஜ் கம்ப்யூட்டிங்ல அந்த டிவைசஸ்லாம் இருக்குது தெரியுமா? டிவைசஸ்ல என்ன மாதிரியான நடந்தது? எனக்கு தெரிஞ்சு நான் காலேஜில் ஐஓடின்னு சப்ஜெக்ட் இருந்துச்சு. அப்போ அந்த இது இருக்கும்ல, அந்த சின்ன மைக், ஒரு எம்பெடட் டிவைஸ் மாதிரி இருக்கும், பேர் என்னது? ராஸ்பெரி பை. ஸோ அந்த அளவுக்கு தான் எனக்கு தெரியுது. ராஸ்பெரி பையுமே சைஸ் இன்னைக்குமே கூட ராஸ்பெரி பை வந்து யூஸ் ஃபார் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட்ஸ். ஓகே, அதெல்லாம் யூஸ் பண்றாங்க. ராஸ்பெரி பை சைஸ் சின்னதாயிடுச்சு. ஆமாமா. ஸோ அதில் வேற மாதிரி இனோவேஷன் எதுவும் நடந்திருக்கா ரீசென்ட் டைம்ஸ்? இட்ஸ் பிகமிங் மச் மோர் ஸ்மாலர், மச் மோர் ஹை கம்ப்யூட். ஓகே. நீங்க கிளவுடுங்கிறது ஏன் வந்துச்சு? கிளவுட் வந்து எல்லாம் சென்ட்ரலைஸ்டு கம்ப்யூட் தான் கிளவுடு, ரைட்டா? இப்போ நிறைய விஷயம் நடக்குது, டீசென்ட்ரலைஸ்ட் ஆகிறோம். ஏன் டீசென்ட்ரலைஸ் ஆகிறோம் அப்படின்னா, யுவர் டேட்டா இஸ் யுவர் டேட்டா, மை டேட்டா இஸ் மை டேட்டா, பட் யூ ஹவ் டு கொலாபரேட் த டேட்டாஸ், ரைட்? இப்போ அதான் வந்து சினாரியோ. இப்போ அது ஆகும்போது என்னன்னா, இங்க யூ ஹாவ் டு ஹேவ் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட் அண்ட் யூ ஹவ் டு பி செக்யூர். உங்க டேட்டா உங்ககிட்ட செக்யூர் இருக்கணும், ஆனால் கொலாபரேஷனும் நடக்கணும். டிஸ்ட்ரிபியூட்டட் கம்பெனினா அது ஒரு சைனீஸ் வால் கிடையாது, அவங்க பேசணும். ஸோ யூ ஹாவ் டு மேக் தட் பாசிபிள். அதனால தான் இப்போ டிஸ்ட்ரிபியூட் கம்ப்யூட் நிறைய அதிகமாகிடுச்சு. பிளாக் செயின் ரெவல்யூஷன்லாம் வந்ததெல்லாம் வந்து இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட். ஓகே. ஏன் வந்து நம்ம குவாண்டம் கம்ப்யூட் பேசுகிறோம், ஏன் வந்து இண்டிவிஜுவல் சிஸ்டம்ஸ் ஆர் கோயிங் டு கம்ப்யூட்னு பேசுகிறோம், ஏன் வந்து NVIDIA இஸ் in this avatar right now, it is because they are pushing distributed compute. Central computingகிறது வந்து ஒரு ஹைஜீனா இருந்தாலுமே கூட distributed compute is fast growing. ஓகே. இப்படிதான் இருந்தது முன்னாடி. கிளவுடுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? இந்த மாடல்ல தான் ஒர்க் ஆயிட்டு இருந்துச்சு. ஆன் பிரேம்னு சொல்லுவோம், அப்ப அந்த மாடல் இருந்தது. இப்போ அதே இட்ஸ் கமிங் பேக் இன் டிஃபரெண்ட் மேனிஃபெஸ்டேஷன் கால் டிஸ்ட்ரிபியூட் கம்ப்யூட். ஸ்கேலபிளா வருது. ஏன்னா இப்போ மூர்ஸ்லாம் கேட்சப் ஆயிடுச்சு, ஆகிட்டே தான் இருக்கும் அது. அப்புறம் கம்ப்யூட்டிங் டெக்னாலஜிஸ் ஹவ் இம்ப்ரூவ்ட். இதெல்லாம் ஆகும்போது யூ ஹேவ் ஒர்க் டு பி டன் அட் தி எட்ஜ். ஓகே. ஸோ அப்போ இங்கே பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பனில் தான் இருக்கு. கண்டிப்பாக ஓப்பனில் இருக்கு. நிறைய பேர் பண்ணணும், நிறைய பேர் பேசணும், இதை பற்றியும் நிறைய பேர் பேசணும், பண்ணணும்.
அண்ட் ஐ ஹோப் as India aspires to be that AI company, right? AI country. I think நம்ம என்ன rank 6th in the train model. There is a train model, so I think we are rank 6 in that, I think. அப்போ rank 6னா வந்து consumption of it மட்டும் இல்லாம இங்க பண்றதுக்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. எல்லாரும் டெக்னாலஜியை வெளியே டெவலப் பண்ணிட்டு இங்க வந்து டெப்ளாய் பண்ணி இந்தியா மாதிரி ஒரு பிக் சைஸுக்கு கன்சியூம் பண்ணிடுவோம் நம்ம. ஆமா, ஆனா இங்கே டெவலப் பண்ணலாமே. ஓகே, அத நீங்க ஃபண்டமெண்டலி ஸ்பீக்கிங் வித் மணி, என் ஃப்ரெண்டு, அவர்கிட்ட பேசும்போது வந்து அவர் சொல்றாரு, இந்தியாலேயே இவ்வளோ பண்ணலாம்ப்பா, பண்ணி அதை இங்கே டெப்ளாய் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்லும்போது I see the point. எல்லாம் ஏன் அங்கேருந்து கொண்டு வரணும், இன்ஸ்பயர் பண்ணணும், அதான் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ நிறைய இந்த ஸ்பேஸில் நம்ம இந்தியாவில் இன்னோவேட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. கண்டிப்பா. நான் ஆக்சுவலி இதை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்னொரு எபிசோட் கூட கண்டிப்பா அடுத்த சீசனில் பிளான் பண்ணலாம். ஸோ உங்கள் வெப்சைட்டில் பார்க்கும்போது அந்த சர்வீஸ், அந்த டேப்ல ரெண்டு இருந்துச்சு, சூப்பர் பிளாக்ஸ் இருந்துச்சு, பில் பிளாக்ஸ் இருந்துச்சு, அதுலேயே ஸ்மார்ட் ஸ்பேஸ், ஸ்மார்ட் டிவைஸ், யூட்டிலிட்டிஸ், இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அது என்ன மாதிரியான நடக்குது? ஆக்சுவலி எனக்கு ஓகே, பில் பாக்ஸில் சாண்ட் பாக்ஸ், செட் பாக்ஸ், சர்வ் பாக்ஸ் வந்து ஓகே ஐடியா இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்பேஸ் இப்போ நாங்கள் எட்ஜ் கம்ப்யூட்னு நம்ம கொடுக்கும்போது நிறைய, நான் சொன்ன மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து ஒரு டொமைன் ஃப்ளேவர் கேட்குறாங்க. அந்த டொமைன் ஃப்ளேவர் தான் இது, டிவைசஸ், யூட்டிலிட்டிஸ் கேட்பாங்க. நம்ம பில்ட் பண்ண ப்ராடக்ட்லேயும் வந்து ப்ரீ பில்ட்டாக, இப்போ நான் வந்து உங்ககிட்ட டே 0 ஒரு அவுட்கம் நான் தரேன் அப்படின்னு ஒரு ஆட்டோமோட்டிவ் கம்பெனி கிட்ட போய் நான் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு அதுக்கேற்ற மாதிரி ப்ரீ பில்ட் எலமெண்ட்ஸ் வேணும் அதில், விச் ஆர் ஆட்டோமோட்டிவ் ஸ்பெசிஃபிக். ஃபண்டமெண்டல் பேஸ் ப்ராடக்ட் அதுவாக இருக்கலாம். மேலே இருக்கிற அந்த லேயர்ஸ் வில் பி இன்டர்சேஞ்சபிள் ஃபார் த டொமைன்ஸ். அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம எல்லா டொமைனும் பண்ண முடியாது. we have to pick some domains. இப்போ எங்களோட சைஸுக்கு அப்படி நாங்கள் பண்ணுவோம். இப்போ எந்த டொமைனில் அது மாதிரி சூஸ் பண்ணியிருக்கீங்க? இப்போ நாங்கள் வந்து we work with ஸ்மார்ட் டிவைசஸ். அதாவது எனி டிவைஸ் which wants to become smarter device or connected device, அதுக்கு வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். கனெக்டிவிட்டி உள்ளே போடுறதுக்கு, அவங்க வந்து அவங்களோட பிஸ்னஸ் மாடலை சேஞ்ச் பண்ணுறதுக்கு, அதுக்கெலாம் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். இது வந்து ஒரு ஹரிசான்டல் மாதிரி ஆச்சு. ஓகே. ஸோ இதில் எல்லாமே அடங்கும். ஆட்டோமோட்டிவ்லேருந்து ட்ரோன்ஸ்லேருந்து எல்லாமே டிவைசஸ்குள்ளே எல்லாமே வந்துடுது. அடுத்தது வந்து ஹெல்பிங் வித் பில்டிங்ஸ். இதில் ஓகே, உள்ள பில்டிங்குள்ள டெக்னாலஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்குள்ள கேமரா, ஒரு ஹெச்வேக் சிஸ்டம், அதெல்லாம் இருக்கும். அவங்கெல்லாம் ஒன்றா பேசிக்குவாங்க. ஸோ பில்டிங்ஸ்க்கெலாம் என்ன சேலஞ்ச்னா, என்ன அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் என்னோட பில்டிங்களோட ஸ்டேட்டஸ்க்கும் எனக்கு தெரியணும். ரெண்டாவது வந்து ஐ நெட் ஜீரோ, நான் எனர்ஜி இதெல்லாம் வந்து கரெக்டாக நெட் ஜீரோ பண்ணுறேன்னா இதெல்லாம் தெரியணும். இதெல்லாம் அவுட்கம்ஸ் ஆஃப் வாட் வி டூ. இதெல்லாம் பில்டிங். இது மூணாவது ஆயில் அண்ட் கேஸும் பண்ணுறீங்க. ஓகே. ஸோ ஒரு நோட்டபிளான ஒரு யூஸ் கேஸோ இல்லை சக்ஸஸ் ஸ்டோரியோ, உங்கள் சொல்யூஷன், இந்த சொல்யூஷனால நான் இந்த மாதிரி நடந்திருக்கு, ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் மாதிரி எது சொல்லுவேன்? டிஃபென்ஸில் சொல்லலாம், ஒரு செக்மெண்ட்டில் சொல்லலாம். வேர் நம்ம இட்ஸ் அ குட் எக்ஸாம்பிள் ஆஃப் ரிமோட் அசெட். இப்போ ஒரு என்னால் பேர் சொல்ல முடியாது, பட் சொல்லலாம், இந்த எக்ஸாம்பிள் சொல்லலாம், செனாரியோ சொல்லலாம். இப்போ வந்து ஒரு பார்டர் இருக்கு, நம்ம வந்து செக்யூர் பண்ணணும் அந்த பார்டரை ஃபார் எவர், நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். இஸ் சிம்பிள் கேமரா எக்ஸாம்பிள் நான் சொல்கிறது. அதையும் மீறி நாங்கள் நிறையா அவங்களுக்கு பண்ணியிருக்கோம். பட் கேமரா எக்ஸாம்பிள் ஈஸியாக எல்லாரும் புரிஞ்சுக்க முடியும். ஒரு பெரிமீட்டர் இருக்கு, அதில் கேமராஸ் இருக்கு. இந்த கேமரா வந்து இன்னைக்கு வந்து எல்லாரும் என்ன பண்ணுறோம், ஒரு சென்ட்ரல் கமாண்ட்லேருந்து அப்சர்வ் பண்ணுறோம் அந்த கேமரா. பட் கேமராவும் பேசிக்கலாம். அது ப்ராப்ளம். 1 to 1, many to many, 1 to many, இதெல்லாம் பண்ணலாம். இதெல்லாம் நாங்கள் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ கேமரா பேசிக்கும். ஸோ யூ வில் நோ, ஒரு கமாண்டு, ஒரு மேனுவல் இதே தேவை கிடையாதுங்க. அவங்களே பேசி அவங்களே இந்த கஸ்டமர் வந்து அதெல்லாம் இன்டெகிரேட் பண்ணி அவங்க வந்து they want to act on it. ஓகே. அப்படின்னா ஒரு பிளட்டூனை டெப்ளாய் பண்ணுறதோ, இல்லை பிளட்டூன்னா ஒரு டீம், நம்ம மூவியில் பார்க்குற மாதிரி ஹெலிகாப்டர்லேருந்து ஒரு டீம், ஓகே, அதை டெப்ளாய் பண்ணுறதோ, இல்லை அதுக்கு ப்ரொடெக்ஷனாக ஒரு மிசைல் அனுப்புறதோ நடக்கிறதோ. அந்த மாதிரி நம்ம எக்ஸாம்பிள் சொல்லப்போனால்
ஒரு நிறைய கேமராஸ் இருக்கும், சஸ்பிஷியஸ் ஆக்டிவிட்டி இருக்குன்னா எல்லா கேமராவும் அங்கே பார்க்குற மாதிரி. எல்லா கேமராவும் அங்கே மட்டும் பார்க்காது, இங்கே பார்த்தா இன்னொரு இடத்துலையும் பார்க்கணும்ல. ஓகே, பாசிபிலிட்டிஸ் பேசிக்கணும். பேசிக்கணும். அப்போ இல்லை அந்த இது வந்து ஒரு பாயிண்ட் வர ஒரு சேஃப் ஜோனையும் தாண்டி உள்ள வராங்க கரெக்ட்னா இன்னொரு ட்ரிகர் அங்கே இது பண்ணணும். ஸோ அது மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணி கொடுக்குறீங்க. அண்ட் அன்ஹேக்கபிளாக இருக்கணும். நீங்கள் க்ளவுடில் போட்டிங்களோ ஹேக் பண்ணிடுவாங்க. ஓகே, அந்த கம்ப்யூட்டிங் எல்லாமே அந்த டிவைஸ்குள்ளேயே நடக்கணும். டிவைஸ்குள்ளே அந்த ப்ரிமிசஸ்குள்ளே மட்டும் தான் இருக்கணுமே தவிர அதுக்கு கிளவுட் ஆக்சஸ் இருக்கக்கூடாது. எல்லாமே உள்ளேயே நடக்கும். அவங்க அது தே ஆர் ஆல் வெரி ஸ்ட்ரிக்ட் அபவுட் இட். அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அண்ட் ஏனோ தானோன்னு நம்ம அதை பண்ணிட முடியாது. அப்போ நான் இதோட ட்ராபேக்ஸ் நான் படிக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஃபிசிக்கல் டேம்பரிங் வந்து ஒரு ட்ராபேக்னு. லைக் இப்போ ஒன்றும் இல்லை, அது ஒரு டிவைஸ், ஒரு கேமரா மட்டும் அவங்க கையில் கிடச்சிது, சும்மா செனரியோ சொல்கிறேன், கிடச்சிதுன்னா அந்த டிவைஸ் அவங்க போயிடும். அவங்க அதுலேருந்து பேக் ட்ராக் பண்ணிக்கலாம். லைக் அது வந்து பாசிபிளா? லைக் அது ட்ராபேக் ஆஃப் எட்ஜ் கம்ப்யூட்டிங் நான் படித்தேன். செனரியோ இப்படி இப்போ அந்த செனரியோலாம் நிறைய மாறிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து டேம்பர் இஷ்டத்துக்குலாம் டேம்பர் பண்ண முடியாது. நீங்கள் டேம்பர் பண்ணாலே அது டயக்னாஸ்டிக்ஸ் ரன் பண்ணிட்டே இருக்கும் உள்ள. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேமரா இருக்கு, அதை நீங்க வந்து பிளக்கை புடுங்கினாலே யூ வில் நோ தட் இட் ஹஸ் பின் டேம்பர்ட். பிகாஸ் டயக்னாஸ்டிக் ஓடிக்கிட்டே இருக்குல்ல. நீங்க எனி சேஞ்ச் இன் சிஸ்டம் வந்து அது டிடெக்ட் பண்ணிடும். அதுதான் டயக்னாஸ்டிக்ஸ் ஒரு வேலை. இப்போ எங்களுக்கு டயக்னாஸ்டிக் மாடியூல் இருக்கு, அது எப்போ பார்த்தாலும் அது டிடெக்ட் பண்ணிட்டே இருக்கும். இந்த மொமெண்ட் ஒரு சேஞ்ச் இருக்கு அப்படின்னா அது இட் வில் ஷட் இட் டவுன். ஓகே, பவர் ஷட் டவுனுக்கும் பவர் ஷட் டவுன் வேற கம்ப்ளீட்டா அது வந்து ஒரு கல் மாதிரி ஆயிடும். ஓகே ஓகே, அதுக்கப்புறம் அதை வந்து அவங்க பண்ண முடியாது. டிவைஸை கொண்டு போனாலுமே அந்த கம்ப்யூட்டிங் எல்லாமே அவங்க பேக் ட்ராக் பண்ண முடியாது. ரொம்பவும் ஸ்டோர் பண்ண முடியாது எட்ஜ்ல. ஆமா, கம்ப்யூட்டேஷன் இது இருக்கும். சோ அதனால இட்ஸ் ஆல் ரூல்ஸ். நாங்க அதுல ரூல்ஸ் என்ஜின் வச்சிருக்கோம். ரூல்ஸ் என்ஜின்ல நீங்க ரூலை போட்டுறணும்ல. அதனாலதான் வந்து ஏஐ எட்ஜ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த ரூலு நீங்க போட்டு அந்த ரூல் அது இயக்க வச்சுக்கிட்டே இருக்கும். அது ஓகே, இந்த பாரு இந்த டைம்ல இது வந்து மாறுச்சு, ஒரு ஸ்டேட்டஸ் மாறுது, யாரோ ஒருத்தர் கேமரா இது பண்றாங்க, ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது, இமிடியட்லி இட் வில் நோ. ஓகே ஓகே, தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் செல்ஃப் அவேர். ஓகே, ஸோ நான் இது சும்மா எனக்கு தோணுதெல்லாம் கேட்குறேன். நீங்கள் சொன்னீங்க அந்த டேட்டா சேவ் பண்ணி வைக்கிறதுல அது இருக்குன்னு. ஸோ அதையே அதில் கூட ஆட்டோமேட் பண்ணுவாங்களா? லைக் இந்த 30 days ஆயிடுச்சு, இந்த ஆக்டிவிட்டியும் இல்லை, லைக் க்ளீன் பண்ணிக்கலாம். 100%. இது வந்து இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் பாயிண்ட் ஸ்ரீராம். வி கால் இட் டேட்டா ஆர்பிட்ரேஷன் ஆர் ஆர்கெஸ்ட்ரேஷன். ரெண்டுமே மாறி யூஸ் பண்ணுறோம் நாங்கள். எட்ஜ் எங்கே பெருசாக யூஸ் ஆகும், கோயிங் பேக் டு ஒன் பிஸ்னஸ் டிரைவர் விச் இஸ் அன்ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா. நம்ம அதை பற்றி பேசணும். இந்த 175 ஜீட்டா பைட்ஸ்லாம் பேசணும் இல்லையா? ஸ்ட்ரக்சர்ட் இல்லாமல் ரேண்டமாக. இப்போ டேட்டா வந்து ஜென்ரேட் ஆகுது. கேமரா எடுத்துக்கிறோமா இந்த எக்ஸாம்பிளில், கேமராலேருந்து டேட்டா போகும்போது நீங்கள் ஏன் எப்போ பார்த்தாலுமே டேட்டா மேலே க்ளவுடுக்கு நீங்கள் அனுப்ப வேண்டாம். உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நான் ஸ்ரீராமை பார்த்துட்டே இருக்க கேமரா, த மொமெண்ட் ஸ்ரீராம் பார்த்துட்டே இருக்கிறதுங்கிறது ஸ்டேட்டஸ். தெர் இஸ் நத்திங் சேஞ்ச், தெர் இஸ் நோ சேஞ்ச், தெர் இஸ் நத்திங் ஆஸ் அனாமலி அப்படின்னு சொல்லுவோம். சேஞ்ச் கிடையாது. த மொமெண்ட் ஸ்ரீராம் இங்கேருந்து எச்சு போயிட்டாரு அப்படின்னா இட்ஸ் கேப். அந்த டேட்டாவை அனுப்பிடும், அதுக்கு இம்மீடியட் முந்தின டேட்டாவை அனுப்போம். ஓகே, ஸோ இன்டெலிஜென்ஸ் ஆஃப் செலக்டிங் த டேட்டா ஸ்லைஸ் இஸ் அ எட்ஜ் கம்ப்யூட் அவுட்கம். ஓகே ஓகே ஓகே, சும்மா அனுப்பிக்கிட்டே இருக்க வேண்டாம். அனுப்புனா உங்களுக்கு காஸ்ட் என்னென்ன காஸ்ட் இருக்கு தெரியுமா? காஸ்ட் ஆஃப் கனெக்டிவிட்டி, காஸ்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் இன் த கிளவுட், காஸ்ட் ஆஃப் பைப்பிங் த்ரூ த கிளவுட். நிறைய நம்ம கிளவுட்னா என்ன நினைச்சுக்கோன்னா நம்ம ஸ்டோரேஜ் மட்டும் நம்ம யோசிக்க வாய்ப்பு இருக்கு. பட் கிளவுட் ஹேஸ் அதர் அசோசியேட்டட் காஸ்ட். ஸோ அதனால நாங்கள் நிறைய இப்போ எங்களோட we work with a company called Elastic Searchங்கிறது one of the world's largest actually நான் கூட அந்த டெக்னாலஜி அது டெக்னாலஜி வரும்ல, லைக் அது ஒரு கத்துக்கிட்டு வேலைக்கு போகலாம்ல. நான் எலாஸ்டிக் சர்ச் ஆமா, இட்ஸ் a techno. ஸோ அவங்க என்னோட வெரி பிக் பார்ட்னர்ஸ் ஆஃப் ours. ஓகே, ஆக்சுவலி நான் MS டேட்டா அனலிட்டிக்ஸ் தான் பண்ணியிருந்தேன். ரைட். ஸோ அப்போ டேப்லெட் சர்டிஃபிகேஷன் நான் பண்ணிட்டேன். லைக் ஓனாவே சர்டிஃபிகேஷன், டேட்டா விஷுவலைசேஷன். நான் கிரியேட்டிவான ஆள்னால சரி நமக்கு அந்த கோடிங் நம்பர்ஸ்லாம் பார்த்தா சரி வராது, விஷுவலைசேஷன் போயிடலாம், அது போயிருந்தேன். ஸோ அந்த டைம் பார்க்கும்போது எலாஸ்டிக் சர்ச் அந்த ஒரு டெக்னாலஜி படிச்சு நல்ல ஓப்பனிங் இருக்கு, நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் எலாஸ்டிக் சர்ச் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து கிளவுடுக்கும் டேட்டா சோர்ஸுக்கும் கிளவுடுக்கும் நடுவில் அவங்க வேலை பண்ணுறாங்க. அவங்க வந்து கிளவுட் கம்பெனி கூட வேலை பண்ணுவாங்க ஆஸ் பேக் எண்ட். ஆனால் அவங்க நிறைய டூல்ஸ் வச்சுருக்காங்க டு மசாஜ் த டேட்டா. ஓகே, சரியா? Tinkerblox, which is our edge blocks, and Elastic வந்து we are partners. இப்போ நாங்கள் வந்து ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் இன்ஃபேக்ட் போயிட்டு இருக்கு.
இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒர்க்கிங் வித் தெம். எந்த டேட்டா, எல்லா டேட்டா அனுப்ப தேவை கிடையாது. செலெக்ஷன் ஆஃப் டேட்டா, பிக் டேட்டாவை தாண்டி ஸ்மார்ட் டேட்டா வேணும்னு சொல்கிறோம். ஓகே. பிக் டேட்டாங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட் இருந்துச்சு. தட்ஸ் அ வெரி கிளவுட் ட்ரிவன் கான்செப்ட். ஸ்மார்ட் டேட்டாங்கிற பாயிண்ட் வந்துருச்சு, விச் இஸ் சஸ்டைனபிள், விச் இஸ் எனர்ஜி எஃபிஷியன்ட், விச் இஸ் கிளவுட் எஃபிஷியன்ட், விச் இஸ் எட்ஜ் எஃபிஷியன்ட். இங்கே தான் சஸ்டைனபிலிட்டி வருது, அங்கேயும் வருது. ஏன்னா பிக் டேட்டான்னு சொல்லிட்டு நம்ம சும்மா ரேண்டம் நம்பர்ஸ் அனுப்பிட்டே இருக்கும்போது அந்த டேட்டா ஃபார்ம்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கும், எனர்ஜி எஃபிஷியன்ட் அந்த ப்ராப்ளம் எல்லாமே இருக்கும். கரெக்ட். ஸோ இங்கே மொத்தமாக அது எல்லாமே கட் டவுன் பண்ணிடுறோம். கரெக்ட். இப்போ யாருக்கு வந்து இப்போ நம்ம ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் இருக்கு. இப்போ நம்ம பிளம்பர் எக்ஸாம்பிள், அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒருத்தர் ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டில் வந்து ஒரு லீக் இருக்கு. பிளம்பர் போறார், பிளம்பர் போயிட்டு ஃபிக்ஸ் பண்றார். ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீட் கிவ் மீ 10,000 rupees அப்படின்றாரு. வீட்டுக்காரருக்கு சும்மா ஒரு இதை தான் நீங்கள் இது பண்ணீங்க, உங்களுக்கு எதுக்கு 10,000 அப்படிங்க. அது பண்றதுக்கு 2 ரூபா தான், ஆனா எங்க பிரச்சனைன்னு தெரிஞ்சதுல எனக்கு அதுக்கு தான் எனக்கு வந்து மத்த காசு அப்படின்னு சொல்றேன். இட்ஸ் எக்ஸாக்ட்லி தட். ஸோ ஸ்மார்ட் டேட்டாங்கிறது இஸ் ஈக்குவலன்ட் டு தட். ஸோ அதை ரன் பண்றதுக்கு நீங்க ரூல்ஸ் எழுதணும்ல, அதை ஓட்டணுமே. ஓகே, நீங்க அந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் எழுதிப்பீங்க. நம்ம சின்ன எக்ஸாம்பிள் அந்த டேட்டா சேவ் பண்றதுல பார்த்தோம். அது மாதிரி எல்லா சினாரியோலயுமே இருக்கு. கரெக்ட். அது எல்லாமே எஃபிஷியண்டா வேலை செய்யும். ஓகே ஓகே ஓகே. எதுவுமே வந்து ப்ரெடிக்டிவா இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு டிவைஸ் ஃபெயில் பண்றதுக்கு, ஒரு கார் வந்து இருக்கு, கார் வந்து பேட்டரி சென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. பேட்டரி ட்ரெயின் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லணும். ஆமாம். சேயிங் தட் நான் அந்த மாதிரி கார் பேட்டரி ட்ரெயின் ஆகுது, ரீப்ளேஸ்மெண்ட் பேட்டரி ஆர்டர் பண்ணிட்டேன், நான் உங்கள் வீட்டுக்கு போய் ஆர் ஷாப்புக்கு போயிடுச்சு, நீங்கள் போய் மாற்றிக்கங்க அப்படின்னு நான் ப்ரெடிக்டிவாக சொல்லணும். இப்போ அதை நான் சொல்கிறதுக்கு எனக்கு வந்து சென்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான். பேட்டரி இன்ஃபர்மேஷனை எப்போ பார்த்தாலும் அனுப்பிச்சிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சேஞ்ச் ஆனால் மட்டும் அங்கே போதும். ஓகே, இல்லைனா அது ஒரு ஜோன் வச்சுக்கலாம், இது கீழே போகும்போது சொல்லலாம். ஸோ இதை மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டிஸை நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். ஓகே 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 ஓகே. நீங்கள் வந்து அந்த இப்போ டிவைசஸ் எல்லாமே இருக்குது, அதை நீங்கள் ஸ்மார்ட் ஆக்குறீங்க. கரெக்ட். லைக் த்ரூ கோட்ஸ். 100%. தட்ஸ் அவர் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட். ஓகே. அந்த எட்ஜ் பிளாக்ஸோட எலிமெண்ட், அது ஒன் ஆஃப் த எலிமெண்ட்ஸ். அது ஃபைன் 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 ஃபைன். நம்ம டிஸ்அட்வான்டேஜுமே கொஞ்சம் நடுவில் பார்த்துட்டோம். ஆனால் ஃபிசிக்கல் டேம்பரிங் வந்து பாசிபிள் இல்லை. ஃபிசிக்கல் டேம்பரிங் வந்து நீங்கள் ஃபிசிக்கல் காம்பனண்ட்டுக்கு பாசிபிள். இப்போல்லாம் உங்களால் அதை வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா நீங்கள் டேட்டா சாவரனிட்டின்னு சொல்லுவோம். டேட்டா வந்து எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும், அதுக்கு உரிய ரூல்ஸு, அதை நம்ம சேஃப்கார்ட் பண்ணிக்க உண்டு. இன்னொன்று நம்ம நிறைய யோசிக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் யூரோப்பில் இது நிறைய நடக்கும். இப்போ ஒரு ட்ரக் இருக்கு, ட்ரக் வந்து ஜெர்மனிலேருந்து இன்னொரு கண்ட்ரி போகுது. ஜெர்மனியோட டேட்டா ரூல்ஸ் வேற, ஜிடிபிஆர் ரூல்ஸ் வேற. இப்போ ஸ்பெயினுக்கு போகுது, இல்லை ஃப்ரான்ஸுக்கு போகுது. ஜெர்மனி இஸ் பார்டரிங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இட் கோஸ் டு ஆஸ்ட்ரியா. இன்னும் போகும்போது யுவர் டேட்டா ரூல்ஸ் சேஞ்சஸ். யார் அந்த சேஞ்ச் பார்த்துக்கிறா? ஆஃப் கம்ப்யூட்டர் அந்த இது டிவைஸ் தான் பார்த்து பண்ண. எஸ், அந்த அளவுக்கு இப்போ நம்ம பண்ண முடியும். ஓகே, அவங்களோட ரூல் வேற மாதிரி இருக்கும். எங்க இருந்த ஒரு டேட்டா எங்களுக்குள்ள தான் இருக்கணும், தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ அந்த மாதிரி கான்டெக்ட்ஸ்லாம் நம்ம ரொம்ப யோசிக்க மாட்டோம். ஆனால் இது டைனமிக்காக நடக்கணும். ஓகே. ஸோ ட்ரக்கு மாறும், பார்டர் தாண்டி போவோம். அது ஒரு ட்ரிகர் வச்சுக்கணும், இந்த மாதிரி பாயிண்ட்டை தாண்ட போகும்போது ரூல் மாற்றிக்கணும் மாதிரி. இப்போ யூஎஸ் மெக்சிகோ இருக்கு. மெக்சிகோ யூஎஸ் நாஃப்டா அக்ரிமெண்ட்னா நிறைய ட்ரக் போயிட்டு வருது, ரைட்? ஸோ நிறைய ஆட்டோமோட்டிவ் காம்பனன்ட் சப்ளையர்ஸ் ஓட மேனுஃபேக்சரிங் பிளான் மெக்சிகோவில் இருக்கும். ஆனால் ட்ரக்கு போய் பிக் பண்ணிட்டு வரோம். ஓகே. ஆனால் அதோட பிஹேவியர் ஆஃப் டேட்டா மாறும் இல்லையா, கண்ட்ரி டு கண்ட்ரி. அது வரைக்குமே யூஎஸ்க்கும் மெக்சிகோவும் பெருசாக ஒன்றும் கிடையாது இப்போதைக்கு, பட் நாளைக்கு வந்தால் கூட. ஆனால் யூரோப்பில் இருக்கு. ஆமாம், யூரோப்பில் மொத்தமாகவே. ஸோ ஜிடிபிஆருங்கிற ஒரு கான்செப்டே நம்ம இதில் ஆக்சுவலாக ஒரு கஸ்டமர் அதை கேட்டிருக்காங்க. வி ஆர் ஒர்க்கிங் வித் தெம் ஆன் இட் டு orchestrate data at the source. புரியுது. அங்க ஒரு சின்ன மிஸ்டேக்குமே பெரிய you don't need GDPR. I mean you are complying to GDPR automatically. So இந்த மாதிரி புரியுது. இது ஒரு ஃபண்டமெண்டல் யூஸ் கேஸ். பெருசா ஒரு ஃபேன்சி எல்லாம் கிடையாது இது. ஓகே. பட் நீடட் ரெகுலேஷன். ஸோ நம்ம ஃபைனலாக இது போயிடலாம். லைக் உங்களோட பர்சனல் இன் த சென்ஸ் இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஜேர்னி இருந்திருக்கும். ஜேர்னி பற்றி பேசுகிற மாதிரி உங்கள் ப்ரொஃபைல் பார்க்கும்போது கோஃபவுண்டராக 3 C's சொல்லி லைக் 3 years ஒரு ஆப்ரேஷன் நடந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஸோ வாட்ஸ் பிஹைண்ட் 3C? அந்த டைமில் வந்து இது ஆக்சுவலி தேர்ட் வெஞ்சர். ஓகே. Tinkerblox is third. ஓகே. Once an entrepreneur, always
ஸோ ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டதெல்லாம் வெஞ்சர்லாம் அது வந்து 3C தான் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கு முன்னாடி MBA பண்ணி முடிக்கிறப்போ ஒரு ஸ்மால் ஒரு மார்க்கெட்டிங் இது மாதிரி ட்ரை பண்ணோம். பட் அதெல்லாம் வந்து வெரி ஏர்லி ஸ்டேஜஸ். என்ன மாதிரி அது ஆக்சுவலி அதை நான் போட்டு கூட மாட்டேன். அது ஒரு பிராண்ட் மேனேஜ்மெண்ட் சைடு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பண்ணோம். தட் இருக்கு பிராண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி மார்க்கெட்டிங் மெட்டீரியல்ஸ். ஓகே, அது இது பிக்கப் ஆகல. பண்ணவும் இல்லை. ரொம்ப ஒரு பெரிய ஒரு அதுக்கு பிடிச்ச எஃபர்ட் பத்தாது. அதுக்கப்புறம் டெக்குக்குள்ள வந்தாச்சு, பிஸ்னஸ் அது மாதிரி போயாச்சு. 3C வெஞ்சர் வாஸ் என்னோட ஃபர்ஸ்ட் ஜாப். டெக்னிக்கல் டெக்னாலஜி ஜாப் முடிச்சுட்டு அதுலேருந்து வரும்போது ஒரு கேப் இருந்தது. இந்தி என்டர்பிரைஸ் விஆர்பி சைட்டில் ஒரு கேப் இருந்துச்சு. அதில் தான் வந்து 3C பண்ணோம். இன் கொலாபரேஷன் வித் கம்பெனி நான் எங்கே ஒர்க் பண்ணுறோமோ அதுலேருந்தே மூன்லைட் பண்ணுற மாதிரி தான். அது ஒர்க்காக போகாத ரீசன் வந்து ஆக்சுவலி பீப்புள். அது நிறைய கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலி. அந்த வெஞ்சரில் வந்து ஒர்க் ஆகாமல் போகான்னு சொல்ல மாட்டேன், ஒரு தேவையான அவுட்கம் அதுலேருந்து வரல. சீக்கிரமாகவே அதுலேருந்து எக்ஸிட் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. தட்ஸ் பிகாஸ் ஆஃப் பீப்புள். நல்லா தெரிஞ்சு இருந்தாலுமே கூட கன்சிஸ்டண்ட்டாக பீப்புள் சேம் விஷனில் சப்ஸ்கிரைப் ஆகி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு லெசன், பிக் லெசன் அது. ஓகே, ஆக்சுவலாக இன்னும் ப்ரெசைஸாக சொல்லுங்க. லைக் உங்க தெரிஞ்சவங்க கூட தான் ஒர்க் பண்ணீங்களா? தெரிஞ்சவங்க கூட தான் ஒர்க் பண்ணோம். பட் தென் எல்லாருக்கும் ஒரு பண்ணணும்னு ஒரு இன்டென்ஷன் இருந்ததே தவிர ஒரு நிலையான ஒரு விஷன் வச்சு எல்லாரும் அதை நோக்கி போன மாதிரி இல்லை. ஓகே, ஸோ நீங்க co-founder இருந்தீங்க. ஆமாம், I was one of the co-founders. For me, I had another person. அவர் வந்து லீட் பண்ணாரு. நிறைய ட்ரஸ்ட் இருந்துச்சு அந்த இதில். பட் வென் அந்த ஒரு இந்த ப்ரெஷர் விஷயம் ஆரம்பிக்கும் போது நிறைய பக்கில் ஆயிட்டோம். ஓகே, இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுது இப்ப லுக்கிங் பேக். ரைட், அதுல ஹையரிங் பண்றதுல ப்ராப்ளம் இருக்கு. அதெல்லாம் ஹையரிங்லாம் பிரச்சனை கிடையாது. அதுல வந்து எங்களுக்குள்ளேயே பிரச்சனை. அது ஒரு விஷனை வந்து கன்சிஸ்டண்டா நாங்க அதை கம்யூனிகேட் அது மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால சீக்கிரமாவே வி கைண்ட் ஆஃப் ஓகே இது நம்மளுக்கு இதாகாது அப்படின்ட்டு வி கைண்ட் ஆஃப் டீகப்பிள்ட். அது வந்து ஒரு அந்த டைம் அப்போ ஒரு ஆண்டர்பிரினருக்கும் இப்போ இருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த டைம் அப்போ இட் வாஸ் லார்ஜ்லி அட்ரினலின் ட்ரிவன். ஓகே ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் ஆஃப் டூயிங் சம்திங்னு ஒன்று இருக்கு, அது இருந்தது. பட் இன்டென்ட் டு டூ இருந்தது. ஆனால் நிறைய நுவான்சஸ் ஆஃப் ஆண்டர்பிரினரிசம் வந்து அப்போ தெரியல. ஓகே, ஆமா. இப்போ பீப்புள் ஹவு இம்பார்ட்டன்ட் யுவர் கோஃபவுண்டர்ஸ் ஆர். உங்க கோஃபவுண்டர்ஸ் கூட வந்து இருக்கிற ஒரு நிலையான விஷன் ஒன்று இருக்கா, அதை நம்ம கன்சிஸ்டண்டா அதை நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கிறோமா, அவங்களும் வந்து அதை ஓப்பனா அதை எடுத்துக்கிறாங்களா, அதெல்லாம் வந்து அதில் இல்லாம இருந்தது. ஆனால் தட் வாஸ் லார்ஜ்லி ட்ரிவன் பை ஒரு at like 27 years அப்படி இருந்தது. ஒரு டிரைவ் இருந்தது. ஓகே, ட்ரை பண்ணி பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருந்தது ஒரு இது. இதனாலும் பார்த்துக்கலாம். அப்போக்கும் இப்போக்கும் எக்கச்சக்கமான டிஃப்ரென்ஸ் இருக்கு. நான் எப்பயுமே யூஸ் டு ஆல்மோஸ்ட் எவ்ரி டே மார்னிங் ஐ வேக் அப் திங்கிங் ஓகே இட்ஸ் அ கிஃப்ட் டு லிவ் திஸ் டே அப்படின்ட்டு. ஏன்னா there is a certain point when நம்ம எக்ஸ்பீரியன்ஸு நம்மளோட நாலேஜ் ஆஃப் வாட் வி ஆர் டூயிங்கோ ஒரு எனர்ஜியும் அந்த எந்தூசியாசமும் கன்வெர்ஜ் ஆகும். ஏர்லியா இது போயிடுச்சு அப்படின்னா இதுல வெறும் டிரைவ் மட்டும் தான் இருந்துச்சு. இது மட்டும் இருந்துச்சுன்னா அப்படியே உட்காந்துக்கே இருக்க வேண்டியதான். இது ரெண்டும் கன்வெர்ஜ் ஆகிற சில டைம் வரும். நிறைய பேரோட ஆண்டர்பிரினரியல் வெஞ்சர் ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுவாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை வந்து நான் எல்லா நாளும் நான் வந்து அதை நான் ரெப்ளனிஷ் பண்ணி அதை நான் அந்த தாட் ப்ராசஸை நான் வச்சுட்டே இருப்பேன். இது this is how I internalize myself. And there are some personal benefits also. You feel younger first. You are embracing energy. Second வந்து அது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம பில்ட் பண்ற ப்ராடக்ட்ஸும் சரி, யார் கூட சேர்ந்து பில்ட் பண்றோம் சரி, எல்லாமே யங் பீப்புள். என்னை சுற்றி வந்து நிறைய அந்த மாதிரி பீப்புள் நான் வச்சுக்க ட்ரை பண்ண வைப்பேன். ஏன்னா நான் நிறைய கற்றுக்கிறேன் அந்த மாதிரி. அண்ட் மல்டி கல்ச்சுரல் ஆல்சோ தட் வே. ஸோ
that energy point, and this experience is fabulous coming from where my and the previous இது இருந்துச்சு. See, இதெல்லாம் ஒன்று சேரும்போது ஒரு மேஜிக் மாதிரி ஃபீல் பண்ணுறேன். அது தெரியுது. எப்படி தெரியுது அப்படின்னா, யாரு கஸ்டமர்னு தெரியும். நிறைய டைம் வந்து யாரு கஸ்டமர்னே தெரியாம நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணுவோம். ஆமா, அந்த ரஷ்ல பாத்துக்கலாம், ஃபிகர் அவுட் பண்ணலாம். அது கிடையாது, கஸ்டமர் தெரியும். அண்ட் அந்த இண்டஸ்ட்ரியில இருந்து வரும்போது சில அட்வான்டேஜஸ் இருக்கு. நம்ம ஏற்கனவே ஃபோர்ஜ்டு ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப் ட்ரஸ்ட்ல இருக்கும். நம்ம ஏதாவது தப்பு பண்றோம் அப்படின்னா அவங்களே சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து மேபி சைன்ஸ் ஆஃப் மெச்சூரிட்டி. எனர்ஜி லெவலில் நான் இன்னும் ஒரு இம்மெச்சூர் தான், அதை எனர்ஜி ஹார்வெஸ்ட் பண்ணுறதுல. ஆனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் டீச் பண்ணியிருக்கு. அதை நம்ம சக்ஸஸையும் பார்த்துருக்கோம் அட் ஸ்கேல், ரைட்? அதை நம்ம ஒர்க் பண்ணுறதை பார்த்துருக்கோம். இதில் ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுல எக்ஸ்பெரிமெண்டேஷன் இருந்தாலுமே கூட ப்ராப்ளமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கிடையாது. ஓகே, அது உண்மை வெல் டிஃபைன்டா இருக்கணும். கரெக்ட். ஸோ வேலிடேஷன் வந்து நம்ம ஒரு கேள்வி கேட்கணும், கேள்வி கேட்க தெரியணும். இப்போ எனக்கு வந்து ஒரு அமேசிங் அட்வைசர் இருக்காரு, எனக்கு என்ன வேணும்னு அவங்க கிட்ட நான் எடுத்துக்கிறதுக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தேவை. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. தெரியாததுன்னு சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. அந்த அளவுக்கு நாங்க ஒரு ஹியூமிலிட்டின்னு சொல்லலாமா இருக்கு. ஏன்னா அடி வாங்கியிருக்கோம், ஆப்பர்ச்சுனிட்டியும் தெரியுது. ஸோ இது இருக்கும்போது நம்ம எடுத்துக்கிறோம். And there is no conversation which is unimportant. Every conversation is important. அப்படின்னு தெரியுது. இப்போ ரீசெண்டாக என்ன சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னா, எம்ப்ளாயபிள் ரெலவெண்ட் ஒர்க் ஃபோர்ஸ். இதில் நான் ஒரு சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுறேன் இப்போ, எஸ்பெஷலி இங்கே ஃபேஸ் பண்ணுறோம். நம்ம ஐ திங்க் டேலண்ட் அக்விசிஷனில் ஃபார் த கரண்ட் ஸ்கில்ஸ், எஸ்பெஷலி இப்போ நாங்கள் ஹைடெக்கில் இருக்கோம். ஏஐ மாதிரி ஸ்கில்லாக இருக்கட்டும், இல்லை ஐஓடி எட்ஜ் மாதிரி ஸ்கில்லாக இருக்கட்டும், இதுக்கு வந்து பயங்கர எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் இன்னும் மார்க்கெட்டில் இருக்காங்களான்னா கம்மி தான். அது புரியுது, அதான் ரியாலிட்டி, அது புரியுது. ஆனால் வி ஆர் ஹைரிங் ஃபார் ஆட்டிடியூட். ஓகே, ட்ரெயின் பண்ணிக்கலாம், அதுவும் பண்ணுறோம். ஏன்னா சீனியர் பீப்புள் இருக்காங்க எங்ககிட்ட, பட் வி ஹையர் ஃபார் ஆட்டிடியூட். அந்த ஹையர் ஃபார் ஆட்டிடியூட்லயுமே கூட நான் நிறைய கேப்ஸ் பார்க்குறேன் இப்போ. ஓகே, என்னால் ஒரு 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 100 பீப்புள்கிட்ட நான் பேசினா 1% தான் நான் என்னால் உள்ள எடுக்க முடியுது. ஓகே, அந்த ரைட் ஆட்டிடியூட். அது ஒரு சேலஞ்ச் இருக்கு இப்போ. ஓகே, என்ன இந்த கரண்ட் ஸ்டார்ட் அப் சினாரியோல. ஓகே, எதனால அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? I think options of trial and error நிறைய ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். People are ready to risk their life to try new things. They try new things. It's one way appreciable. The other way, when companies like us, நாங்க வந்து இப்போ அந்த ஒரு டேலண்ட்டை சர்ச் பண்ணி போகும்போது ஆன்சர்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அவர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து ஒரு ஆர்கிடெக்டை ஹையர் பண்ணணும்னு நினைக்கிறேன். எட்ஜ் ஆர்கிடெக்ட் அப்படின்னு ஒரு ஸ்கில் வந்து எக்ஸிஸ்டண்ட்டாக மற்ற க்ளவுட் ஆர்கிடெக்ட்ஸ் மாதிரி இருக்காங்களான்னா கிடையாது, கம்மி தான். ஆனால் ஓரளவுக்கு இருந்து நாங்கள் அதை ஆட்டிடியூடு இருந்துச்சுன்னா we take care of the gap. ஸோ அவர்கிட்ட நான் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கும் தெரியல என்ன பண்ணணும்னு. நிறைய சம்பளம் வாங்கிக்கிறோம், இப்போ நிறைய சம்பளம், பேங்க்ல நிறைய பணம் இருக்கு, ஏதோ பண்ணணும்னு சொல்றாரு. நான் கேட்குறேன், நீங்க ஆண்டர்பிரினர் பண்ணனா சப்போர்ட் பண்றோம், ஏன்னா why don't you just join, அதுக்கப்புறம் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நீங்க மேபி நாங்களே கூட உங்களை ஃபண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூட. லைக் ஆமா, உங்களுக்கு இருக்க ஒரு சின்ன ப்ராப்ளம் சொல்யூஷன் பண்ணா கூட ஓகே தான், இட்ஸ் ஓகே, ரைட்? ஸோ அந்த மாதிரியும் யோசிக்கிறோம். அதுக்கு கூட ஒரு 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 வார்ம் டிஸ்கஷன்ஸ் இல்லாத மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் மோட்லயே போற மாதிரி இருக்கு. ஓகே, இன்னும் இப்படியே சொல்லலாமா? லைக் இப்பமே கம்ஃபர்டபுளா தானே இருக்கு, எதுக்கு இன்னொரு அன்கம்ஃபர்டபுள்? உண்மைதான், அது இருக்கு. அது அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிற ஒரு கான்டெக்ட் வந்து மாறிட்டே தான் இருக்கு ஆக்சுவலா. ஆமா, நம்ம கொஞ்சம் நல்ல ப்ரிவிலேஜ்டா இருக்கும் அந்த மாதிரி. ஆனா அதே சமயம் ஐ எம் சீயிங் ஃபேண்டாஸ்டிக் engineers also come in.
ஓகே. அதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து ஒரு 1000 லைன் கோடு வச்சு சால்வ் பண்றது போயிட்டு சும்மா ஒரு 10 லைன்ல அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றாங்க. ஓகே. விச் இஸ் ஃபேபுலஸ். ஓகே. பாசிட்டிவ் சைடும் இருக்கு. பாசிட்டிவ் சைன் ஓவர்வெல்ம் ஆகுற பாசிட்டிவ் சைன் நிறையவே இருக்கு. அதனாலதான் we are having product development in Coimbatore. இல்லைன்னா நம்ம வேற எங்கேயாவது பண்ணிருக்கலாம். ஸோ பாசிட்டிவ் சைடு இருக்கு. ஐ விஷ் மோர் ஆஃப் தட். புரியுது. நீங்க அந்த ப்ரொபோர்ஷன் ஜாஸ்தியா இருந்தா 100ல 1 இருக்கிறது பதிலா முன்னாடிலாம் வந்து கெரியர்னா மோனோக்ரோமேட்டிக்கா இருக்கும். என்ன பண்ணுவாங்க, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எல்லாம் ஒரு டெக்னாலஜி ஸ்பேஸ்ல போக வாய்ப்பு உண்டு. இப்போ அப்படி இல்லையே. இப்போ நீங்க வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ் படிச்சுட்டு இப்போ நீங்க பாட்காஸ்ட் பண்றீங்க, கரெக்டா? பட் ஆக்சுவலி நான் சிரிச்சதே அதுக்காக தான். நீங்க சொன்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும்னா தான் அந்த மாதிரி. பட் there is a purpose. See, நீங்க அவங்க ஒரு பர்பஸ் இருக்கு. நீங்க பர்பஸை டிஃபைன் பண்ணிக்கிறீங்க. பர்பஸ் இஸ் ஃபைன். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அப்படின்னா என்னன்னா, நான் வந்து ஒரு டெக் பாட்காஸ்ட் நான் பண்றேன், நான் வந்து ஸ்டார்ட் அப் ஆண்டர்பிரினர்ஸை நான் ஃபோக்கஸ் பண்றேன் அப்படின்னு நீங்க ஒரு பாட்காஸ்ட் பண்ண போக உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸ், உங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. அது ஓகே, ரைட்? டுமாரோ யூ வில் அப்ரோச் எனி அதர் ப்ராப்ளம் வித் அ பர்பஸ். ஆமா. ஏன்னா அதான் உங்க டெம்ப்ளேட். அப்ரிஷியேட் பண்றேன் அண்ட் தட்ஸ் த பெஸ்ட் வே டு கோ ஃபார்வர்ட். இதுல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். ஓகே. ஏன்னா நீங்க எல்லாத்துலயுமே அதை தேடுறீங்க, எண்ட் அவுட்கம்ங்கிற ஒரு பர்பஸ் தேடுறீங்க. அது இல்லாம போகும்போது தான் வந்து த சர்ச் இஸ் லாங்கர். ஓகே, நீங்க அப்படியே சொல்றீங்க. எக்ஸ்பெரிமெண்ட் நிறைய நேரம் பண்ணிட்டே இருப்போம், என்னன்னு தெரியாது, இறங்கவும் மாட்டோம், இறங்க பண்றோம் அது உள்ள. ஸோ அந்த கான்வர்சேஷன்ஸ் நிறைய இப்போ வருது ஹைரிங் பார்க்கும்போது. இட்ஸ் ஒன் ஆஃப் த சேலஞ்சஸ் இன் மை நியூ அவதார் ஆஃப் திஸ் கம்பெனி. ஓகே. ஒரு சிஇஓவா நீங்க கண்டிப்பா ஃபேஸ் பண்றீங்க. ஓகே. ஆனா we are clear, ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் இஸ் ஹேப்பனிங் அவுட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தெளிவா இருக்கீங்க. ஏஐல இங்க தான் இருக்க போகுதுங்க, நாங்க தெளிவா இருக்கும். மார்க்கெட் ஸ்பேஸ் குளோபலா இருக்குங்க, தெளிவா இருக்கும். இங்க வந்து செலக்டிவ் டேலண்ட்ஸ் எடுக்கணும், கொஞ்சம் டஃபா தான் இருக்கு. சேலரி பேரிட்டி பயங்கர வைடா இருக்கு. அதெல்லாம் ஒரு அப்சர்வேஷன் தான். ஆமாம். ஆக்சுவலி இப்போ த்ரோ பண்ணிடுறாங்க. நம்ம முன்னாடியெல்லாம் கேட்டால் இருக்காது, இப்போ ஈஸியாக சொல்லிடுறாங்க. லைக் நான் எக்ஸ்பெக்டேஷன் இவ்வளோ இருக்குங்கிறது. நாங்கள் வந்து ஒரு இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் பார்க்கல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திங்கர்பிளாக்ஸில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் கூட கண்டினியூஸ் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைஸ் தான், 1 year ஒன்ஸ் கிடையாது. ஓகே. லைக் ஓகே. அண்ட் growth is tied to career. Not salary is tied to career and not tied to yearly performance. அதெல்லாம் கான்ஃபிகர் பண்ண ரீசன் என்ன, 1 person can aspire to get there. இன்னைக்கு வந்து டெவலப்பரா இருக்கலாம், 5 years down the road when I'm ready for a product management skill, equivalent salary will happen. Every year 20% அப்படி போகணும்னு அவசியம் கிடையாது. ஓகே. அதுக்கான we are creating a platform for that. இந்த கான்டெக்ட்ல கூட எனக்கு ஒரு that's why I'm saying we have a attitude னு சொல்ற ரீசன். ஓகே. அவங்க attitude அந்த growthல தான் இருக்கு. இப்போ 4 quadrantsல growth, money, job satisfaction or comfort and location அப்படின்னு பார்த்தா யார், இப்போ நான் ஒரு கேள்வி கேட்டா anybody who chooses growth I appreciate because மற்ற எல்லாம் வந்துடும். புரியுது. அது எல்லாமே அது டிபெண்ட் ஆகி தான் இருக்குல்ல. ஃபைன். ஸோ ஒன்று ஆரம்பிச்சிங்க, அது ஒர்க் அவுட் ஆகலை, வந்துட்டு இன்னொரு நீங்கள் ஃபுல் டைம் ரோலுக்கு போயிட்டீங்க. ஸோ அது எனக்கு நான் பார்த்த வரைக்கும் சுமாராக ஒர்க் அவுட் ஆச்சு. சுமாராக ஒர்க் அவுட் ஆச்சுது. ஆமாம், நீங்கள் ஃபுல் டைம் ரோல் போயிட்டீங்க. ஸோ இப்போ ஒரு ப்ரெஷர் இருக்க மாதிரி, ஏன்னா இப்போ நிறைய பேர் ரொம்ப ஏர்லியராகவே நீங்கள் சொன்னீங்க உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் தான் நிறைய ஒரு இது இருந்துச்சு, அதுவும் உங்களோட இது மீட் ஆகிற டைமில் தான் மேஜிக் நடந்துச்சுன்னு. ஸோ இவங்க ரொம்ப ஏர்லியராகவே இது ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, லைக் ஒரு வெஞ்சர் பண்ணுறதா ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் சொன்ன ப்ராப்ளம் நான் நிறைய இடத்துல பார்க்குறேன். யார் அவங்களோட ஆடியன்ஸ் இந்த சென்ஸ் ஹூ பேயிங் கஸ்டமர்னு தெரியறதில்ல, ஒரு அப்ரோச் பண்ணுறதும் தெரியறதில்ல, ஒரு சொல்யூஷன் ஆரம்பிச்சு பின்னாடி போயிட்டு இருக்காங்க. ஆனால் அது ஃபெயிலியர் ஆகும்போது மறுபடியும் வேலைக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ரொம்ப ஓப்பனாக இருக்குது விஷயங்கள் எல்லாமே, முன்னாடி அளவுக்கு இல்லாமல் நான் பண்ணிட்டு இருக்கேன், இல்லை நான் இனிமேலேருந்து முடிச்சு நான் வேலைக்கு போக போகிறேன் மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நான் என்ன பார்க்குறேன்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு விஷயம் பண்ணும்போது லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைமில் ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா வே பெட்டர்னு நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்களா? இப்போ 18 years 19 yearsல ஒரு வெஞ்சர்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அது பெட்டர்னு நினைக்கிறீங்களா இல்லை ஏர்லியராகவே போகிறது நினைக்கிறீங்களா? ஐ திங்க் த ஸ்பிரிட் ஆஃப் ஆண்டர்பிரினர் அப்படின்னு ஒரு ஸ்பிரிட் இருக்கு. நான் கேட்க வந்த கொஸ்டின் என்னன்னா, அது ஓகே ஃபெயிலியர் ஆச்சுன்னா திரும்ப வேலைக்கு போகிறது ஒரு நார்மல் திங் தான். இப்போ அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஆண்டர்பிரினர்ங்கிற ஒன்று இருக்கு. அதை நீங்கள் வந்து ஓன் கம்பெனி விச் இஸ் ஆண்டர்பிரினர் ஆர் அன் ஆண்டர்பிரினர் இன்சைட் அ கம்பெனி விச் இஸ் இன்ட்ரப்ரனர். இப்போ இந்த ரெண்டுத்துக்குமே காமன்றது வந்து அந்த ஸ்பிரிட் தான். அந்த ஸ்பிரிட் இருக்கிற வரைக்கும் தட்ஸ் நாட் கோயிங் டு புல் யூ டவுன். ஓகே. நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டியது அந்த ஸ்பிரிட்.
நம்ம என்ன பண்ணுறோன்னா சுற்றி இருக்கிற டேகை செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகே, ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த செலிப்ரேஷன் இப்போ ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் த ஃபெயிலியர் ஆஃப் why you tried, it is a failure of what you tried. Why you tried is so human இல்லையா? நீங்க ஏன் நான் பண்ணேன் அப்படிங்கிற ரீசன் எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ஸ்பிரிட் சேலஞ்ச் ஏன் பண்ணணும்? ரைட், யூ டோன்ட் நீட் டு, யூ நோ. ஸோ இட்ஸ் லைக் ஃபர்ஸ்ட் லவ். ஓகே, இட் ஹேப்பன்ஸ் ஒன்ஸ், இட் ஜஸ்ட் ஸ்டேஸ். பட் if it happens again, the spirit of entrepreneurism is a spirit. கம்பெனிக்குள்ள போயும் அதை நம்ம பண்ண முடியும். எவ்ரி கம்பெனி நீட்ஸ் நியூ ப்ராடக்ட். நான் தான் சொன்னேனே, எல்லாத்துக்குமே இன்னோவேஷன் வேணும், எல்லாத்துக்கும். அண்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் ரெடி டு லிசன். பிகாஸ் அவங்களுக்குமே கூட வாட் நெக்ஸ்ட்னு அவங்களுக்கு தெரியணும். அண்ட் தேர் ஆல் ஓப்பன் டுடே. ஸோ அதை விட வேண்டாம். ஸோ யூ வில் நெவர் நோ, நாளைக்கு இன்னொன்று somebody may come to you and together you can do something else. I would look at that emotion called entrepreneurism instead of what you have created and done. மற்றபடி மற்ற விஷயங்கள்லாம் நம்ம அதை பெருசாக எடுத்துக்கலாம். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார், அவர் வந்து கோயம்புத்தூர்ல இருக்காரு. அவர் வந்து he keeps innovating. he keeps starting many businesses. பட்டாசு பிஸ்னஸ் அது இது. எவ்ரி டைம் அவர் என்ன வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாரு. நான் இன்வெஸ்ட் பண்ணதே கிடையாது அவர் கம்பெனியில் இது வரைக்கும். ஆனால் he's a serial business idea kind of a guy, right? But I tell you, நான் எப்படி 20 வருஷம் முன்னாடி பார்த்தனோ அதே மாதிரி தான் இருக்காரு. The spirit to do something new and to bring something to solve somebody else's problem is existing. அது ஜாப்ல இருந்தப்போ எக்ஸிஸ்ட் ஆச்சு, இப்போ ஓன் பிஸ்னஸ் பண்றாரு, அதுலயும் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ நான் என்ன பிலீவ் பண்றேன்னா, அந்த ஸ்பிரிட்டை க்ளோஸ் டு ஹார்ட் வச்சுட்டு அதை விடக்கூடாது. ஓகே, அது நம்ம ஒரு ஜாயின் பண்ற கம்பெனில உள்ளேயுமே அதை நம்ம இருக்கும். அண்ட் பீப்புள் க்ரோ. இப்போ நீங்க வந்து ஒரு லார்ஜ் கம்பெனி உள்ள போனா கூட ஃபர்ஸ்ட் ஆஃப் நீங்க ஏற்கனவே ஒன்று ட்ரை பண்ணிட்டு வந்தீங்கன்னா தே ஃபர்ஸ்ட் டேக் யூ இன். அவங்க ஓப்பனாக தான் இருக்காங்க. யாருமே வந்து உங்ககிட்ட நீ 20 வருஷம் என் கூட ஒர்க் பண்ணலாம் எதிர்பார்க்கறது கிடையாது. தே அக்செப்ட் யூ ஃபார் வாட் யூ ஹவ் ட்ரைட். நீங்க ஜெனுவினா ஒன்று ட்ரை பண்ணிருக்கீங்க, அது சக்சஸ் ஃபெயிலியர் அது அடுத்தது. பட் யூ ஹவ் கிவன் யுவர் பெஸ்ட். அதுக்குன்னே மார்க் இருக்கு. ஓகே, இந்த சென்ஸ் அதுக்குன்னே ஒரு கிரைட்டீரியா இருக்கு, ஒரு 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 வேல்யூ இருக்கு. ஓகே, ஹையர் பண்ணிக்கிறதுக்கு. கரெக்ட். ஸோ உள்ள போய் அங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போதும் அதை அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பெர்ஃபார்ம் பண்ணும்போது யூ ஆல்சோ க்ரோ ஃபாஸ்டர் இன் யர் கம்பெனி. ஓகே, ஏன்னா நீங்க அப்ரோச் வேற மாதிரி பண்ணுவீங்க. யூ வில் கெட் இட் டன். ரிசோர்ஸ்ஃபுல்லா இருப்பீங்க. கம்மியான ரிசோர்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல நான் பண்றேன் அப்படின்னு இருப்பீங்க. Okay. You will be the only energy pocket inside that company where everybody is tired doing the same thing. அதெல்லாம் இருக்கும். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கு அதில். ஓகே, ஸோ ஒரு நியூ ஜாப், ஒரு ஃபெயிலியர் இருக்கு, ஒரு அடுத்த ஜாப் போகிறோம் அப்படின்னா நம்ம ஒன்றும் அப்படியே துவண்டு போக தேவையில்லை. ஓகே, ஏன்னா உள்ள இருக்கிற அந்த ஸ்பிரிட்டை விடக்கூடாது. ஓகே, அது திரும்ப வரும். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல அது ஆப்பர்ச்சுனிட்டி ஆனால் தானாகவே வரும். இதை நீங்க ஏன்னா நீங்க ஒரு நிலையாக தான் பண்ணுவீங்க. யூ வில் நாட் பி டிஸ்ட்ராக்டட். நீங்க அதையும் ஏன்னா அதான் உங்க நேச்சர்னு ஆயிடும். அதனால தான் இட்ஸ் லைக் a bugன்னு சொல்லுவாங்க entrepreneurship. ஒன்ஸ் பிட்டன் யூ ஆர் பிட்டன். அவ்வளவுதான், அது வழியே கிடையாது. நீங்க பண்ணிட்டே தான் இருப்பீங்க. ஓகே, பாருங்க, நீங்க இலான் மஸ்க் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. PayPal was an amazing success, isn't it? Why Tesla? Okay, fine. அது விடுங்க. SpaceX boring company keeps on boring company keeps on going because it's and ப்ராடக்ட் ஆரம்பிக்கிற முன்னாடியே அவர் மேல இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இட்ஸ் த பர்சன். நிறைய இப்போ இன்வெஸ்டர்ஸ் வந்து இப்போ எனக்கு தெரியும் ஒரு ப்ரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்டர், அவர் வந்து ஸ்காட் கிம்பல்னு பேர். he's also chief strategy officer of Tinkerblox. அப்படிதான் அவரை மீட் பண்றோம். he invests in people. Okay, right? So psychology driven PE, private equity, which means I will know who you are and I will invest on you. Okay, மத்ததெல்லாம் செகண்டரி. ஓலா ஃபவுண்டர் கூட இந்த ஏஐ பண்ணும்போதுமே $500,000 ப்ராடக்ட் இஸ் a byproduct. ஓகே, who you are-ங்கிறது தான். ஸோ அதனால நம்ம செல்ஃபை ப்ரொடெக்ட் பண்ணிக்க வேண்டியது எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். அது போச்சுன்னா தான் நிறைய நம்மளுக்கு அது பர்சனலாக எடுத்துக்கணும். ஆக்சுவலாக ஒரு வீடுக்குன்னா பர்சனலாக எடுத்துக்கணும். அதெல்லாம் ரியல், அதெல்லாம் எடுத்துக்கூடாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா
இட்ஸ் ஸோ பர்சனல் டு யூ. நம்ம ஸ்வெட் அண்ட் பிளட் கொடுத்துருப்போம் அதுக்கு. அது எப்படி நான் அப்படி பண்ண சொல்ல முடியாது. ரியாலிட்டி இஸ் இட் வில் ஹிட் யூ. ஓகே. பட் when it hits you, I think you have to safeguard that spirit. பண்ணிட்டு அடுத்தடுத்து வரும். ஆக்சுவலாக I've seen many people, எனக்கே ஒரு எக்ஸாம்பிள் தான் அது. இட் கீப்ஸ் கமிங். ஓகே ஃபைன். ஸோ அப்போ நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க ஒர்க் அவுட் பண்ணணும், வேலைக்கு போயிடலாம், லைக் ஃபுல் டைம் போயிடலாம். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து புக்ஸ் இருக்குது. லைக் மூவி ஒன்று சொன்னீங்க. ஸோ இனி ஸ்பெசிஃபிக் புக்ஸ் இருக்கா, புக் ரெக்கமெண்டேஷன்? லைக் நான் மேக்ஸிமம் பார்க்குறவங்களுக்குலாம் அதை ட்ரை பண்ண சொல்லுவேன், படிங்கன்னு சொல்லுவேன். புக் ரெக்கமெண்டேஷன் நான் வந்து நிறைய ஆந்த்ரோபாலஜி புக் படிப்பேன். ஆந்த்ரோபாலஜி புக்ஸ். ஆந்த்ரோபாலஜி ஸ்டடி ஆஃப் ஹியூமன் பிஹேவியர். ஓகே. ரைட். ஜாரெட் டைமண்ட் அப்படின்னு ஒரு ஆத்தர் இருக்கார். ஜாரெட் டைமண்டோட ஆத்தர் ஓட புக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஃபஸ்ட்டு அவர் ஹுக் ஆன புக் வந்து கன்ஸ், ஜெர்ம்ஸ் அண்ட் ஸ்டீல்னு ஒரு புக். தட் புக் டாக்ஸ் அபவுட் எப்படி வந்து த வேர்ல்ட் வாஸ் கான்கர்ட் பை கன்ஸ், ஜெர்ம்ஸ் and steel. Okay. For example, you take Europeans. Europeans are the ones who conquered the world, right? நீங்க நான் இப்போ படிச்சிருக்க புக்கு வரேன். பட் யூரோப்பியன்ஸ் ஆர் த ஒன்ஸ் ஹூ கான்கர்ட் த வேர்ல்ட் மோஸ்ட்லி பிகாஸ் தே வர் சீஃபேரர்ஸ் இல்லையா. அவங்க போய் போட்டில் போய் எல்லாம் கண்டுபிடிச்சு போகிறாங்க வராங்க. நீங்கள் ஆஃப்ரிக்கா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலேருந்து வராங்க, டச் செட்டிலர்ஸ் அண்ட் பிரிட்டிஷ் இவங்கெல்லாம் வராங்க, யூரோப்பியன்ஸ் கம். ஸோ மேலே வந்து ஸோ ஆஃப்ரிக்கா இஸ் இன் ஈக்வேட்டர் மோஸ்ட்டாக இல்லையா. கீழே ட்ராபிக் ஆஃப் கேப்ரிக்கன், மேலே ட்ராபிக் ஆஃப் கேன்சர். மோஸ்ட் ஆஃப் யூரோப் இஸ் இன் த ட்ராபிக் ஆஃப் கேன்சர். அங்கே இருக்கிற சீதோஷன் எல்லாம் இருக்குது. அங்கேருந்து நீங்கள் ஆஃப்ரிக்கா வரீங்க, ட்ராபிக் ஆஃப் கேப்ரிக்கன், விச் இஸ் சிமிலர். ஆனால் அவங்க மேலே போக போக there is a reason why Africa is not was not conquered for a long time. ஏன்னா மேலே போக போக எல்லாம் டிசீஸ் வந்து செத்து போயிட்டாங்க. ஏன்னா அவங்களால ஈக்குவேட்டர் கிட்ட இருக்கிற டிசீஸ் அவங்களுக்கு இம்யூனிட்டி கிடையாது. ஸோ ஆஃப்ரிக்கா ரிமைன்ட் அன்கான்கர்ட் ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம். ஸோ இந்த மாதிரி ஏன் எப்படி ஜெர்ம்ஸ் வந்து ஒரு ஒரு கான்கஸ்டையே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கு. when Mexico was still fighting with wood and utensils and wood and weapons. அவங்க பவன் நேரோ இருக்கும்போது ஸ்பானிஷ் கன்கீஸ்டர்ஸ் கன் வச்சிருந்தாங்க. they won. ஸோ அதனால தான் வந்து குட் அமௌண்ட் ஆஃப் லாட்டின் அமெரிக்கா ஸ்பீக் ஸ்பானிஷ் டுடே அண்ட் சவுத் அமெரிக்கா ஸ்பீக் ஸ்பானிஷ் டுடே. ஸோ வை ஆல் ஆஃப் திஸ் ஹேப்பன்? ஸோ இதெல்லாம் ஹியூமன். ஸோ அந்த ஹோல் புக்கே ஒரு கான்வர்சேஷன் டைப்பாக இருக்கும். யாழின்னு ஒரு பாப்புவா நியூ கினிலேருந்து அவர் ஒரு நேட்டிவ் அண்ட் ஜாரெட் டைமண்ட்ன்றது ஒரு ரீசர்ச்சர். ஸோ அந்த மாதிரி. ஸோ எனக்கு இது ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்தது. ஸோ இட்ஸ் அபவுட் ஹியூமன்ஸ். நம்ம என்ன யாருக்கு பண்ணாலும் ஹியூமன். அதனால தான் இந்த டிஸ்கஷன் பிகினிங்கே ஹியூமன்ஸோட அப்பீல் வச்சு ஆரம்பிக்கிறேன். பிகாஸ் எவ்ரி திங் யூ டூ இஸ் ஆக்சுவலி ஃபார் அவர் கன்சம்ஷன் ஆர் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. எல்லா டெக்னாலஜி எடுத்துக்கிட்டா கூட இல்லையா? ஆமாம். அதை தான் கனெக்ட் பண்ணுறீங்க. ஸோ ஐ எம் கனெக்டிங் யூ தேர். இப்போ ரீட் பண்ற புக் வந்து ஐ எம் ரீடிங் அ புக் கால்ட் அனார்கின்னு சொல்லிட்டு. அனார்கி இஸ் பை வில்லியம் டார்லிம்பிள். I love the book. ஏன்னா இட்ஸ் அபவுட் ஹவு த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாஸ் ஃபார்ம்ட் அண்ட் ஹவு தே கேம் இன் டு பீயிங் த வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் கார்பரேட் ஹவுஸ் அப்படிங்கிறது. Did you know East India Company had shareholders? It was because of shareholders they started venturing the world. East India Company எப்படி இந்தியா வந்தாங்க? It had lot of financial and shareholding and money driven motives. Okay. Britain was horrible at that time when it comes to economical situation at that time. Dutch and அவங்கெல்லாம் நல்லா ஒர்க் பண்றாங்க. So in the book was about that. Okay. But it gives you a fantastic view of India. Okay. ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து it connects tremendously. ஆமா, டைரக்டா கனெக்ட் ஆகாது. வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இருக்கும்போது ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான். லைக் பிரெயின் கோ த்ரூ பண்ணும், எங்க ரெஃபரன்ஸ் எடுக்கலாம் அந்த டைம் வந்து பண்றதுனால எனக்கு வந்து நிறைய வெரி ட்ரூ கிராஸ் ரூட் லெவல்ல இருக்கிற டாக்குமெண்ட்ரிஸ் பார்க்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்குது. ரொம்ப ரொம்ப என்ரிச்சிங்காகவும் இருக்கு. நான் என்ன பிலீவ் பண்ணுறேன், டெக்னாலஜி வந்து கிராஸ் ரூட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னு பிலீவ் பண்ணுறேன்.
அதுக்கு வந்து அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நிறைய தெரியும். ரீசெண்டாக நான் அந்த டாக்குமெண்ட்ரி பேர் மறந்துட்டேன். ரீசெண்டாக நான் வந்து ஒரு அமெரிக்காவில் இருக்கிற நேட்டிவ்ஸ் வந்து சால்மன் ஃபிஷிங் இருக்கு இல்லையா, சால்மன் ஃபிஷ். ஸோ சால்மன் ஃபிஷிங் வந்து அவங்க அதை ஸ்டாப் பண்ணாலும் அதை அஃபெக்ட் பண்ணால் அவங்களோட வாழ்வாதாரத்தையே அது எப்படி பாதிக்குது அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி. நம்ம சால்மன் ஃபிஷ் ஒரு மீன் நினைப்போம், பட் இட் ஆக்சுவலி அஃபெக்ட்ஸ் த ஹோல் கம்யூனிட்டி. ஓகே, அந்த பெர்ஸ்பெக்டிவ் ஐ திங்க் இந்த மாதிரி இட் ஹெல்ப்ஸ் இன் ப்ராப்ளம் ஐடென்டிஃபிகேஷன். ஃபண்டமெண்டலாக நான் ஒரு ஆண்டர்பிரினராக எனக்கு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஓகே, இதை நான் வந்து இதை குட் டு கிரேட், ஜிம் காலின்ஸ், ஆல் ஆஃப் தட் இஸ் கிரேட், கிரேட் புக்ஸ். இட் கிவ்ஸ் யூ அ கைட். பட் இந்த மாதிரி படிக்கும்போது இட் ரூட்ஸ் யூ இன் ரியாலிட்டி, இட் ரூட்ஸ் யூ இன் வாட்ஸ் கோயிங் ஆன் அரவுண்ட் யூ. டேரெக்டாக அந்த ஃபுட் ப்ராப்ளம் மட்டும் சால்வ் பண்ணல, அதுக்கு பின்னாடி நிறைய என்ன விஷயங்கள் நடக்குது, அதை சால்வ் பண்ணும்போது யாருக்கெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவாக இருக்குன்னு மாதிரி ஹோல் திங்கும் தெரிஞ்சுக்கிறது பெட்டர். ஓகே ஓகே. ஸோ நிறைய அந்த மாதிரி லைக் ரீசெண்டாக அதே மாதிரி ஐ சா மேன் ஈட்டர்ஸ் ஆஃப் சுந்தர்பன்ஸ்ன்னு சொல்லிட்டு அமேசிங் டாக்குமெண்ட்ரி. ஏன் வந்து டைகர்ஸ் ஆர் மேன் ஈட்டர்ஸ் இன் த சுந்தர்பன் டெல்டா அப்படிங்கிறது, இட்ஸ் அப்பரண்ட்லி பிகாஸ் ஆஃப் சால்ட் கண்டென்ட் இன் த ஹியூமன் பாடி தேர். ஓகே, நோபடி திங்ஸ் அபவுட் இட். ஏன்னா அந்த டைகர் வந்து அந்த சால்ட்டோட டேஸ்ட் அதுக்கு பிடிச்சிருச்சு. ஹியூமன் மீட் has salt in it. So அதனால they became man eaters. ஓகே, எனக்கு அனிமல்லாம் வேணாம். So வேற கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அவுட்கம்ஸ். ஓகே ஓகே ஓகே. இது பிசினஸ்ல இதே நடக்குமா? ஆஃப் கோர்ஸ் எவ்ரி டே ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ட்ரோன் ப்ராப்ளம்னா ட்ரோன் ப்ராப்ளம் இல்லை, அது எங்க ரியல் ப்ராப்ளம். கோயிங் பேக் டு ஃபர்ஸ்ட் பிரின்சிபிள்ஸ். ஓகே, அந்த ப்ராப்ளம் எங்க ரூட் காஸ், வாட் இஸ் த ரூட் காஸ், வி சால்வ் தட் ரூட் காஸ். 90% ஆஃப் ப்ராப்ளம் வந்து சஸ்டெயின்டா அந்த சொல்யூஷன் இல்லாம இருக்க ரீசன் என்ன, நம்ம உண்மையான ப்ராப்ளமே அட்ரஸ் பண்ண மாட்டோம். புரியுது. டாப் லெவல்ல எந்த ப்ராப்ளம் இருக்காது, லைக் அது ரொம்ப பேசிக்கான ப்ராப்ளமா இருந்திருக்கும். கரெக்ட். அது வியூக்கே நம்ம போக மாட்டோம். எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, இந்த மாதிரி புக்ஸ் இந்த மாதிரி நான் பார்க்கும்போது என்னால வந்து ஆட்டோமேட்டிக்கா நான் வந்து திங்கிங் அந்த மாதிரி என்னால ரிலேட் பண்ண முடியுது. எம்பத்தி டெவலப், எம்பத்திங்கிறது ஒரு ப்ராட் டேர்மா இருந்தாலும் இந்த ஒரு கஸ்டமர் எம்பத்தி என்னால தேவையான ஹார்வெஸ்ட் பண்ண முடியுது. தேவையான எம்பத்தி கண்டிப்பா. So that's how it sells. These are some books. There are more books, I think. The management books. நான் யூசுவலா செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ், மேனேஜ்மெண்ட் புக்ஸ் படிக்கிறது இல்லை. I have amazing people around me who tell me what it is. என்னோட இன்வெஸ்டர் இஸ் an amazing guy. அவர் நிறைய சொல்லுவாரு. இப்போ ரீசெண்டாக கூட நேற்று கூட ஒரு பிக்சர், இட்ஸ் அபவுட் why you need to be number one. நம்பர் 1 பத்தி இல்ல, ஒரு ஆர்டிக்கல் நான் ஃபார்வர்ட் பண்றேன் உங்களுக்கு. why you need to be number 1 அத பத்தி ஆன ஒரு விஷயம். நீங்க நம்பர் 1னா ஏன் இருக்கணும் அப்படின்னு. the moment அதுல என்ன சொல்லுதுன்னா, the moment you are relating to somebody else, see number 1 is a relative concept, right? number is a relative concept. if you are number 1, somebody needs to be number 2. ஆமா, இன்னொருத்த கீழ இருந்தா நம்ம மேல. so அந்த மாதிரி அதை அப்ரோச் பண்ணக்கூடாது. பட் இட் ஹேஸ் டு பி கம்மிங் ஃப்ரம் வித்தின் அப்படின்னு அந்த பாயிண்ட். கொஞ்சம் ஃபிலாசாபிக்கலா இருந்தாலுமே கூட, இஃப் யூ திங்க் அபவுட் இட், யூ ஆர் ஆஸ் பெஸ்ட் ஆஸ் யுவர் நெக்ஸ்ட் கை அப்படின்னு இல்லாம போகும். யூ ஆர் பெட்டர் than இல்லாம போகும். so you are actually, are we limiting ourselves? புரியுது. அவரோட நம்ம கீழே இருக்கவரோட பெஸ்ட் தான் இது பண்ணுவேன், நம்மளோட ஃபுல் பொட்டன்ஷியல் வந்து பார்க்க மாட்டோம். ஸோ அவரை விட இந்த விதத்தில் பெஸ்ட்டாக இருக்குமா, ஸோ ஓகே ஐம் சேஃப் ஜோன் நினைப்போம். ஆனால் அப்படி இல்லை, அங்கே எண்ட்லெஸ்ஸான விஷயம் இருக்கு. கரெக்ட். ஸோ நம்மளோட பர்சியூட்டையும் நம்ம லிமிட் பண்ணிடுவோமே. எக்ஸாக்டாக. ஏன்னா இது ஏன் ரிலேட் பண்ண முடியுதுன்னா, ஒரு இது மாதிரி ரிலேட்டடான சினரியோ ஃப்ரெண்டு கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கேன். நானும் ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருந்தோம், வேறு பெர்ஸ்பெக்டிவ்ல பேசிகிட்டு இருக்கோம். என்னன்னா, இவனோட இவன் கம்பேர் பண்ணும்போது பெட்டர்னு நினச்சிக்கிட்டு அவன் வேர்ல்ட்லேயே பெஸ்ட்டு நினச்சிக்கிறான். அப்படி இல்லை. கரெக்ட். ரியல் வேர்ல்ட்ல போய் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது தான் தெரியுது நம்ம வேற எங்கேயோ இருக்கோங்கிறது. ஃபனி திங் இஸ், இது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பிடிச்ச குவாலிட்டியான ஹியூமிலிட்டி அதெல்லாம் தானாக வந்து இதில் வந்துடும். பட் இட்ஸ் அ கிரேட் ஹெல்ப்ஃபுல் பாயிண்ட் ஆஃப் வியூ டு. எனக்கு அது ஹெல்ப் ஆயிருக்கு. ஷேர் பண்ணுங்க அந்த லிங்க். கண்டிப்பாக. ஓகே. அப்புறம் நமக்கு ஒரு ரிச்சுவல் இருக்கு. அப்படின்னா, லாஸ்ட் கெஸ்ட் வந்திருப்பாங்கல்ல, அவங்க நெக்ஸ்ட் கெஸ்ட்டுக்கு ஒரு கொஸ்டின் எழுதி தருவோம். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட் டைம் 2 கெஸ்ட் வந்தாங்க. ஸோ 2 கொஸ்டின் இருக்கு உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் கெஸ்ட்டுக்கு நீங்கள் ஒரு கொஸ்டின் எழுதி தருவீங்க. சரி, எழுதி தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் அவன் என்ன கேட்டாங்கன்னா, விச் செக்டார் இன் இந்தியா இஸ் நாட் ஃபோக்கஸிங் எனஃப்.
நாட் விச் செக்டார் இன் இந்தியா நாட் ஃபோக்கஸிங் என்ஃப் மாதிரி லைக் இந்தியாவில் இருக்க எந்த செக்டார் நிறைய நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கும். ஓகே, என்னோட பெர்ஸ்பெக்டிவ் டாப் ஆஃப் த மைண்ட் இருக்கிறத நான் சொல்கிறேன். ஆக்சுவலி அதுதான் இந்த கொஸ்டின். ஓகே, டாப் ஆஃப் த மைண்ட் சொல்கிறேன். ஐ திங்க் clean place to stay in a lot of tourist spots or temples or whatever it is. There's a gap. ஓகே, எக்ஸாம்பிள் ஒரு clean place to stay. அது என்ன இருக்கலாம்? இல்லை நீங்கள் என்ன மாதிரி ஃபேஸ் பண்ணீங்க? ஒரு டெம்பிள், இப்போ ஒரு டெம்பிள் போகிறோம், இல்லை ஒரு ஒரு நேச்சர் பிளேஸ் போகிறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டா, ஒரு அஃபோர்டபுள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ட்ரெக்கு போகிறேன். ஐ டூ கோ ஃபார் ஹைக்ஸ். இப்போ ஹைக்லாம் போகும்போது நான் இப்போ ரீசெண்டாக போனேன். எங்கே போனீங்க? நீல்கிரிஸில் போகும்போது ஒரு ரிசார்ட் அப்படின்னு பார்த்தா ஏதோ எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸ்பென்சிவாக இருக்கு. ஆனால் நான் பாதி நேரம் வந்து மலையிலையும் ட்ரெக்கிலையும் தான் இருக்க போகிறேன். ஐ ஜஸ்ட் நீட் அ க்ளீன் பிளேஸ் டு ஸ்லீப் அண்ட் ஒரு க்ளீன் பாத்ரூமாக இருக்கலாம், என்னவா இருக்கலாம். அந்த ஒரு கான்செப்டே எக்ஸிஸ்டிங்காக இல்லை. ஒன்று போனால் அப்படியே ஒரு பயங்கரமான ரிசார்ட்டாக இருக்கு, இல்லைன்னா ரொம்ப காம்ப்ரமைஸ்டு கிளென்லினஸாக இருக்கு. ஸோ ஐ திங்க் அது ஒரு செக்டர். ஏன் அது எனக்கு முக்கியம் தோணுதுன்னா, there was so much traffic jam. அந்த அளவுக்கு பீப்புள் ட்ராவல் பண்ணுறாங்க. ஃப்ளைட் டிக்கெட்ஸ் ஆர் என்ன 5,000 rupees 4,000 rupees ஃப்ளைட் டிக்கெட்ஸு. 4 பேர் டின்னர் போனால் 4,500 ரூபாய் எடுத்துப்பேன். ஸோ ஃப்ளைட் டிக்கெட்ஸ் ஆர் ஸோ இன்எக்ஸ்பென்சிவ். ஸோ ட்ராவல் நிறைய ஆரம்பிக்குது. அண்ட் ஏர்போர்ட்ஸ், அன்னைக்கு மும்பை ஏர்போர்ட்லாம் போகும்போது கிட்டத்தட்ட அவ்வளோ கியூ நிற்குது, அவ்வளோ பேர் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு செக்டர். ஓகே, திங்க் இஃப் வி ஆர் ஏபிள் டு அஃபோர்டபுள் க்ளீன் ஸ்டே. புரியுது. ரொம்ப பார்ஷனாக எந்த இதுவும் வேணாம், க்ளீனாக இருந்தால் போதும். கரெக்ட். இது ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் பார்க்குறீங்க. ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். இன்னொன்று வந்து நம்ம இன்னும் நிறைய இந்தியாவோட பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்னும் நிறைய அதை நம்ம இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை. ஸோ பீப்புளோட ரெசிடுவல் எனர்ஜியை நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கோமோ அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ். 1.4 billion people, that's what we claim right now. So 1.4 billion people நம்ம வந்து ஒரு கன்சிடரிங் தட் எல்லாருமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், எல்லாமே ஆவரேஜாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கும் போது ஐ திங்க் அந்த ஒரு பீப்புள் எனர்ஜியில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதாவது என்னென்னா, இப்போ வீட்டில் இருக்கிற ஹோம் மேக்கர்ஸாக இருக்கட்டும், அவங்க சஸ்டைனபிள் மாடல், இந்த ஷெஃப் மாதிரி மாடல், அந்த மாதிரி மாடல், அது ஒரு எக்ஸாம்பிள் தான். அதுக்காக ஹோம் மேக்கர்னா ஷெஃப் பண்ண சொல்ல வரல, புரியுது. ஆனால் அது ஒரு மாடல். ஓகே, மோர் அண்ட் மோர் பீப்புள் ஆர் ட்ரைங் டு பி அட் ஹோம். ஸோ நிறைய ஆட்டோமேஷன் தேவைப்படுது. மோர் அண்ட் மோர் பீப்புள் வாண்ட் டு பி இன் அ கம்ஃபர்ட் ஸ்பேஸ் அண்ட் பிஸ்னஸ் நீட் டு ஒர்க் ஃபார் தெம் அப்படின்னு நிறைய ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு இப்போ. ஸோ அது ஆட்டோமேட்டிக்கலி இட் லீட்ஸ் டு ஆட்டோமேஷன். அதெல்லாம் நிறைய இருக்கு. இ காமர்ஸை தாண்டி நம்ம திங்க் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நிறைய இ காமர்ஸ் ஐ திங்க் மாஸ்டர்ட் தட் ஹோல் இ காமர்ஸ் தாட் ப்ராசஸ். அதையும் தாண்டி நம்ம பண்றதுக்கு நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இ காமர்ஸ் நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க, ரீசெண்ட் டைம்ஸ்ல படிச்சிருந்துருக்கீங்க. ஸோ அந்த காமர்ஸ்ங்கிற ஒரு அந்த அதையும் தாண்டி வேற நிறைய புரியுது நீங்க சொல்ல வருது. அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஏஐ, இந்தியா வில் பி ஏஐ நேஷன் அப்படின்னு நம்ம கிளைம் பண்ணும்போது ஏஐ கன்சம்ஷன் ஒன்று இருக்கு, விச் மேக் சென்ஸ். 1.4 billion பீப்புள் இருக்கிற அனாமலியை சால்வ் பண்ணாம வேற யார் சால்வ் பண்ண போறா? So the country is set for AI, that is very clear. But there are other places where one can build opportunities to solve other things. Okay, இதெல்லாம் some top of the mind thoughts. கன்சியூம் பண்றது மாதிரி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணது வேணும். கரெக்ட். ஓகே, இன்னொரு क्वेश्चन என்னன்னா, do you know by seeing monthly financials on your regular basis for your business? அப்படின்னா சாரி, உங்களோட எக்ஸ்பென்ஸ் ஃபினான்ஷியல்ஸ்லாம் ரெகுலராக பார்க்குறீங்க, சிஓவா ரெகுலராக உங்களை ஃபினான்ஷியல்ஸ்லாம் பார்க்குறீங்களா? மந்த்லி எக்ஸ்பென்ஸ் லைக் இந்த மந்த்தில் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், இவ்வளோ வந்திருக்கு, திஸ் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபினான்ஸ்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்களா மாதிரி கேட்குறேன். ஆமாம், நான் பார்ப்பீங்க. ஓகே, உங்களுக்கு ஹேபிட் இருக்கு. ஓகே. மந்த்லி ஒன்ஸ் we have a meeting also ஃபினான்ஸுக்காக. ஓகே. இப்போதான் நாங்கள் கேபிஐ எல்லாம் டிஃபைன் பண்ணுறோம். 1.5 வருஷம் ஆகுது. இப்போ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்து எங்களுக்கு பர்ன் தெரியும். ஓகே, ஃபினான்ஷியல் அதெல்லாம் பார்ப்போம், பர்ன் ரேட் பார்ப்போம். கேபிஐஸ்லாம் என்னன்னா பர்ன் ரேட் பார்ப்போம்,
ப்ராடக்ட் கம்பெனி சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் நாலேஜ் கேபிட்டல் தான் அதிகம். பேசிக்லி சேலரி பேரோல் அண்ட் ஆல் தட். எங்களுக்கு வந்து சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எலிமெண்ட்ஸ்லாம் தேவை, அதெல்லாம் தேவை. சில டெசிஷன்ஸ் எடுத்தோம். நாங்கள் எல்லாம் ஒரு அசம்ஷன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் என்ன அசம்ஷன் பண்ணோம்னா, ஆஃபீஸ் வேண்டாம், எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணி அப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு தட் அசம்ஷன் வாஸ் அ ஃபெயிலியர். ஓகே, வி வாண்டட் அன் ஆஃபீஸ். வெரி இன்ட்ரெஸ்டிங்லி இட்ஸ் அ கல்ச்சுரல் கான்டெக்ட். கோயம்புத்தூர்ல நாங்கள் ஆஃபீஸ் போடுறதுக்கு ரீசன் என்னன்னா, எல்லாரும் ஒருத்தர் பார்த்து அந்த ஒரு த டீம் பில்டிங் அதோட அவுட்கம் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ ஆஃபீஸ் ஸ்பேஸ் இதெல்லாம் வி கீப் ட்ராக். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா இப்போ நான் நிறைய ரொம்ப ஏர்லி ஃபவுண்டர்ஸ் பேசுகிறேன்னா நிறைய பேர் அதில் மிஸ் பண்ணிடுறாங்க. லைக் டே ஒன்லேருந்தே அவங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது, மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபினான்ஸில் என்ன நடக்குது, என்ன அவுட்கம் வருதா இல்லையா, இட்ஸ் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா, நம்ம எங்கே செலவு பண்ணுறோங்கிறத கிளாரிட்டி இல்லாமல் இருக்கேன். ஸோ அதனால தான் அது அந்த இருக்கும் சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் ஃபினான்ஸ் டீமும் இருக்காங்க லைக்? இல்லை we do it. there is one person, அவங்க she helps. ஓகே, பட் இப்போதைக்கு நாங்கள் தான் வந்து மேற்பார்வையை பார்த்துக்கிறோம். ஓகே. ஸோ இதில் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஃபவுண்டர் கேட்க வேண்டிய ஃபவுண்டர் விசி யாரோனா இருக்கலாம் நெக்ஸ்ட்டு. ஸோ அவங்களுக்கு கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, ஃபீட்பேக், இந்த பாட்காஸ்டோட ஃபீட்பேக் உங்களோட சைனும் போட்டு தந்தீங்கன்னா வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி கண்டிப்பாக நம்ம பாட்காஸ்ட் ஆக்சுவலி முடிஞ்சது அஃபிஷியலாக. இது நீங்கள் எழுதிட்டு இருக்கும் போது அதிலே ஃபேட் அவுட் போட்டு அந்த மாதிரி ஓகே பண்ணி தரேண்ணா. கொடுங்க. ஓகே. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் டு பீயிங் சீனியர்ஸ் வித் ஸ்ரீராம் செல்வன். இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் கார்த்திகை ரீச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவரோட லிங்க்டின் ப்ரொஃபைலை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் என்னோட கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், லிங்க்டின் ஹேண்டில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். நம்ம பாட்காஸ்ட் ஸ்பாட்டிஃபைல ஆடியோ வெர்ஷனில் இருக்குது, ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் பாட்காஸ்ட்டில். அட் த சேம் டைம் யூடியூப்லேயும் வீடியோ அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கான லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் டு பீயிங் சீனியர்ஸ் வித் ஸ்ரீராம் செல்வன்.